அவன் வந்து மயிரான்றான், இன்னொன்று வந்து வெங்காயன்றான். ஸோ மயிருன்னா முடி பாருங்களேன். அது வந்து ஒருத்தரை பார்த்து நம்ம பேசும்போது ஆத்திரப்பட்டு பேசும்போது அவனை மயிருன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏசுறமாய் ஒரு வார்த்தை அது. ஸோ அந்த மயிருன்றது. இன்னொன்று வந்து வெங்காயம். இது ரெண்டுக்கும் அரசியல் இருக்குது. இதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மயிருன்றது வந்து இன்றைக்கி ஏன்னா இது முடி வெட்டுறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இந்தியன்ஸ்லாம் வந்து அதை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. இப்போ நீங்கள் மயிரான்னு சொன்னாங்க எங்களை 2 பேர்த்தையும். அவன்கிட்ட நான் கேட்குறேன், கவர்மெண்ட் காசுக்கு வருவோம். மாரிஸ் காசு வந்து பிபிடிக்கு போய் சேரல. தட் மீன்ஸ் வெரி சீரியஸ்லி சம்திங் இஸ் கோயிங் ராங். என்னமோ ஒன்று நடக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஹோல் மலேசியாவில் உள்ள இதில் வந்து மாரிஸ் காசு இல்லை. மாரிஸ் காசு வரல. யாராச்சும் சொல்ல கவுன்சிலர் அதெல்லாம் தெரியுமா தெரியல. மாரிஸ் கவுன்சிலருங்க எங்கே தெரியும்? இங்கே உள்ள கவுன்சிலர்களுக்கு என்ன தெரியுங்களா? தெரியும் என்னங்களா? நீங்கள் பார்த்து அந்த அப்ப புத்தி வருது பாருங்கள், அந்த கேவலமான புத்தி. எப்படி போயிட்டு வந்து 500 வழி 1000 வழின்ட்டு ஊரில் உள்ள பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் வாங்கிடுவான். அது தீபாவளி அப்போ அரிசி பருப்பு கொடுப்பான். கேட்டால் வந்து நான் 25 வருஷமாக செய்கிறேன், 25 வருஷமாக இது பிச்சை எடுக்குது. பிச்சை எடுத்துட்டு அந்த பிச்சையை வந்து இவர் என்னமோ பெரிய தானம் பண்ணுற மாதிரி காமிப்பான். அந்த புத்தி வந்து அப்படியே வந்து வாழைப்பழத்துக்கு வந்திருக்கு. எஸ்பிஎம்ல 7 எடுத்த பிள்ளைங்களுக்கு 50 வழி கொடுக்கறது என்னடா சாதனை டே? என்ன சாதனை? ஏ எடுத்த பிள்ளைங்க அது A- இருந்தாலும் அதுக்கு மெட்ரிகுலேஷன் இடத்த வாங்கி கொடு, ஃபவுண்டேஷன் இடத்த வாங்கி கொடு. அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை. நாங்கள் 50 வழி கொடுத்துறோன்னு. இவருக்கு வந்து இந்த 50 வழி ஒரு ஏக்கு 50 வழி கொடுக்குற கடை 420 வழி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 450 வழி கிடச்சிருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதை கொடுக்கறதுக்கு இவருங்க என்ன பண்ணியிருக்காருங்கன்னா, ஒரு பெரிய நிகழ்ச்சி வச்சு அதில் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொறுமையாக எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது, இப்போ எங்களை 368 பிள்ளைங்க எடுத்து சதீஷ் செம்பாங் போக்கோ 89வது எபிசோட் டிவி 89வது எபிசோட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளை இப்போ பயங்கரமாக காமெண்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. போக்கு எல்லாம் இறங்கிட்டாருங்களா அப்படி ஒரு சைபர் ட்ரூப் இப்போ தான் அடிக்கிற எவ்வளோ நாளாக வந்து எல்லாம் வந்து வாட்ஸ்அப் டிக்டாக்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு ரீச் வர எல்லாம் இங்கே வந்துட்டு, ஏன்னா நம்மளோட இப்போ பாட்காஸ்ட் ஒரு எபிசோட் வந்து குறைஞ்சது 5000 பேர் பார்த்துட்றாங்க. 5000 வியூ வந்துடுது. தென் அதில் அந்த ரிட்டென்ஷன் இருக்குல்ல, ரிட்டென்ஷன்னா ஃபுல்லாக பார்க்குறவங்களோட நம்ம வந்து குவைட் அ நம்பர் ஆஃப் தேம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஆளுங்க சொன்னாலும் இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாலும் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து அது வந்து இங்கே பேசி இந்த விஷயம் வந்து இங்கேருந்து போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோடனே இங்கே வந்து இவங்களை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அந்த மாதிரி கொடுத்த கமெண்டில் சில கமெண்ட் பார்ப்போமா? ஓகே பாருங்க. லாஸ்ட் இதில் வந்து சில மறுபடியும் அதே தான் நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அதில் ஒருத்தர் எழுதுவார், ரொம்ப ஒரு எழுதுருவார். இது வந்து ஹிஃபா தீருன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய எபிசோடில் இதே போட்டிருக்காரு, கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு. அப்படி என்ன நம்ம ஃபேக்டுவல் ராங்காக பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் கமெண்டில் போடுங்க, நாங்கள் என்னத்தை ராங்காக பேசுகிறோம் நீங்கள் கமெண்டில் போடுங்க. தென் வீல் ட்ரை டு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ஃபேக்ட் தெரியல அப்படின்றது. இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுறாரு இல்லை 2 முன்னாடி அவர் பார்த்துட்டு அவர் வந்து வாட்ச் பண்ணுறாரு. தட் மீன்ஸ் அவர் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. இல்லை கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் கரெக்ட். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து நம்ம சப்பூராவை பற்றி என்னமோ பேசணும் அப்போ போட்டிருந்தாரு. அப்போ இப்போ போட்டுக்கிட்டு இருக்காரு அது ஃபியூ டைம்ஸ். நீங்கள் ஃபேக்ட்ஸ் என்ன ஃபேக்ட்னு நீங்கள் போட்டிங்கன்னா தென் அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறோம், இவங்க வந்து இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அது தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ரெண்டாவது இன்னொன்று, இந்த சத்தூர் ஆயுன்ட்டு இது புதுசாக திடீர்னு முளைச்சி வந்திருக்கு, யாருன்னு தெரில. தமிழில் வந்து கமெண்ட் எழுதுறது. நீங்கள் வந்து நீங்கள் எய்ம்ஸை பற்றி அன்றைக்கி நம்ம சொன்னோம்ல. எய்ம்ஸை பற்றி வந்து எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. எப்படி தெரியுமா? ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை ரன் பண்ண முடியாது. எம்சிஏ ரன் பண்ணுற யூனிவர்சிட்டியும் எம்ஐசி ரன் பண்ணுற யூனிவர்சிட்டியும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாதான். அப்புறம் வந்து மாறிக்கில் இருக்கான், நம்மளாம் வந்து அதான் புழுத்தோல் இருக்குமா, ப்ரியாரிட்டி கிவன் டு இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக் காமிங்க. இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னா எத்தனை இந்தியன்ஸ் வரும்போது அவங்களுக்கு எத்தனை % வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது? குறைஞ்சது இது நான் வந்து 10 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டிவி. எம்ஐசி மெம்பர்ஸ் அவங்க பிரான்ச் சேர்மேன் தான் போயிட்டு ஊராக காசு சேர்த்தாங்க, போயிட்டு வந்து காசு சேர்த்து இப்போ யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு. அதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு 10% 15% டிஸ்கவுண்ட் இருக்கா? எம்ஐசி மெம்பர்ஸ்க்கு இருக்கா? அதை முதல் கேட்குறேன். ஸோ அது ஒன்று போட்டிருக்காரு. இன்னொன்று வந்து ஆஃப்கோர்ஸ் இன்னும் வந்து மகாதேர் வந்து மறுபடியும் அதே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு மகாதேர் இன்னும் கொஞ்ச நாள் தான் சதீஷ் மகாதேர் அன்றைக்கே சொன்னாங்க பாரு. அடுத்தது என்னமோ அடுத்த எலெக்ஷன் வரும்போது நான் இருப்பேன் தெரில அப்படின்ட்டு. அது இப்போ கூட இது ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நிக்கையா என்னமோ ஒன்று
ஒரு வருஷம் போகிறது போக்கு அந்த ஈவெண்ட்க்கு. ஸோ அதுலேயும் சொல்லியிருந்தார் இதுதான் கடைசி முறையாக இருக்கும், அடுத்தது வர மாட்டேன். அவருக்கே தெரிஞ்சிருச்சு உங்கள் வயசு அவ்வளோ தான் இதுக்கு அந்த மனுஷனை பற்றி ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா மாதிரி இஸ் நாட் கோயிங் டு பி மாதிரி இதுக்கு மேலே வந்து பொலிட்டிக்கலி வந்து இஸ் நாட் கோயிங் டு பி ஆக்டிவ். அவர் பிரைம் மினிஸ்டராக வர போகிறது இல்லை. ஸோ பட் இது 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 என்ன மாதிரி ஐடியான்னு தெரில. நம்ம வந்து அந்த ஒரு க்ளோஸான இது தெரியுங்களா, நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு நம்மளை பிடிக்கணும்னா எனக்கான பிடிக்கணும்னா நீ அங்கே பேசக்கூடாது அப்படின்றது. இப்படி செஞ்சு தான் நம்ம வந்து இங்கே பார்க்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாது இவனை ஒண்டி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அன்வாருக்கு ஓட்டை போட்டு இன்றைக்கி பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சமுதாயம் வந்து அரசியலில் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகணும். வி ஹேவ் டு கன்சிடர் ஆல் த ஆப்ஷன்ஸ். சைனீஸ் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. சைனீஸ் வந்து அவங்களுடைய எல்லா பழத்தையும் வந்து ஒரு பாஸ்கெட்டில் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஒரே வக்கலில் வச்சுக்கூடாது, 2-3 இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னுவாங்க. அதுதான் வந்து இந்தியர்களும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன? ஆமாம் அதுதான். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அப்படியே இருந்துட்டோம். ஒரே போட்டால் பிஎனுக்கு 60 வருஷம், இல்லைன்னா அடுத்தது போட்டால் பிஹெச்கே போட்டுக்கிட்டு இருப்போம், இல்லைனா டிஏபிக்கே போடுவோம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் எப்படி இருக்கே இவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு போடுறது. ஸோ யார் வேலை செய்வா, யார் வேலை செய்ய மாட்டா, யார் நம்ம சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குறா, எப்படி அந்த குரல் வந்து கேபினெட் கொண்டு போக முடியும், எப்படி அந்த பர்சன் வந்து ஃபைட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸியான வேலை இல்லை. ஸோ அதால் வந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், இவர் வந்து மினிஸ்டர் ஆயிடுவார், ஒரு ஆவணார சமுதாயம் மாற்றி, அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்ட்ராங்கான லீடர் வரணும்னா இந்த சமுதாயத்தோட என்ன சொல்லுவாங்க, அது பொது நலமாக இருக்கணும், சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்ன பிரச்சனை நம்ம கிராஸ் ரூட் என்ன நம்மளுக்கு கோரான விஷயம் என்னது. ஸோ எல்லாமே எல்லா செக்டர்லையும் பார்க்கணும் பாரு, எஜுகேஷன்லேருந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்துலேயும் பார்க்கணும். பார்த்து தான் நீ வந்து அந்த பர்சன் வந்து அங்கே போய்ட்டு குரல் கொடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அஃப்கோர்ஸ்லாம் ஒரு காலத்தில் மகாதேர் வந்து 3 தமிழ் பேசுகிற மினிஸ்டர், ஒரு சீக்கிரம் போட்டார் 4 மினிஸ்டரு. பட் நம்மளுக்கு ரிசால்ட் வரலையே. அது மீன்ஸ் அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. குவாலிட்டி, அந்த பிரேவ்னஸ் இருக்கணும், சமுதாயம் மேலே அக்கறை இருக்கணும். அந்த மாதிரி பர்சன் போய்ட்டு கேபினெட்டில் உட்காந்தா தான் அந்த விஷயத்தை நீ அந்த ஏன்னா கேபினெட் வந்து ஒரு ஆள் கிடைக்கிப்பா, அது ஒரு ஆள் கூட இல்லை பாரு. இப்போ அந்த ஒரு ஆள் நீ போட்டோன்னா என்டையர் 30 எத்தனை மினிஸ்டரு, அஃப்கோர்ஸ்லாம் அதில் வந்து மலே வந்து நிறையா இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, சபாஸ் ராவாக்கும் இருக்காங்க, அதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருக்கணும். ஸோ அந்த டைம் அந்த ஸ்லாட்டை எடுத்து நம்ம இஷ்யூ அங்கே பேசும்போது அங்கே உள்ளவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க, கேபினெட் மீட்டிங் போகாத முன்னே நீங்கள் வந்து அங்கங்கே லாபி பண்ணணும். அந்த விஷயத்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர போடலாம் இந்தியன்ஸுக்கு. ஒரு புதுமையான இப்போ வச்சுக்க இண்டோ என்டோமெண்ட் போர்ட்டே கொண்டு வர போட்டோம். இண்டோ என்டோமெண்ட் போர்ட் நேஷனல் லெவலில் கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் அது கேபினெட் டிசிஷனாக இருக்கும் பாரு. அந்த இண்டோ என்டோமெண்ட் போர்ட் அங்கே கொண்டு வரணும்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அங்கே பேசுறவர் வந்து எல்லாத்தையும் லாபி பண்ணியிருக்கணும். ஆமாம், கேபினெட் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணு, அந்த டேபிள் பண்ணுறதுக்கு முன்னால பேசி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடணும். ஆமாம், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உனக்கு அந்த சாணக்கியத்தனம் இருக்கணும் பாரு. இதை பற்றி உங்கள்கிட்ட பேசி நீ பேசும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் பேசும்போது சாதாரண கவுன்சில் மீட்டிங்ல அப்படித்தானே சதீஷ் நம்ம அந்த பேசி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இது வரும், இது வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நம்ம பிரச்சனை. ஸோ இது வந்து கேபினெட்லேயும் அப்படி தான், ஸ்டேட் அஸ்கோலையும் அதுதான் பாரு. ஸோ இல்லை எல்லாம் அப்படி இருக்கானுங்களா, நம்ம இந்த இடத்துல பேசணுமா வாயை திறந்தோமா அவெல்லாம் நம்மளே பார்ப்பானுங்க, நம்மளை ரேசிஸாக பார்ப்பானுங்க, நம்ம வந்து மல்டி ரேஷியல் கட்சி, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை போய்ட்டு உள்ளுக்கு போட்டோமா, அந்த விஷயத்தை வந்து பேச முடியாத ஆளை போட்டுமா, அப்புறம் ஃபீலிங் பிளாங்க் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அந்த இடத்துல ஒரு இந்தியர்களை வந்து ஒரு கலருக்காக போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது ஒரு தோல்ல ஒரு ஆள் இருக்கான்ட்டு. ஸோ அன்லஸ் அது நம்ம சரியான ஆளை உள்ளுக்கு போடலன்னா சரியான ஆளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நம்பிக்கை தான், எல்லாம் நம்பிக்கை தான். இவ்வளோ நாள் நம்பணும், யாரை நம்பணும்? இதுக்கு முன்னே வந்து எம்ஐசி நம்பணும். எம்ஐசி வந்து ஒரு காலம் வந்து இப்போ ஒரு நிலைமையாயிருச்சு, இல்லாத போச்சு. இந்தியன்ஸுக்கு ரேப்பாக எம்ஐசிலாம். அப்புறம் 2008 வந்து எதிர்கட்சியாக வந்து நிறையா இந்திய லீடர்கள் வந்தாங்க. அது முடிஞ்சு 2018 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஒரு 22 மாதம் ஆட்சி இருந்துச்சு. 3 மினிஸ்டர் கொடுத்தாங்க. நம்மளும் நினச்சோம் அப்பா பெரிய மாற்றம் தான். இவனுங்க போய் என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே இது மட்டும் தெரியல. போட்டு தான் ஏஏசின்னு இந்த இந்தியன் மாற்ற போகிறோன்னு மீட்டிங்கை போட்டு தான். பட் எந்த நியூ பாலிசியும் அடாப்ட் பண்ண முடியாத போயிடுச்சு. எதுவுமே ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம பார்க்க முடியாத ஒரு பாலிசி கூட இல்லை. அதில் வந்து அந்த 3 மினிஸ்டர் போட்டதில் இவர் லேபர் மினிஸ்டராக இருந்தவர் வந்து இல்லை இந்தியன் இஷ்யூனா நீங்கள் போய்ட்டு வேதமூர்த்தியை பார்த்துக்கோங்க அப்படின்வார்.
அது ஒன்று. அதில் ஒன்று ரொம்ப கிளாசிக்கானது, நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்தில். அந்த கேமரா ஐலண்ட்ஸ் அந்த எவிக்ஷனு, அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி வந்து டிஎன்பி தானே வந்து என்னது வாட்டருக்கா என்னத்துக்கோ அவனுங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி வந்து அப்போ வந்து ஜேவியர் எதனாச்சும் ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஆக்ஷன் எடுத்தாரா பார்த்தீங்களா? இல்லை தாங்கலாம். ஏன்னா அதில் வந்து கான்ட்ராக்ட் இல்லை, மல்டி மில்லியன் ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டு. அது எத்தனை நம்ம இந்தியன்ஸ் பெரும்பாலும் வந்து இந்திய ஃபார்மர்ஸ் தான், எத்தனை ஏக்கர் நிலம் அவங்க சொந்த மில்லியன் கணக்கில் லாஸ்ட்டு. சமுதாயம் தான் லாஸ் பண்ணிச்சு. இத்தனைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து ஒரு இந்தியன் மினிஸ்டரு, அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜேபிஎஸ் கான்ட்ராக்ட் அது எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மணல் ஆமாம் ரைட், ப்ரைவேட் ஜெட்டில் வந்து சென்னைக்கு போகிறது இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம இந்த மாதிரி என்கேஜ் பண்ணாமல் விட்டனால தான் அண்ட் வி டோன்ட் ஹேவ் என்ன சொல்லுவாங்க அந்த பிரெயின் ஸ்டார்ம்லாம் பண்ணுறதில்ல. அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது, ஓ இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்படி தான்ட்டு. அப்போ நம்ம மாதிரி கண்மூடித்தனமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி தலைவர்கள் தான் கிடைப்பாங்க, சமுதாயத்தை நடுத்தரவில் தான் கொண்டு வந்து விடுவானுங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் வந்து நாட் ஈவன் மகாதேவ், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டு த எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு இப்போ நம்மளை வந்து வி கெட் அ சான்ஸ் டு அன்வார் கூட உட்காந்து பேசணும், வி ஹேவ் டு டாக், பேசணும். இட்ஸ் நாட் அபவுட் அன்வார் இஸ் அவர் எனிமின்னு கிடையாது. இஸ் அ பிரைம் மினிஸ்டராக நீ பேச போறியா பேசு. வி ஹேவ் டு ஸ்பீக் அப் ஃபார் அவர் செல்ஃப். நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம தான் பேசிக்கணும். நம்ம இப்போ அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வெளியிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி நீங்கள் வாங்க பேசுவோம்னா நம்ம பேச போகிறோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அது வந்து பெரிய இது கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து என்றைக்கும் வந்து சமுதாயத்தை வந்து முன்னிறுத்தணும். இப்பயும் அதான் சொல்கிறோம், இந்த பாட்காஸ்ட் செய்கிறதும் வந்து அதுக்கு தான். நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து அரசியல் செய்தியை கொண்டு போயிட்டு சேர்க்குறோம். மலேசியாவில் வந்து இந்த மாதிரி அரசியல் பேசுகிற பாட்காஸ்ட் வந்து எதுவும் கிடையாது. எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறதுனா நம்மளுடைய அரட்டை மரம் தான். அதில் கடைசி ஒன்று இந்த ஒரு கமெண்ட்டுக்கு வந்து போட்டுருவோம் டேவி. இது வந்து அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த 2 மயரான் பெரிய ஜீனியஸ் மாதிரி பேசுகிறாங்க வெங்காயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ ஆனால் சொந்த பேர்லாம் போடல. சரி, அதுக்கு நானும் வந்து நார்மலி வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த கமெண்ட் பண்ணது யார் டேவிட் இல்லை நானும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, யாருக்கும் நான் பண்ணிட்டேன், நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அதான் நான் போனேன். சரி, அவர் செய்யுங்க மேங்கோ மடையன் போடாடேன்னு போட்டுட்டேன். ஓகே, அவரோட இதுக்கே போகுமே. அவர் என்ன சொன்னார், மயிரான் பெரிய ஜீனியஸ் மாதிரி பேசுனா வெங்காயம். ஓகே, 2 விஷயம் இருக்குது இதில். அவன் வந்து மயிரான்றான், இன்னொன்று வந்து வெங்காயன்றான். ஸோ மயிருனா மூடி பாருங்களேன். அது வந்து ஒருத்தர் பார்த்து நம்ம பேசும்போது ஆத்திரப்பட்டு பேசும்போது அவனை மயிருனா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏசுறமாய் ஒரு வார்த்தை அது. ஸோ அந்த மயிருன்றது. இன்னொன்று வந்து வெங்காயம். இது 2க்கும் அரசியல் இருக்குது. இதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், நான் கொஞ்சம் டைம் கூட நான் சொல்லி தான் ஆகணும். மயிருன்றது வந்து இன்னைக்கு முடி வெட்டுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. ஏன்னா இது வெட்டுறது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்தியன்ஸ் தான் வந்து அதை டேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரில. இப்போ நீங்கள் மயிரான்னு சொன்னாங்க எங்களை 2 பேர்த்தையும். அவன்கிட்ட நான் கேட்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா வந்து ஆச்சேனிஸ் முடி வெட்டுற கடை வந்து நிறைய திறந்துட்டு இருக்காங்க. நிறைய இருக்காங்க. அது நம்மளுக்கு சைலன்ஸாக வேலை ஓடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஆச்சேனிஸ் வந்து முடி வெட்டுறாங்க. ஸோ அந்த ஆச்சேனிஸ் வந்து முடி வெட்டுற வச்சு அவங்களோட பெர்மிட் பார்த்தா ஆச்சேக்கு வந்து நீ வந்துடலாம், இங்கே நீங்கள் வேலைக்கு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு இந்தியா ஒர்க்கர்ஸ் எடுக்கிறதுக்கு முடியாது, தடை இருக்குது. இது அரசியல் தானே. இது அரசியல். யார் பாதிக்கப்படுறா? இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, முடிவற்ற வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உண்மையாக இல்லையா நீங்களே உங்களுக்கே தெரியும். ஒரு ஆள் வச்சுருந்தனா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நீ மலேசியன் சொன்ன வைக்கணும், சட்டத்தை பாரு எப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு. ஆனால் அவங்க ஆட்சினிஸ் வந்தால் அவன் தான் மலையாச்சா, அவங்களுக்கு வந்து டுவல் நேஷனல்ஷிப் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரகல்னால அந்த சண்டை இருந்தனால வந்து ரைட் ஐசி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டே வச்சிருக்காருல ரைட் ஐசி தானே அவரு. ஆமாம் சதீஷ், இப்போ நீ பார்த்தனா அவங்களுக்கு வந்து திறக்கும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர மாட்டேது, இந்த பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து கடை வந்து இப்போ பூமாப் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி கேல், ஸ்ராம்பான் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஸ்லாங்கோரில் வந்து அச்சனிஸ் வந்து கடை நிறையா போட்டுக்கிட்டு வராங்க. இது வந்து கவர்மெண்ட்டே இன்டைரக்ட்லி இன்வால்வ் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்லேருந்து குறைக்கணும்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் தான் இந்தியன்ஸ் போகிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியான மார்க்கெட் போகிறேன். பட் இந்தியர்கள் இப்போ வந்து நான் ஒரு முடிவெட்டுற கடை வச்சுருந்தேன்னா ஒரு 2-3 கடை வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சு நீ சொந்தமாக வெட்டுனா தான் அவனுக்கு சம்பாதிக்க முடியும். என்ன நினச்சிட்டாங்க இவங்களாம் மல்டி மில்லியன் ஆயிடுறாங்கன்ட்டு. நீ 20-30 கடை வச்சுருந்தனா நீ இங்கே லாஸ் பண்ணாலும் இங்கே கவர் பண்ணிக்குவேன், உனக்கு பிஸ்னஸ் இருக்குது. பட் நீ ஒரு 4-5 கடை வச்சுருந்த வச்சுக்க, இந்த கடை காசு வந்து நீ வந்து சேவா கட்டுறது இன்னொரு இடத்துக்கு தான். எவனும் பில்டிங் வாங்கி வச்சிடல, முடிவெட்டுற கடை யாரும் சொந்த பில்டிங் வாங்கி எங்கேயுமே வைக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் ரெண்டல் தான்.
ஸோ அதனால் வந்து இந்த மார்க்கெட் வந்து இன்னும் இருக்க அப்படியே திக்கான் பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் தேவைப்படுது. பட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் நம்ம இந்தியன்ஸை போய்ட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறையா என்ன சொல்லுவாங்க, நிறையா இதை வச்சுருக்காங்க, சட்டத்தை கைட்லைன்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க எடுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ இது மயிர் கதை, அவர் கேட்டாலாம் மயிர் கதை, ஏதோ இதுலேயும் அரசியல் தானே இருக்குது. ஆமாம், இதுலேயும் அரசியல் தானே இருக்குது. முட்டைக்கு வந்தார் அவர். வெங்காயம் ஓகே, வெங்காயம் சரி, முட்டைன்ட்டேன். அப்புறம் மாங்காய் கொட்டை, மாங்காய் மடையன்னு. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சதீஷ் பெரிய இம்போர்ட்டர். நம்மகிட்ட வெங்காயம் நம்ம எடுக்கிறதே இந்தியா. அது தெரியுமான்னு தெரியல அவனுக்கு. ஏன்னா இப்போ மாட் சாபு வந்து வெங்காயம் நடுறாருல. ஸோ இவருக்கு என்ன நினைப்புனா, இதுக்கு அந்த வெங்காயம் நம்மளே நட்டுக்குவோம், அதனால தான் இவர் சொல்கிறார் நம்மளை வெங்காயம்ன்ட்டு. ஸோ வெங்காயமே ஒரு அரசியல். வெங்காயம் வேலை வந்து அன்ஸ்டேபிளான வேலை. வெங்காயம் வந்து கவர்மெண்ட் சப்சிடி எதுவுமே கொடுக்கல. திடீர்னு பார்த்தா ஹையாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ஓவர் ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். பட் வெங்காயம் மார்க்கெட்டில் இல்லை, இந்தியா அனுப்பலை நம்மளுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா வெங்காயம் எல்லாமே ஆயிரும் நாட்டில். ஒரு டைமில் வந்து விலை ஏறிச்சு. பாகிஸ்தான் வெங்காயம்னு சொல்கிறானுங்க. அந்த வெங்காயத்தில் வந்து அந்த காட்டம் இருக்காது, அந்த வெங்காயம் ருசி இருக்கு. இன்னொன்று அந்த பிளாண்டா வெங்காயம் இல்லை வெங்காயம் வந்து விதவிதமாக இருக்குது. சிறு வெங்காயம் வந்து இந்தியாவிலேருந்து வருது, சின்ன வெங்காயம். அப்புறம் ஷேலட்ஸ் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீ சொல்கிறது வந்து பெருசாக இருக்கும். அது வந்து என்னத்துக்குன்னா இதில் போடுவாங்க, சேலட் செய்கிறாங்க. பிளாண்டா தான் அது. பிளாண்டா இல்லை பெருசுக்கு மஞ்சள் கலர் இருக்கும். ஆனால் அது இது என்ன சொல்லுவாங்க, அனியன், நெதர்லாண்ட்ஸ் அனியன் தான் சொல்லுவாங்க. மேபி அது வரலாம் பாகிஸ்தான்லேருந்து. பட் இப்போக்கு வந்து வெங்காயமே வந்து ஒரு அரசியல். ஏன்னா போன ஒரு 2 வருஷம் ஆட்சி எடுத்து முடிஞ்சு மாட்சாப்பு வந்து இதுக்கு வந்தது மொத்த கிரைசிஸை வந்ததே வெங்காயம். ஸோ பரவாயில்ல, நீங்கள் எங்கள் வெங்காயம்னு கூப்பிடு. தேங்க்ஸ். அந்த அந்த என்ன சொன்னேன், மாங்காய் மடை, அந்த மாங்காய் மடை எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாங்காலே விதவிதமாக இருக்குது. மாங்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜா பூவா வந்து அருமணிஸு, அது வந்து பெர்லிஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் எப்படி டேப் பண்ண முடியும், அதை எப்படி விற்கணும்னு பார்க்கணும். அது வந்து பெரிய மார்க்கெட். அது மாங்கான்றது ஒரு பெரிய மார்க்கெட். பட் நிறையா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ சைனாலேருந்து வருது, நம்ம இந்தியாவிலேருந்து வருது. இது பார்த்தோன்னா விலையான மாங்காய். ஒரு மாங்காய் வந்து 10 வெள்ளின்றாங்க, அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாரு, அது நல்லாவே இருக்காது. மலேசியாவோட மாங்காய் இருக்குல்ல, இந்த அருமணிஸ்ன்றாங்களா, இதுதான் வந்து மலேசியா மார்க்கெட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த பழங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்த போனால் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்கி சிறு தான் செய்கிறாங்க. ஈவன் தோ சதீஷ் ஒரு தைப்பூசம் வருதோ இல்லை ஒரு தீபாவளி வருதோ, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது ப்ரேயர்ஸ்க்கு பாய்க்கிறது வந்து பழங்கள் நம்ம ஆளுங்க நிறையா பாய்ப்பாங்க. இன்றைக்கி நீ பார்த்தனா சைனீஸோட வந்து இந்த மாதம் ஓடுது நினைக்கிறேன், ஏதோ ஒரு பூஜை செய்கிறாங்க. அது சின்னங்க தான், ஒரு தாமானில் சின்ன நிறையா தான். தாமானில் போனால் சின்ன திடீர்னு பழங்கடை வைப்பான், பூ வைப்பான். இந்த 2 வித்தான என்னன்னு பார்த்தோன்னா ஃபெஸ்டிவல் டைம் அது. ஸோ அந்த மாதிரி இந்தியன்ஸுக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவல் டைம் இருக்குது சதீஷ். ஃபர்ஸ்ட் வந்து நீ பார்த்தோன்னா தைப்பூசம் இருக்குது, திருவிழா இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது சதீஷ். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. பட் இந்த மார்க்கெட்டு ஏன் நம்ம டேப் பண்ணலைன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி சதீஷ் பழங்கள் வர்றது பார்த்தோன்னா ஓவர்சீலேருந்து தான் வருது, சைனாலேருந்து வருது, இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஏன் நம்ம டேப் பண்ணல, இது வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மலாய்க்காரவங்க வந்து இப்போ அதை டேப் பண்ணிட்டு வராங்க. மலாய்க்காரவங்க வந்து பெரிய லெவலில் டேப் பண்ணுறாங்க. ஒரு டைமில் இல்லை தெரியுமா அவங்க இந்த பிஸ்னஸை, சைனீஸ் தான் இருந்தாங்க. ஆனால் நீ இப்போ காடி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜோஹருக்கு மட்டும் நீ போன வச்சுக்க, இப்போ நீங்கள் பெர்லிஸே ஜோஹர் மட்டும் போனோன்னா, இந்த பழைய பாதையில் போனோன்னா எப்படி இருந்தாலும் ஒரு லோரியை நீ பார்ப்ப, 3 கிலோ 10 வெள்ளின்னு போட்டை பார்ப்பேன். அப்புறம் பார்த்தா எல்லா பழமும் இருக்கும். ஸோ பழம் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். இதெல்லாம் ஏன் டேப் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஏன் வந்து ஆள் பார்க்க மாட்டேன்னு தெரியல. அறவே இல்லைன்னு இருக்குது, பட் ரொம்ப குறைவு சதீஷ். ஸோ இது எப்படி நம்ம இந்தியன்ஸ் வந்து இதை பார்க்க போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க. மல்லிகைப்பூ நீங்கள் எடுத்துக்கிட்டோம் சதீஷ், மூசியம் இல்லாத டைம் இது ஒரு கோலன்னுவாங்க. ஒரு கோலன்னா ரொம்ப சின்னது தான் சதீஷ். இந்தியாவோட இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம். ஒரு கோலம் தான் வந்து 10 வெள்ளி, 10 வெள்ளி. ஒரு டைம் 1.5 வெள்ளி. நான் வந்து மல்லிகைப்பூ தோப்பு வச்சிருந்தேன், 1 வெள்ளிக்கு வைப்பேன். ஒரு கோலம் இவ்வளோ கட்டி கொடுப்போம். இவ்வளோவா ஒரு முளம் 6 வெள்ளி டிவி. அது வந்து கிட்டத்தட்ட இல்லை, 8 கட்டி இருக்கும். ஸோ அந்த பர்சன் அவர் காமெண்ட் பண்ணது தான் இது ஒரு டாப்பிக்காகவே போகுது. பட் அவர் சொன்னது வந்து மயிருன்றதும் வெங்காயத்துக்கு நிறைய தெளிவுபடுத்திட்டேன். ஸோ இது எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. அரசியல் எல்லாமே எதுவுமே இல்லையா. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களை ஏசுறதுக்கு பதில் உங்கள் குடும்பத்தில் போய் பாருங்கள். அப்படியே நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளை சரியான படிப்பு இருக்கா, யூனிவர்சிட்டி போணுச்சுன்னா அதுக்கு வந்து சரியான வாய்ப்பு கொடுக்குறாங்களா, இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாக
அவங்க சாப்பாடு கொடுக்க முடியுதா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதா, இல்லை உங்கள் வேலை சம்பளம் பத்தலையா, இது எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கியா? தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்க. ஆம்பளை பையன் இருந்தா ஆனால் அவன் வந்து வேப் அடிச்சுக்கிட்டு இருக்கானா, எவன் கூட வேப் தான் டாபிக் வரணும். வேப் அடிச்சுக்கிட்டு இருக்கானா, எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், எவன் கூட சேர்றான், அதை பாருங்க. பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா டிக்டாக்ல இருக்கா, டிக்டாக்ல என்ன பண்ணுது, என்ன மாதிரி கண்டென்ட் போடுது, இல்லை எந்தெந்த ஃப்ரெண்ட் கூட சேருது, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இதெல்லாம் பாருங்கப்பா. உங்களுக்கு கேட்க இஷ்டம்னா நீங்கள் பார்க்காதீங்க, சிம்பிள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்படி பேச தான் செய்வோம். சரி, இல்லை பேசலாம், அது இது தானே, உண்மையை தானே நம்ம சொல்றோம். அது உண்மை தான். நாங்கள் வந்து சொல்கிறோமா, பர்சனலாக சொல்கிறோம் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஜெனரலாக சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே சார், அடுத்தது நம்ம என்ன டாபிக் போகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் போகிற விஷயம் சதீஷ், நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அவர் நம்மளை நீ வாங்க மாட்டேன்னு அவர் ஆரம்பிச்சதுலேருந்து நான் நினைக்கிறேன், நம்ம இந்த கோஸ்டாரா ஐடோப் சொல்லுவாங்க, நம்மளோட அனுதினம் வாழ்க்கை எப்படி, சாப்பாடு வேலை எப்படி, நம்ம செலவு எப்படி, இதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்ட்டு. அதில் வந்து இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் நஜீப்போட ஆட்சி காலத்தில் என்ன இந்த அரசாங்கம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இட் இஸ், இப்போ நீ 10 எழுதி வைக்கலாம். இந்த 10 சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நஜீப்புக்கு எதிர்ப்பான 10 விஷயம் இருந்துச்சுன்னா அதில் அந்த டாப் 3 இருக்கும்ல, அந்த டாப் 3ல வந்து 3வது இடத்துல இருந்துருச்சுன்னா என்னவா இருக்கும்னா நம்மளோட பாராங் நாய். பிஎன்ஏவே பாராங் நாயின்னு. இது வந்து பரிசான் உள்ளவங்களுக்கும் தெரியும், பரிசானுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் தெரியும். பரிசான் நேஷனல்னாவே பாராங் 9 தான். ஸோ இதுதான் வந்து கோரான ஒரு என்ன சொல்லுவோம் ப்ரோபகண்டாவாக இருந்துச்சு பிஹெச்சோட பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டாவில். ஸோ அது இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எதை தொட்டாலும் ஜாமான் ஏறிச்சு. எஸ், அந்த டைமில் ஏறிச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல சதீஷ். சாப்பாடு வேலை, எல்லா வேலையும் என்ன சொல்லுவாங்க ஃப்ளாஷ் அவுட் ஆகிடுச்சு. சரியான வேலை, எல்லாமே வேலையாக இருக்கும் போது அந்த அஃப்கோர்ஸ் சில பேருக்கு தெரியாது. ஏன்னா நீ அரிசி இன்றைக்கி போய்ட்டு 23 வெள்ளி கொடுத்து வாங்குறதும், இன்றைக்கி 39 வெள்ளி கொடுத்தா, இல்லை 29 வெள்ளி 30 வெள்ளிக்கு மேலே வாங்குறதுக்கும் இந்த 10 வெள்ளி டிஃப்ரெண்ட் இருக்கும் பாரு. இந்த 10 வெள்ளி தானேன்ட்டு போகிறவங்க நிறையா இருக்காங்க சதீஷ், நிறையா இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, 10 வெள்ளி தானே சாப்பிட்றோம் தானே அப்படி நினைக்கிறாங்க. ஸோ அதான் தப்பு. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம். இப்படியே தான் எல்லாம் ஏறிக்கிட்டு போகுது ஒன்று ஒன்றா. ஸோ அந்த டைமில் நஜீப் இருக்கும்போது அரிசி விலை வந்து 23 வெள்ளி தான் ஒரு கிலோ. 23 வெள்ளி தான். ரம்புத்தான், தெம்பாத்தான் 23 வெள்ளி தான். ஆமாம், 23 வெள்ளியில் எனக்கு தெரியும் நஜீப் காலத்தில். ஆனால் இன்னைக்கு அன்வார் இப்ராஹிம்ன்ற ஒருத்தர் அந்த டைமில் பாராங் நாய் சொன்னவருக்கு வந்து இன்னைக்கு வந்து விலையை பார்த்தோன்னா 35 to 39 ரிங்கெட் இருக்குது. இதே அரிசி வேலை சதீஷ். ஸோ மீன்ஸ் எத்தனை % இப்படி ஏறிச்சு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், பாராங் நாயின்னு சொன்னோம். எப்போ கேம்பெயின் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், விலையை இறப்பாங்க, எண்ணெய் விலையை குறைப்பாங்க, தோல் எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க, சுமையை குறைப்பாங்கன்ட்டு. பட் இப்போ வந்து எல்லாமே ஏறுது. இதில் முக்கியமான தரத்தில் இப்போ ஏறின விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அஃப்கோர்ஸ் கேஸ் பாதிப்பு இல்லைல்ல எனக்கு, நான் வீட்டு கேஸ் பாய்க்கிறேன், அதே வேலை தான், கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. பட் வந்து கடை வச்சுருக்கிறவங்க வந்து ரோட்டு ஓரத்தில் சுச்சோர் கூட வைக்கிறவங்களோ, இல்லை ரோட்டு ஓரத்தில் நாசி கோரங்க பண்ணுறவங்களோ, இல்லை ஒரு புட்டு மாயம் செய்கிற ஒரு இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க ஃபுட் ட்ராக்கில் புட்டு மாயம் விற்கிறவரோ, இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா சதீஷ், இவங்க எவ்வளோ கேஸ் கொடுத்து வாங்கணும்னா 70 வெள்ளி. அதுக்கு கலர் வேறு, அது என்ன ஒரு பர்பிள் கலர் அடிச்சுட்டு 70 வெள்ளி. ஏன்னா சப்சிடி கொடுத்துட்ருக்கோன்றாரு. என்ன சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர், சப்சிடி கொடுக்குறோம். அப்போ அவர் சப்சிடி சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஃபாரினர்ஸ் வந்து 3 மில்லியன் பேர் ஃபாரினர்ஸு, எண்ணெய் விலை எடுத்து 3 பில்லியனுங்க லாஸு. எண்ணெய் விலை வந்து நம்ம சப்சிடி கொடுக்குற வச்சு ஃபாரினர்ஸுக்கு வந்து 3 பில்லியன் பெரிய ஹியூஜான அமௌண்ட் தெரியுமா சதீஷ்? யாரெல்லாம் அவ்வளோ காடி உள்ளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு மலேசியாவில்? இது வந்து நீங்கள் என்னன்னொன்னே இந்த சப்சிடின்றாங்களா, அன்னைக்கு இதோட மானிட்டர் வந்து இது வந்து யாரோட மிஸ்டேக்? நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது கவர்மெண்டோட உன்னோட வேலை. நீ வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒன்று ஐசியை காமிக்க முடியும். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோனாஸ்லாம் வந்து செட்டல்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் மலேசியானா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டல் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீ ஆப் கொண்டு வரலாம். இந்த மாதிரி வந்து எதனாச்சும் செய்யலாம். அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க டிவே, நான் கன்ஃபர்ம் பண்ணேன் நேராக 2 ஃபாரினர்ஸு, அவனுங்க வந்து பங்களாதேஷ்னு நினைக்கிறேன். நான் பெட்ரோனாஸில் நான் டீசல் ஊற்ற போகிறேன். இந்த பக்கத்தில் டிவே ஒரு பெரிய தோங்கு தெரியுங்களா, அந்த என்னது அந்த வெள்ளை கலர் தோங்கு இருக்குமே, அது ஃபுல்லாக வந்து அந்த தோங்கு இன்னொரு தோங்கில் வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோல் அடிக்கிறானுங்க, 95 அடிக்கிறானுங்க. மோட்டோவில் இல்லை தெரியுங்களா, மோட்டோவில் வந்துட்டு அவருங்க தனியாக அடித்து கொண்டு போகிறாருங்க. ஏய், இதை ஏன் நீ ஊற்றுறன்னு கேட்டேன். நீ ஏன் ஊற்றுற அப்படின்னு கேட்டேன். இது சப்சிடி என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது எங்களோட சப்சிடிடா அப்படின்னேன். ஓ இல்லை பாஸ் பள்ளி மாதிரி சுரு பள்ளி மாதிரின்ட்டு. உன் பாஸ் வரா மலேசியாவா? டேய் நீ பாஸ், நீ எப்படி இங்கே வந்து வாங்கலாம்? உன் பாஸ் வரா மலேசியா,
நீங்கள் நம்மள என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து மஞ்சள் எண்ணெய் வந்து வரும் இதுக்கு ஊற்றுறதுக்கு மட்டும் தானே. நீங்கள் பிஸ்னஸ்க்கு பாய்க்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவனுங்களும் வந்து எண்ணெய் கடைக்காரனுங்களும் அந்த ஒரு தி டோன்ட் கேர் விடுறது, நீ எடுத்துகிட்டு போன்ட்டு. அதில் வந்து இப்போ என்னோட சப்சிடி தானே, இவன் ஒருத்தன் இந்த மாதிரி வாங்கினான். மலேசியா முழுக்க எத்தனை பேர் வாங்குவானுங்க. இதை உனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. இப்போ நீங்கள் இந்தியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் வந்து சப்சிடைஸ் ப்ரைஸ் பாருங்களா, அது அவங்க கெரசன் ஆயில்னு வாங்க, கிருஷ்ணா ஆயில்னு வாங்க, ஆனால் கெரசன் ஆயில். அதே மாதிரி வந்து சீனி இந்த அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ன கடை, ரேஷன் கடை வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா இந்த விலைக்கு நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா நீங்கள் வந்து விலையாக வாங்கணும். இதுதான் வந்து இந்தியாவோட இது பாருங்களேன். மலேசியாவில் நீ சப்சிடியை வந்து இது பண்ணணும்னா இன்க்ளூடிங் இப்போ நீ என்ன பண்ணுற, ஃபாரினர் பாய்க்கிறான்னுட்டு எல்லாருக்கும் அடி டேவிட். இது வந்து சாப்பாடு கடை வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன கேஸு ஓகே, ரோட்டோரத்தில் வந்து இது வச்சுருக்காங்களா, என்ன சொல்லுவாங்க, பீசாங்கோரைங்களாம் விற்கிறாங்களா, அவங்களுக்கே அடி எப்படி பார்த்தாலும். ஆனால் கடை வச்சுருக்கேன். நேற்று நான் ஒரு விநாயகரன் கடைக்கு போனேன், நான் தண்ணி வாங்க போனேன். சும்மா கேட்டேன் அப்படியே, என்ன பாங்க கேஸ் விலை ஏறுது போட்டிருக்குன்ட்டு. அவர் எடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த KPDNKK வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஆப்ஸ் காசா செய்ய போகிறானுங்களாம். 7ஆம் மாதத்துலேருந்து ஆப்ஸ் காசா செய்வோம். இந்த இது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அவர் கணக்கு சொன்னார் என்கிட்ட. நான் ஒரு நாளைக்கு 4 டோங் நான் பாய்க்கிறேன். இப்போ வந்து 26 வள்ளி 70 வள்ளி ஆகுது. எனக்கு வந்து 46 வள்ளி வந்து ஒரு டோங் வந்து நான் வாங்கினேன்னா, இப்போ 4 டோங்குக்கு வந்து எனக்கு வந்து 176 வள்ளி ஒரு நாளைக்கு வந்து 4 டோங் முடிஞ்சிடுமா பாச்சு. 176 வள்ளி வந்து ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா செலவு. இனி இது 20 நாள் நான் கடை திறந்தேன்னா எனக்கு எவ்வளோ செலவாகுது நீ பார்த்தனா. இப்போ இந்த 176 வள்ளியை வந்து நான் வந்து எப்படி கவர் பண்ணுறது. நான் வந்து ஒரு நாசிக்கோரைங்க வந்து ஒரு வழி ஏற்றுறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு என்ன வந்து 100 பேராக வந்து 177 பேராக வந்து சாப்பிட போகிறானுங்க. நம்மளோட சாப்பாடு பிஸ்னஸ் வந்து மார்ஜின் வந்து இஸ் அப் அண்ட் டவுன் அண்ட் வந்து நாங்கள் கவர் பண்ணிக்குவோம். இப்போ 176 வள்ளி வந்து எனக்கு 20 நாள் அடினா என் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அடி. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து நான் கேட்டதுலாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதான் இப்போ நீ பார்த்தனா சதீஷ், அந்த விலை ஏறினவசி அந்த கேஸ் விலை அஃப்கோர்ஸ் அது அந்த சரி அது ரொம்ப வேணாம். நம்ம ஒரு வெரி இதாக ஃபேராக பேசுவோமே. நஜீப் காலத்தில் வந்து சீனி வந்து சப்சிடி எடுப்போம்னாங்க. ஆமாம், சீனியை 1.90 1.80 இருந்தது. 2 வழி 30 கேஸ்க்கு என்னமோ ஏறிச்சு. ஒரு 30 சென்ட் ஏறிச்சு. சீனி விலை, கோதுமை விலைலாம் ஏறிச்சு அந்த டைமில். அதுதான் வந்து பெரிய அடிலாம் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ப்ளே கார்டெலாம் பிடிச்சிட்டு நின்னாங்க PHல. பட் அவன் 30 40 தான் ஏற்றுறான். 30 40 அந்த சப்சிடி இதை வந்து ஏற்றுறாங்க. கோதுமாவும் சீனி ஏறினவசி அந்த 20 30 ஏறினவசி. தேவோ ஐஸ் இருக்குல்ல, தேவோ ஒரு டைமில் 70 80 தான். 70 காசு 50 காசு நான் கொடுத்தேன். 50 இருந்திருக்கு. அதோட அப்புறம் ஏசிடுவாங்க நீ பழைய கதைக்கு போறியாட்டு. நம்ம வந்து நஜீப் காலத்திலே பேசுவோம் 80 90 இந்த மாதிரி தான். அப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனில் இருந்துச்சுன்னா ஒரு வழி 20 காசு மேக்ஸிமம் இருக்கு. அவ்வளோதான். இப்போ நீ பார்த்தனா 1.80 1.60 1.70 1.80 விற்கிறானுங்க. அந்த ஒரு சின்னோண்டு கேப் தான் தருமா. பட் இன்னைக்கு கேஸ் தொம்பு நீ அதோட ஏற்றத்தை பார்த்தனா எத்தனை கண்டா ஏறிச்சு. 28 வழி கேஸ் தொம்பு 26 வழி கேஸ் தொம்பு 70 வழிக்கு வேறுக்கு. இந்த மீன்ஸ் நீ வந்து ஒரு 2-3 வாட்டி கண்டால ஏறுது அது. ஸோ அந்த அவ்வளோ வேலை நீ மேய்ச்சினா நீ நினச்சி போகிறேன் சாப்பாடு வரலன்னு. இப்போ வந்து அவன் ரோட்டு வாரத்தில் ஒரு சுச்சோ கூடாங்க வந்து ஒரு பீசாங்க வந்து ஒரு 5 வைக்கிறாங்க வச்சுக்கேன். முன்னெல்லாம் வந்து 3 ஒரு வழி இது மாதிரி வைப்பாங்க. 3 பீஸ் வச்சா ஒரு வழி. இப்போ இதெல்லாம் இருக்காது. 5க்கு வந்து 5 வழி வாங்குவான். ஒரு பீஸுக்கு ஒரு வழி வாங்குவான். அவன் சொல்லி ஒன்றும் இல்லை. அவன் வந்து அவன் வந்து என்னன்னா அவன் விற்கிறவங்க மேலே தப்பு இல்லை. விற்கிறவங்க இப்போ நீங்கள் விலை ஏற்றலாம் அவங்க மேலே தப்பு இல்லை. தயவு செஞ்சு அவங்க ஏசாதீங்க. அவன் மேலே தப்பு இல்லை. அவன் கோர்ஸ் ஏறுது. இல்லை டேவிட், நீங்கள் 5 சொல்கிறீங்க. இல்லை பீஸாங்க வரீங்க. இப்போ ஒரு வழிக்கு 4. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ பீஸா இருக்கும். நான் அன்னைக்கு வாங்கினேனே. அன்னைக்கு நம்ம பீஸாங்க விலை தானே. இப்போ பீஸாங்க விலை 4. அதுவும் 4. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலாப்பா அந்த பீஸாங்க நினச்சிக்க போகிறாங்க. இல்லை அந்த வாழைப்பழம் இல்லை, இந்த வாழைப்பழம் சாப்பிட்ற வாழைப்பழம். அது நீ பீஸாக வெட்டியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது டேவிட். அவங்க அந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்க சர்வை பண்ண முடியும். ஸோ அதான் சதீஷ் அந்த இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து விலை இன்க்ரீஸ் பண்ணும் சாப்பாடு விலைலாம். நீ பார்த்தனா சதீஷ், இப்போ மலேசியாவோட சாப்பாடு கிடைக்கலாம். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஒரு இடத்துல வேலை செய்கிற, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, இல்லைனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற, ஒரு டவுனில் வேலை செய்கிற, எங்கேயோ ஏதோ ஒரு வேலை செய்கிற, கூட்டுற வேலை செய்கிற, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, லான்ச்சுன்னா நீ கடையில் போய் சாப்பிட்டு தான் ஆகணும். ரைட்டா இல்லையா? அது டிபெண்ட்ஸ்லாம் உன்னோட கேட்டகரியை பொறுத்தது. நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் நீ வந்து ஒரு நல்ல கடையில் போய்ட்டு சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு குரூப் இருக்கும் மிடில் கிளாஸ்னால் அவங்க வந்து தேடுவாங்க இந்த எங்கே சீப்பாக இருக்கும் நாசி கண்டார் இந்த மாதிரிலாம் போவாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கும் அது வந்து வேலை செய்கிற
தொழிலாளி கீழே உள்ள பேஸில் வேலை செய்கிறவங்க பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த தப்பி வருவாங்களா சின்ன வாரவங்க பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ன்ட்டு. பட் அவங்களுக்கே அடி இப்போ. ஏன்னா நீ வேலை செய்கிறது உன் சம்பளம் ஒரு லிமிட்டான ஒரு சம்பளம் தான் உனக்கு. ஸோ உன்னோட இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஏன்னா இப்போ வச்சுக்கேன் சதீஷ், இப்போ ஒரு துண்டு மீன் அவன் கறி ஆக்கிறதுக்கு ஒரு துண்டு மீன் போட்டு ஒரு சயோர் வச்சு 7 வழி 8 வழி வாங்குறாங்க வச்சுக்கோமே. இப்போ வந்து இந்த கேஸ் விலை ஏறின வசி இவ்வளோ நாள் ஒன்றும் என்னென்ன ஏற போதில்ல, கேஸ் விலை ஏறின வசி இந்த 3 வாட்டி கண்டால அவன் அந்த மீன் துண்டும் இதே வந்து 10 வழி ஆயிடுச்சு வச்சுக்கேன், 3 வழி ஏறிச்சு வச்சுக்கேன் சதீஷ். 3 வழி ஒரு நாளைக்கு அவன் 3 வழி ஏறிச்சுன்னா இது ஒரு வேளை சாப்பாட்டை சொல்கிறேன், மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு அதெல்லாம் விட்டுறேன். இந்த ஒரு வேளை 3 வேளை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவர் 26 நாள் இல்லைன்னா இவர் 20 நாள் வேலை செஞ்சாவே 60 வழி ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 60 வழி. அவன் சம்பளம் வந்து காஜி மினிமம் ஏற்றிட்டேன், காஜி மினிமம் சத்து தூஜோ நீ ஏற்றிட்ட. பட் அது ஏற்றின தகுந்தாப்புல அதான் வச்சிருக்கிய பேட்ச் பை பேட்ச் அவங்களோட செலவை. இல்லை ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன் ஹதீஸ், கவர்மெண்ட் வந்து என்னை கேட்டனா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பாதி கடைகளில் வந்து அந்த மெனு ராமா வச்சுருந்தாங்களே, மெனு ராமாவை தூக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லை அது கொஞ்ச நாள் பொழுதுபோக்கு செஞ்சது. இப்போ இல்லை எந்த கடையிலையும் இல்லை, நான் பார்த்தது மேக்ஸிமம் இல்லை. நீ கேட்டனா சதீஷ் அந்த ராமான்னு வந்து என்னமோ அது என்ன சொல்லுவாங்க அந்த ரோடோட ஜுவாலான் ராமான்ட்டு அதெல்லாம் ஒரு கண் தொடப்பு, ஒரு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூப்பிட்டான நம்ம மக்களை முட்டாளாக்கிடுது. மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வந்து இந்த பார்லிமெண்ட்டில் போடுவார்களாம், அந்த பார்லிமெண்ட் மெம்பர் அங்கே போய் நின்றுக்கு வரான், அங்கே வந்து சீப்பா ஜாமா, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூப்பிடுது. நீ வந்து ஒன்று நார்மலாக இருக்கிற பிஸ்னஸை கீல் பண்ணுற, நார்மல் அவன் கடை செலவு கடை வச்சிருக்கணும் மலேசியனை கீல் பண்ணுறேன். இன்னொன்று வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அவனுக்கு தேவைப்படும் போது வாங்க முடியாது, அவன் உனக்கு வெயிட் பண்ணணும், எப்பாரா போடுவான், பட்டினியாக இருந்தாலும் பிரச்சனை வெயிட் பண்ணணும். அதுக்கு பதில் நீ எல்லாம் கடையிலையும் அந்த விலைக்கு கொண்டு வரப்படல, உன்னால விற்க முடியுது தானே, ஏன் அடுத்த கடைக்கு உன்னால விற்க முடியாது, ஏன் அதை நீ புஷ் பண்ண முடியாது? சரினா செய்யலாம், குவான்டிட்டி தான் வருது, எல்லாம் குவான்டிட்டி தான் வருது. ஸோ கவர்மெண்ட் நினச்சா அதெல்லாம் செய்யலாம், சப்சிடி கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட்லாம் எப்படி இருந்தாலும் எல்லாமே டேக்ஸ் பேயரு. இப்போ வந்து பணக்காரன் தான் டேக்ஸ் கட்டுறான்னு இல்லை, இன்கம் டேக்ஸ் இவன் தான் கட்டுறான்னு இல்லை, சாதாரண அந்த இப்போ வச்சுக்க அவர் வந்து ரோட்டோரத்தில் ஒரு பிச்சை எடுக்கிறாங்க, அந்த பிச்சை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 10 வழி கிடைக்குது, அந்த 10 வழி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொக்கோ கோலா வாங்குறாங்க வச்சுக்கேன், ரொம்ப சூடாக இருக்கிறான் நீங்கள் மகனுக்கு கொக்கோ கோலா வாங்கி கொடுப்போன்ட்டு அவங்க போய்ட்டு ஒரு 7-Eleven வாங்கினாவே அங்கே எஸ்எஸ்டின்னு ஒன்று போட்டு வச்சிருப்பான், சுகர் டேக்ஸ்னு ஒன்று போட்டு வச்சிருப்பான். த மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் டேக்ஸை. ஸோ நான் மக்கள்ரா, நான் வந்து மலேசியன்ஸ்லாம், நான் மக்கள் இங்கே உள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து என்ன வச்சிருக்க டேட்டா B40 பி மயிர் பாப்பா என்னென்னமோ நான் வச்சிருக்கேன், பி வேற வச்சிருக்கேன் B40ன்னு, அப்புறம் இன்னொரு மிஸ்கின்ட்டுக்காரன் ஒரு குரூப் வச்சிருக்கேன். இந்த B40 தான் வந்து எல்லாம் டேட்டா உங்ககிட்ட இருக்கு. டேட்டா இருந்துக்கிட்டு நீ இந்த சப்சிடியை வந்து எடுப்போன்ற பாரு, என்னெல்லாம் அரசாங்கம் இது? மக்கள் தான் சதீஷ். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள்கிட்ட நாட்டில் காசு இல்லை, நாங்கள் வந்து சப்சிடி நிறையா கொடுக்குறோம், ஒரே ஒரு எப்படி சப்சிடி ஏற்றுறது ஃபாரினர் சொல்லிடுவோம், ஃபாரினர் சொல்லிடுவோம். அந்த ஃபாரினர்ஸ் சொல்கிறிய யாரை சொல்கிற நீனு? பங்களாதேஷ்காரன் வேலைக்கு வந்தவனை சொல்கிறியா, இல்லை இந்த நேபாள்காரனை சொல்கிறியா, இல்லை இந்தோனேஷியாக்காரனை சொல்கிற, ரோஹிங்கா சொல்கிறியா? எல்லாம் மலேசியாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவனுங்க வந்து இங்கே திருடிக்கிட்டு இல்லை, இங்கே வந்துட்டு உன்னோட சப்சிடி எடுத்து அங்கேயிருந்து காசு அனுப்பி இங்கே வந்து ஜாமா வாங்கி சாப்பிட கிடையாது, இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறான். அவன் வந்து எக்கானமியை ஜானா பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக அவனால உனக்கு பெனிஃபிட் இருக்கு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த சுக்காயி அந்த சுக்காயி பெர்மிட் காசு லேவி இதெல்லாம் கட்டுறான். அவனை வந்து ஃபாரினர்ஸ் சொல்லி அவன் சாக்க வச்சு நம்மள சாவாடிக்காத. நீ அப்படியே உனக்கு வந்து ஃபாரினர் பிரச்சனைனா நீ ரோஹிங்கியா வந்து திரும்பி அனுப்பு. ரோஹிங்கியா வந்து வேற எங்கேனாச்சும், பிகாஸ் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப், ஐ மீன் ஐ எம் நாட் ஆன்டி ரெஃப்யூஜி, உடனே சொல்லிடுவாங்க நான் வந்து ஆன்டி, ஐ மீன் ஐ எம் ப்ரோ ஹியூமன் ரைட்ஸ். பட் ஆனால் ரோஹிங்கியா வந்து உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீ சொன்ன, ரோஹிங்கா ஒன்றும் இல்லை சதீஷ், நிறைய பேர் இங்கே நீ வந்து ஃபாரினர்ன்ற இதை யூஸ் பண்ணி யாரை வந்து இது பண்ற. அதை நீ யாரை சொல்ற? ஒரு விஷயத்துல இல்லை டேவிட், எண்ணெயில செஞ்சானுங்க, அரிசியில செஞ்சானுங்க, எல்லாத்துலயும் அதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. தட் மீன்ஸ் நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு வந்து பங்களாதேஷிஸ் வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மலேசியா எக்கனாமி கொலாப்ஸ். அவன் வேலை செய்யறான், அவன் அத்தனைக்கும் நம்மள்கிட்ட கொடுக்குற மலேசியன்ஸுக்கு நீ கொடுக்குற 2500 அதெல்லாம் கொடுக்காம அவனுங்களுக்கு வந்து குறைஞ்ச வேலையில் நீ கொடுக்குற உன்னோட எக்கனாமி வந்து இன்னைக்கு ரன் பண்ணுதுன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஃபாரினர்ஸ். அவனுக்கு வந்து நீ வந்து ஆஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் லெட் தேம் டு ஸ்லூடோ. இப்போ வந்து இந்த மாதிரி பெட்ரோல் வாங்கி அதெல்லாம் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அவன் பேசிக் அவன் சாப்பாடு வாங்குறது அவனுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது தானே டேவிட். அதை எப்படி வந்து நீ இது பண்ண முடியும்? அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா அதை போய் நீ வந்து ஸ்டாப் பண்ணு, அதுதானே உன் வேலை.
நீ வந்து ஒர்க் பர்மிட் தான் கொடுக்குற. தே ஆர் சப்போஸ் டு ஒர்க், தே ஆர் நாட் சப்போஸ் டு ஓன் பிஸ்னஸ். வென் தே கம் அண்டர் த ஒர்க் பர்மிட், ஓவர் ஸ்டே பண்ணக்கூடாது, வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை நீ வந்து என்ஃபோர்ஸ் பண்ணு. அதை விட்டுட்டு அது எனக்கு வந்து இதனால் பிரச்சனை இருக்குது, அதனால் நான் என்ன 1 மில்லியன் இப்போ வந்து நம்மளோட ஏறக்குறைய வந்து ஐ திங்க் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மலேசியாவில் வந்து மலேசியனோட இந்தியன்ஸோட கூட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அபவுட் 3 மில்லியன் பேர் இருக்காங்க. நம்ம வந்து 2.5 சம்திங், அவங்க 3 மில்லியன் இருக்காங்க. 3 மில்லியன் பேர்னால நீ என்ன பண்ணுறனா த ரெஸ்ட் ஆஃப் 27 மில்லியன் பேரையும் வந்து சாவடிக்கிறேன். ஆமாம், 27 மில்லியன். இந்த 3 மில்லியன் எனக்கு பிரச்சனை, 10% பிரச்சனை. நான் வந்து அதுக்காக வந்து 90% வந்து நான் வந்து பனிஷ் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து எஸ்பெஷலி வந்து இது வந்து இது நம்ம சொன்னமா வந்து நம்ம சொல்லுவாங்க நீங்கள் வந்து நாட் ஹாப்பி, ஸோ இதை நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. பட் த திங் இஸ் இதெல்லாம் வந்து அன்வார் வந்து இந்த பாஸ்ட் வந்து நஜீப்பை சொன்னது, இதில் விலை ஏறுது, எக்கனாமி சரியா இல்லை, பாராங் நாய். இன்றைக்கி பாராங் நாய் வந்து எல்லாத்துலேயும் பாராங் நாய். அதை வந்து நீ எப்படி மூடுறன்னா மீடியா வந்து இதை பற்றி பேசுறது இல்லை, ட்ரெடிஷ்னல் மீடியா அதை பற்றி பேசுறது இல்லை, எல்லா மீடியாவும் வாயை பொத்திட்டாங்க. வினோ ஈவன் அல்டர்னேட்டிவ் மீடியாவாக இருந்தவங்க கூட வந்து, ஏன்னா வந்து அல்டர்னேட்டிவ் மீடியா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நசுக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் ப்ரூ அன்வாராக இருந்தவங்க. இன்றைக்கி அவங்களும் வந்து ஓப்பனாக பேச மாட்டுறாங்க. மிஞ்சி இருக்கிறது சோஷியல் மீடியா தான். இப்போ அதுவும் நேற்று வந்து ஃபாமி சொல்லியிருக்காரு, சோஷியல் மீடியா வந்து எக்ஸும் வந்து மேத்தாவும் வந்து நம்ம கூட வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது மீன்ஸ் வந்து அதையும் வாய மூடணும் அப்படின்றதான். ஸோ இது வந்து எஸ்பெஷலி இந்த கேஸ் வந்து டேவிட் மிகப்பெரிய அடி வந்து சாதாரண இப்போ நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா இன்னும் என்னென்ன பட போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸை கொடுக்க மாட்டேறீங்க. ஃபாரின் ஒர்க்கர்ஸ், இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து மலேசியாக்கார வேலைக்கு எடுன்ட்டு மலேசியாக்காரன் வந்து வேலை செய்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து இது வேறு. ஸோ ஐ டோன்ட் நோ இது வந்து எங்கே போய் நிப்பாட்ட போகுது. இதனால் வந்து இன்னும் நிறையா பாதிக்கப்பட போகிறாங்க. சாப்பாடு வேலை ஏற போகுது. அன்னாடிக்கும் வந்து வீட்டில் சமைக்கிறவங்க இல்லை டேவி, நிறைய பேர் வந்து வெளியே தான் சாப்பிடுவாங்க ஃபார் ரீசன். ஏன்னா அவங்களோட எல்லாம் 2 பேரும் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. மேபி வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி வீட்டில் சமைக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை செலவினம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறப்போகுது. மீன் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு நாளைக்கு வந்து 30 வெள்ளி சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவோம், இனிமேல் 50 வெள்ளி 60 வெள்ளி செலவு பண்ண போகிறோம். சம்பளம் ஏற போகிறது இல்லை, ஆனால் இதெல்லாம் ஏறப்போகுது. ஸோ கேட்டால் வந்து வருஷத்துக்கு 1 வாட்டி அது என்ன பத்துவான் சார் ஆகிடுவோப்பா, பிஎஸ்ஹெச்சா அதை கொடுத்துட்டு ஓகே. நாங்கள் அது நஜீப் இருக்கும்போது தானே கொடுத்தான். நஜீப் இருக்கிறோம் இன்னும் கூட கொடுத்தாங்க. இல்லை அது கூட கொடுத்தா புதுசாக கொடுக்கலையா, பேர ஒண்டி தானே மாற்றிக்கிட்டாங்க. ஆமாம், நஜீப் இருக்கும்போது தானே கொடுத்தான். அது மீன்ஸ் நஜீப் இருக்கும்போது கூட இவ்வளோ ஏறல, பட் அப்போ கொடுத்தான். இப்போ இவன் இதையும் கொடுத்துட்டு அதையும் ஏற்றிக்கிறான் பாரு. கொடுக்குற மாதிரி கொடுத்துப்புட்டு 2வது பின்னால் வாங்கி. அதே தான் அது என்ன எக்கானமி நம்மளுக்கு தெரியல. பட் என்ன சதீஷ், நீ எனக்கு நீ நான் வந்து இப்போ மலேசியன்ஸுக்கு நீ வந்து சப்சிடி கொடுக்கறதுக்கு இவ்வளோ கேரா பண்ணுறீங்க. ஸோ பட் நீ வேறு யாருக்கு நீ செய்ய போகிற? பட் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து உண்மையை சொல்கிறதில்ல, வெளியே உண்மையே சொல்கிறதில்ல. பார்க்குறப்பெல்லாம் இவர் ஃப்ளைட் எடுத்து போயிட்டு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இங்கேருந்து போயிட்டு உலகம் பூரா அங்கங்கே இறங்கிட்டு, இங்கே வந்து 300 பில்லியனு, இங்கே வந்து ஃபியூ 100 பில்லியனு, இங்கே எத்தனை பில்லியனு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு எக்கானமி வந்து சரியான ட்ராக்கில் போகுதுன்றாரு. ஸோ ஆனால் ஜிடிபி பார்த்தோன்னா மாதர் இருந்த ஐ மீன் இவர் நஜீப் இருந்த நஜீப் காலத்திலே வச்சுக்கோமே, அதான் ஷார்ட்டாக இருந்தது. நான் மாதிரி போனா அந்த நஜீப் காலத்துலேருந்து எடுத்துக்கோமே, நஜீப் காலத்துலேருந்து எடுத்தனா அவர் ஜிஎஸ்டிலாம் போட்டு அவர் ஒரு ஜிடிபி வச்சுருந்தாரு. அதே தான் இருக்குது. அந்த 5.0 4.5 5.5 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் பில்லியன் கணக்கில் கொண்டு வந்து இது பண்ணலையா? ஸோ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், நீ எக்கானமியை கொண்டு வரட்டுற மக்கள் வந்து எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க. எக்கானமி பில்லியன் கணக்கில் வருதான்ட்டு. பட் பில்லியன் கணக்கில் வந்துச்சுன்னா நீ வந்து மக்களெல்லாம் நீ பார்க்கணும். நீ பில்லியன் கணக்கில் கொண்டு வரன்ற அதே டைமில் சுமையை ஏற்றி விடுற. இங்கேயும் மக்கள் பாக்கெட்டில் உள்ள காசு நீ சொல்கிற. ஸோ இது ரெண்டையும் நீ வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கதா அந்தமா அங்கே பில்லியன் சொல்லிவிட்டு இங்கே ஆட்டையை போட்டுறது. எண்ணெய் விலை ஏற்றுனா அதுலேருந்து ஒரு எத்தனை பில்லியன் ஒன்று கிடைக்குது. இப்போ கேஸ் ப்ரைஸ்னால் மேக்கிங் மில்லியன்ஸ் இருமா கவர்மெண்ட் வந்து சேஃப். ஏன்னா என்ன நான் பார்க்குறேன்னா, கேஸ் வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம். கேஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நம்ம மலேசியாவில். நீ தானே சொன்ன பெட்ரோனாஸ் வந்து பார்க்க போனால் நம்மளே சொந்தமாக சாரி காலி பண்ணுறோம், நம்மளை பாய்க்கிறதுக்கு என்னத்துக்கு ஒரு காலத்தை நீ சொன்னவன். பட் நீ இப்போ அந்த பதவியில் இருக்கும்போது நீ தானே அடிக்கிற நம்மள. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து சதீஷ் கேஸ் ஒன்று இதெல்லாம் ஏறுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து உண்மையை சொல்லணும், வெளியே வந்து உண்மையை சொல்லணும் என்ன நிலவரத்தில் இருக்குன்ட்டு. எக்கானமி நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்குன்னு சப்சிடி ஏற்றுற சில நாய்ங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸில் என்ன பண்ணுறாங்க, அது ஒன்றுமே ஏன்னு தெரியாது பின்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் தெரியுமா அவருக்கு ஜால்ரா போடுவாங்க. எப்படி முடியும், நம்ம சப்சிடி நிறையா கொடுக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா சதீஷ், நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், என்டையர் ரீஃபார்ம் பண்ணி ஆகணும்.
இப்போதான் சரியான தருணம். ஏன் சொல்கிறேன்னா ஆப்போசிஷன் வீக்காக இருக்குது. நீங்கள் வந்து அண்டர் 48 வந்து சாலிடாக வச்சுருக்கீங்க. உண்மையான ரீஃபார்ம் பண்ணுறேன். என்ன ரீஃபார்ம் பண்ணணும்னா உட்காந்து பேசலாம். இப்போ ஒரு அகவங்க ஒன்று தான் பேசுகிறாரு. எல்லாம் உட்காந்து பேசுங்க. பேசி என்ன செய்யணும், நீ அந்த ஆக்சுவலி சதீஷ் நம்மளோட இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வர்ற இன்கம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லேருந்து வருது, மற்ற சோர்ஸ்லேருந்து வருது. டேக்ஸ்லேருந்து தான் பெரிய இது வருது பாரு. ஸோ இந்த டேக்ஸ் வர்றதை வந்து ரெண்டாவது பட்ஜெட்டில் மக்களுக்கு கொடுக்குறத பார்த்தோன்னா 1/3 தான் கொடுக்குறேன். இப்போ வந்து வச்சுக்கேன் இந்த வாட்டி 4 பில்லியனா 400 பில்லியன் நினைக்கிறேன். 400 பில்லியனில் 100 பில்லியன் கூட இல்லை, 99 பில்லியன் தான் வந்து ரெண்டாவது மக்களுக்கு போய் சேருது. ஐதர் ப்ராஜெக்ட் இப்போ பங்குனான் காஸ்ட் இது மற்ற இது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா எல்லாம் கவர்மெண்டோட செலவு. எம்எல்யூமெண்ட் வந்து ஆக பெருசு. அது வந்து 2 பங்கு அடிக்குது. பென்ஷன் இதெல்லாம் 2 பங்கு அடிக்குது. நான் பென்ஷனை எடுக்க போனோன்னா நத்திங். நம்மளுக்கு என்ன சதீஷ், இந்தியன்ஸ் என்னெல்லாம் ரூகி ஆக போகுது. அவன் பென்ஷன் எடுக்கிறானோ அவன் என்னாச்சும் பண்ணிட்டு போறான். ஏன்னா இதுல நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லை, நாட்டில் வருமானம் சேர போகுது நிறையா. இன்னொன்று பார்த்தோன்னா 1.6 மில்லியன் பேர் கவர்மெண்ட் சர்வன். நம்மளுக்கு தெரியும் இதுக்கு தேவையில்லைன்ட்டு. இப்போ உள்ள டைமில் பார்த்தோன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்க டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. பட் நீ வந்து அங்கே குறைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு 90 to 100 பில்லியன் நீ கட்டுற சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்க 1.6 மில்லியன் பேருக்கு. இந்த 1.6 மில்லியன் பெருசா இல்லை 27 மில்லியன் பெருசா? மக்கள் வரி கட்டி உனக்கு அந்த ரிட்டர்ன் வந்து என்ன கிடைக்குது பார்த்தோன்னா சப்சிடின்னு ஒன்று கிடைக்குது. அது எப்படின்னா ஆயிலில் கிடைக்குது, இல்லைன்னா சாப்பாட்டில் கிடைக்குது, அரிசியில் கிடைக்குது. அன்னாட முக்கியமான பொருளுக்கு தான் நீ கொடுக்குற. எல்லாத்துக்கும் சப்சிடி கிடையாது பாரு. சில இதை வந்து டேக்ஸ் அடிச்சு எடுத்துடுறேன். என்ன டேக்ஸ் அடிக்கிற, சேல்ஸ் டேக்ஸ் அடிக்கிற, இன்கம் டேக்ஸ் அடிக்கிற, ஐ மீன் சுகர் டேக்ஸ், எல்லா டேக்ஸும் ஒரு அடிக்கிறேன். இதெல்லாம் அடிச்சு எடுத்துக்கிட்டு காசை கடைசி அந்த காசை சேர்த்து வச்சு கவர்மெண்ட் செவனுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் செவன் ஏன்னா 1.6 மில்லியன் ஓட்டு வந்து உனக்கு வரும். அதுதான் எண்ட் ஆஃப் த டே. நீங்க சொல்றீங்களா இப்போ வந்து அந்த சப்சிடின்றது வந்து எல்லா மலேசியனும் அது நீங்க கேட்டா மகாகாயான்னு எல்லார் வீட்லயும் வந்து அந்த இந்த எஸ்எஸ்டி பாய்க்கிறது இல்லை, சூப்பர் ஸ்பெஷல் தம்பாதான் பாய்க்கிறது இல்லை. சில வீட்டில் வந்து வேற அரிசி பாய்ப்பாங்க, சில வீட்டில் புழுங்கல் அரிசி பாய்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எல்லாரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டீசல் தான். நம்ம வந்து இப்போ வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி சப்சிடில அரிசி வந்து நம்ம வந்து வேறு அரிசி வாங்குவோம் பாருங்களேன். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து விலையான அரிசி தான் நமக்கு இது போச்சு. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பிள்ளைங்களுக்கு வாங்குற பாலுக்கு கூட வந்து சப்சிடி கிடையாது தெரியுங்களா? ஏன்னா விலையான ஜாமா தான். ஐ மீன் லைக் அது வந்து சின்ன பிள்ளைங்க பால் வாங்கினீங்கன்னா வந்து இப்போ கோகிலன்லாம் யோசிச்சாலே பயம் எடுக்கும். அந்த 1 வயசு வர வரைக்கும் வாங்குற பால் வந்து 180 வெள்ளி 200 வெள்ளிலாம் விற்பானுங்க. அதெல்லாம் சப்சிடி கிடையாது. சிம்பிளி வந்து நீ என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் ஹெல்த் கேர் சப்சிடி கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேது. நான் இதை லைஃப் செஞ்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். சப்சிடி ஹெல்த் வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தான். இப்போ வந்து நம்ம வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, போயிட்டு உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது, ஸ்டென்ட் வைக்கணும்னா தருமா குறைஞ்சது 6 மாதம் வெயிட் பண்ணணும். அதுவும் நீங்கள் காசு கட்டணும் 4000 வெள்ளி. ஒரு ஸ்டென்ட்டுக்கு வந்து 4000 வெள்ளி காசு கட்டணும். இட்ஸ் ஆல்சோ நாட் ஃபுல்லி சப்சிடைஸ். நீ உண்மையாக உன்னோட சப்சிடி எங்கே போகுதுன்னா கவர்மெண்ட் சர்வனுக்கு போகுது. கவர்மெண்ட் கேப்ப குறை அதை நீ குறை. அண்ட் இது வந்து ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேவிட், யூ சேஞ்ச் கிராஜுவலி. நீ என்ன சொல்கிறீங்கன்னா ஓகே நீ விடு. ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2000 கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ரிட்டையர் பண்ணாங்கன்னா 2000 கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் புதுசாக நீ எடுக்கிற. ஏன்னா அந்த இது வேலை ஆப்பரேஷன் நிப்பாட்டு. இதுக்கு மேலே எடுக்கிறதெல்லாம் வந்து நோமோ பென்ஷன் எல்லாம் வந்து இபிஎஃப் இதுக்கு மாற்று. இபிஎஃப் உனக்கு வந்து இப்போ கூட போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து 12% கட்டணும். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இபிஎஃப்யும் வந்து கவர்மெண்ட் தான் ஹோல்ட் பண்ண போகுது. அதுலேருந்து வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்து இது பண்ண போகுது. ஸோ நீ இல்லை பென்ஷன் எடுத்தால் வந்து நாங்கள் வந்து இதுவுமே வேலைக்கு வராதும் நீ போய் ப்ரைவேட் செக்டரில் போயிட்டு சேர்ந்துக்கோ. ஸோ கவர்மெண்ட் கேன் மேக் டிசிஷன். ஆனால் நீ எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற கவர்மெண்ட் சர்வன் சொல்ல இருக்கிற கவர்மெண்ட் சர்வன்னா ஆஃப்கோர்ஸ் உனக்கு என்ன வரும், இல்லை இது வந்து எண்ட் ஆஃப் த டே ரேஷியல் ஆர்கியூமெண்ட் தான் வரும், மொழியை வந்து பாதிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற? சூப்பர் ஸ்ட்ராங் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கையை வைக்காம யூ ஆர் கம்மிங் பேக் டு தி சாதாரண மக்கள் டேவிட். நாசி அவங்க வந்து சில பேர் அதை நீ வைக்கிற. இப்போ அவங்க வந்து ஒரு மாதத்தில் வந்து 20 நாள் தான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க இது பண்ணுறது வந்து 2 நாளைக்கு பாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. 26 வெள்ளி ஒரு நாளைக்கு 13 வெள்ளி வந்தது, இப்போ 35 வெள்ளி ஆகுது. அவங்க எத்தனை இது விற்றா அந்த அந்த அவங்களோட ரூகி ஆகுதுல அந்த கேஸ் இதுக்காக வந்து அவங்க வந்து கவர் பண்ணி ஆகணும். விலை ஏற்றினா கூட முந்தி இருந்த லாபம் வந்து அவங்களுக்கு வராது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து சாப்பாடு கடையை பற்றி பேசுகிறோம் டேவிட். இந்த டாபி இருக்குல்ல, நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. டாபி வேலையும் ஏறப்போகுது. பிகாஸ் ஏன்னா அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் இல்லையா, எல்லாம் வந்து கேஸ் தான் பாய்க்கிறாங்களா.
இந்த மாதிரி கேஸை பாய்க்கிற செக்டர் வந்து காமன் செக்டர்ஸ் இது எல்லாம் இது எப்படி இருந்தாலும் பார்த்தா கோயிங் டு இந்த செயின் ரியாக்ஷன். என்ன விலை ஏற்றுனதுக்கே வந்து டீசல் விலை ஏற்றுனதுக்கே வந்து பொருட்களோட விலை ஏறுனுச்சு. ஆனால் மீடியா வந்து அதை பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா மீடியாவுக்கு வந்து நெரட்டிவ் கொடுத்துட்டாங்க, இதை தான் நீ பேசணும். சோஷியல் மீடியாவையும் வலுவான ஆளை இறக்கி விட்டாங்க, நீ போய்ட்டு இந்த சோஷியல் மீடியா நெரட்டிவ் இது பண்ணிட்டு. அதில் அவங்க வீக் எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழவங்கள்ட்ட. ஏன்னா இவங்க கொடுத்துருக்காங்களா அந்த ஆள் இந்த மாதிரி இந்த நெரட்டிவ் செட் பண்ண அவங்களுக்கு வந்து பேச தெரியாது, பெப்ப அடி பிச்சு வாங்கிட்டு ஓடிடுறானுங்க. ஸோ பட் அந்த மலே குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி நைட்டு, எஸ்பெஷலி அந்த யானின்னு ஒருத்தர் இருப்பா பாருங்க, எவ்ரி நைட் வந்து பேசுவானுங்க. அவனுங்க வந்து அந்த மக்களோட மண்டையை கழுவுறது, ஜாமா வேலை ஏறல அப்படின்ட்டு. பட் ஆனால் சாதாரண மக்களுக்கு தெரியும். ஸோ இது நான் என்ன நினைக்கிறேன்னா, திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு கோ. மக்கள் மேலே கொஞ்சம் கூட வந்து அக்கறை இல்லாத ஒரு என்ன சொல்லுவாங்க, அன்வாருக்கு வந்து என்ன பெருசாக இருக்குன்னா, அவர் போய்ட்டு புட்டின் கூட நிற்கணும், பெரிய வேர்ல்டு லீடருங்க கூட வரிசையாக நின்றுக்கணும். அவருக்கு வந்து அதுதான் என்ஜாய்ஸ் பீயிங் த பிரைம் மினிஸ்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குயினி பசாவ்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அதோட பிரசிடென்ட் வந்திருக்காரு, பெருமையாக போட்டுக்கிறாரு. அவன் வந்து ஒரு டிக்டேட்டர், 2 வாட்டி பார்லிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டான். வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டான் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். அப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து இன்னும் அங்கே வந்து பார்லிமெண்ட் வந்து ஓட் பண்ணி இது பண்ணணும், இன்னொன்று ஹைகோர்ட் இது பண்ணோம். அவர் சொந்தமாக போய்ட்டு ஹோட்டலில் அங்காட் சும்மா பண்ணிட்டு நான் தான் வந்து பிரசிடென்ட்டார். அந்த மாதிரி ஆளே ஒரு பயங்கரமாக வந்து ஜெனரல் வந்திருக்காரு, நான் வந்து ஐம் வெரி ப்ரவுட் டு ஹோஸ்ட் ஹிம் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹீ லைக்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராண்ட் ஷோ. அவருக்கு வந்து ஒரு ஷோமேன்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம தவிர வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலி கேர்ஸ் அபவுட் பீப்புள் எனிமோ. ஸோ விட்டுட்டாரு மினிஸ்டர்லாம், நீ ஏதாவது பண்ணிட்டு போன்ட்டு அதனோட விளைவு வந்து மக்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையில் பார்த்தோன்னா வெறும் சப்சிடி ஒன்றும் இஷ்யூ இல்லை சதீஷ். அதை தான் நான் சொல்கிறேன், உண்மையாக அரசாங்கம் வந்து உண்மையாக பேசாமல் இருக்குது, மறைச்சி பேசுகிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நெரட்டிவை கொண்டு போயிட்டாங்க அரசாங்கம். அவங்களுக்கு வந்து வேணும் யார் பாசு பெருசத்துலாம் வந்து எனத்தையே பேசிக்கிட்டு இருக்கணும்ட்டு. ஆனால் அங்கே சொல்கிறது தான், அங்கே இவங்க வாயால் சொல்கிறது தான், எனத்தை பற்றி பேசாதீங்க 3R பட் இவங்க தான் வந்து அந்த தூண்டல். ஏன்னா அவங்க வந்து அந்த நெரட்டிவ்லேயே வச்சிருக்கிறது. ஏன்னா நீ அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்களா எதிர்கட்சி, இவங்கெல்லாம் வந்து அந்த 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 ரேஷியல் இதுக்கு போயிட்டாங்க, எல்லாம் வந்து அந்த கோரிமையை அங்கே போயிட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு நல்லது. ஏன்னா அங்கே அதே வச்சுக்க அந்த பார்லிமெண்ட் மெம்பர் நல்லா ஒரு நல்ல திங்கிங் உள்ளவங்களாக இருந்தால் மக்களோட சுவையை பேசுனாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா உண்மை வெளியாக ஆரம்பிக்கும். உண்மை இப்போ வந்து உண்மை மறைக்கப்பட்டது. நீ பார்த்தனா சதீஷ் என்ன நடக்குது பாரு. நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா கோத்தா மடானி அண்டர் 2 acres தேர்ஸ் காஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ். அஃப்கோர்ஸ்லாம் அது கேட்டால் எங்கள் காசு இல்லை, புத்ராஜா ஹோல்டிங் செய்கிறானுங்க, இல்லைனா இந்த ஹோல்டிங் செய்கிறானுங்க, இது ப்ரைவேட் செக்டர் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் பேர் ஒண்டி கோத்தா மடானி. ஸோ என்னை கேட்டேன்னா இப்போக்கு வந்து அது நெசசரியா ஏன் கேட்குறேன்னா, அஃப்கோர்ஸ் இது நீ எல்லாம் சிந்திக்க வைக்கிறது தான் நம்ம வேலை. நீ பாரு புத்ராஜயா இருக்கு, பக்கத்தில் சைபஜயா இருக்கு, புத்ராஜயா சைபஜயா இருக்கு. இது ரெண்டும் வந்து சரியான என்ன சொல்லுவாங்க, ஒரு கொனத்தீஃபான ஒரு ப்ராஜெக்ட், சப்போர்ட்டிவ் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் மக்கள் வந்து சைபஜாயில் இருந்துக்கிட்டு சைபஜயா எம்எஸ்சி எல்லாமே இருக்குது, ஐடெக்கான எல்லாமே அங்கே இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் லேண்ட் இருக்குது, டெவலப்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து மக்கள் அங்கே தங்கணும், அப்போ தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். வந்து அதான் சொல்கிறேன், அதான பக்கத்தில் இமிடியேட்டான ப்ராஜெக்ட். இப்போ நீ பார்த்தனா சைபர் ஜயால ப்ராஜெக்ட் வந்து டல் ஆயிடுச்சு, பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, யாரும் வாங்குறது இல்லை. ஒரு டைமில் வந்து சைபர் ஜயானோ சரியான விலையாக வாங்கினாங்க அப்பார்ட்மெண்ட் கொண்டோமினியம்லாம். பட் இப்போ வந்து அங்கே ஆளே தங்குறதே இல்லை, சேவா விட்டாலும் ஓடுறது இல்லை ரொம்ப. ஏன்னா அங்கே இல்லை, கொஞ்சம் ஒரு ஐசோலேட்டட் டவுனுமே போயிடுச்சு. அந்த டைம் அந்த இடம் வந்து அவ்வளோ மாஜுவா இல்லை. அது மீன்ஸ் நீ என்ன செய்யணும்னா அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் நிறையா. அதை விட்டுப்பட்டு இவர் ஒரு புது கோத்தா உருவாக்குறாரு. இது என்னத்துக்குன்னு பார்த்தோன்னா மகாதேவர் புத்ராஜயா திறந்தாராம். புத்ராஜயா லெட் பி புத்ராஜயாலாம், அதெல்லாம் புத்ராஜயா இல்லை, புத்ராஜயாவோட பார்டர் அதோட லேண்டில் தான் செய்கிறாங்க. இல்லை புத்ராஜயா சொன்னாலும் அது வந்து மகாதீர் ஜயான்னு பேர் வச்சுக்கலையா, இல்லை மகாதேரோட வாசான் டோப்ளோ வாசா டோப்ளோ மாதிரி தான் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலையா. நீ மடானின்றது வந்து எவ்ரி ஒன் நோஸ் மடானி இஸ் யூ. ஒன் மலேசியான்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், 1MDB வந்து நம்ம நஜீபோட லெகசி மாதிரி. ஸோ அதில் நீங்கள் கேட்டீங்கன்னா நடுவீர் அந்த கோத்தா மடானி அவங்க என்ன குலுவார்கா மலேசியானா அவரோட குடும்பம், குலுவார்கா மலேசியா முக்கா வந்து இப்போ வந்து அன்வார் ஃபேமிலி தான். ஸோ அப்புறம் வர அந்த கதைக்கு இல்லடி வீடு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோத்தா மடானி வந்து 10,000 unit quarters kediaman yang mampu menampung lebih 30,000 penduduk serta menggabungkan elemen kecerdasan buatan AI, infrastruktur digital canggih dan sistem mobility hijau.
ஸோ ஒரு புதுசாக கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து நீ அங்கே மாற்றுற. புத்ராஜயாவில் இப்போ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தானே? ஆமாம், அங்கே அது இருக்கிறது வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் ரெண்டல் தானே. ரெண்டலு. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து 10,000 இது கட்டுறாங்களா, அதுக்கு பேர் வந்து கோத்தாமடானி. நீங்கள் சொல்லுங்கள், அது இது பண்ணுங்கள். இல்லை அதான் அந்த இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பேர் நீ வச்சுக்கலாம் சதீஷ், பரவாயில்ல கோத்தாமடானே இருக்கலாம். அவர் என்ன லெகசி அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இது கிடச்சா போகும்போது நம்மளுக்கு ஒரு லெகசி இருக்கணும். அதனால தான் வந்து மஸ்ஜித் இந்தியா கோயிலில் பத்திரகாளி அம்மனை வந்து ஒரு பலிகடாய் மஜ்லிஸ் மடானியாக வந்துச்சு. இப்போ அங்கே தெரில, அந்த 102 ஏக்கர்ன்றாங்களே, அங்கே என்னென்ன இருக்குது தெரில. 40 ஹெக்டர், அதான் 102 ஏக்கரு. 102 ஏக்கரா? 120 ஏக்கருக்கு மேலே, ஏக்கர் சம்திங். ஸோ நீ பார்த்தோன்னா அங்கே என்னென்ன இருக்குது நம்மளுக்கு தெரில. அங்கே எத்தனை கோயிலை உடைக்கப்பட போகுது, என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இவங்க தான் போகிறாங்க அங்கே. ஸோ அதை விட்டுறா, அது அப்புறம் வரணும். இன்னைக்கு அது வந்து பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து எத்தனை பில்லியன் ப்ராஜெக்ட் வந்து நீ அப்ரூவ் பண்ணுற. பட் நீ பார்த்தன சரி எஸ்எஸ்டி கவர்மெண்ட்டை காசு இல்லை. நீ காசு இல்லாத வச்சு தான் நீ சப்சிடி எங்கே அமுத்துற. சப்சிடி அமுத்தி நீ மக்களை ப்ரெஸ் பண்ணுற, எனக்கு வேணும், எனக்கு ஃபண்டிங் வேணும். அந்த ஃபண்டிங் வந்து அப்போ தான் நம்ம வந்து வேறு ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. நான் அதை சொன்னால் கூட எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரில. மாரிஸ்னு கேள்விப்படுறேன். மாரிஸ் உனக்கு தெரியுமா? மலேசியன் ரோட் ரெக்கார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம். ஓகே, மாரிஸ். ஸோ அது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸோ அதை என்ன செய்வாங்க பார்த்தோன்னா, கம்பத்து ரோடு செய்வாங்க, தாமான் ரோடு வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணுறது, எல்லாம் ஃபண்டும் அங்கேருந்து தான் வருது. எல்லாம் பிபிடிக்கு போகும் மலேசியாவில். அந்த மாரிஸ்க்கு ஃபண்ட் வந்து எங்கேருந்து வருது? ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபண்ட். ரோடாக்ஸ் கட்டுறதுலேருந்து கொடுக்குறாங்க. இல்லை அது டிபெண்ட்ஸ்லாம். அது அந்த ஃபண்ட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரிப்பேர்டாக எனக்கு எங்கே போத்தல. பட் பட்ஜெட்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க ஃபெடரல் பட்ஜெட்டில். ஓகே. ஸோ அது வந்து இப்போ நீ பார்த்தோன்னா லோக்கல் கவுன்சில் எனக்கு தெரிஞ்சு இப்போ பினாங்கில் பார்த்தோன்னா, பினாங்கில் 2 இருக்குது. பின்ன இங்கே ஒண்டி 25 மில்லியன் கொடுப்பானுங்க, இயர்லி 25 மில்லியன் கொடுப்பானுங்க. ப்ராஜெக்ட் 2 செட்டுக்கும் சேர்த்தா இங்கே 25 மில்லியன், அங்கே 25 மில்லியன் கொடுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்டையர் மலேசியா லெவலில் பிபிடி எல்லாத்துக்கும் போகும். டிபெண்ட்ஸ் ஆன் த பிபிடி சைஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த அவங்களோட சைஸ், என்ன ரோடு, என்ன மாதிரி சைஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க, பாப்புலேஷன், இதெல்லாம் பார்த்து அந்த காசு வரல. மோஸ்ட் ஆஃப் த பிபிடிக்கு வந்து காசு போய் சேரல. இப்போ இந்த வருஷமா? ஆமாம், இந்த வருஷம் வந்து காசு இல்லை. ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து நார்மலாக அந்த ப்ராஜெக்ட் லக்ஷனா வந்து கவுன்சில் தான், லோக்கல் கவுன்சிலாக இருக்கும். இப்போ வந்து பண்ற இப்போ மஜ்லிஸ் பண்ற கிள்வாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாரிஸ் ஃபண்ட் இருந்தால் தான் வந்து குப்பை உருஸ் பண்ணுறதுக்கும், ரோடு ரிசர்ஃபேஸ் பண்ணுறதுக்கும், மெயின்டெனன்ஸுக்கு. ஏன்னா நம்மளோட டேக்ஸ் கட்டுறோம்ல. ஸோ அந்த டேக்ஸ் வந்து 2 டேக்ஸ் போகும். ஒன்று நீ வந்து இங்கே லோக்கல் கவர்மெண்ட் கட்டுவேன், அந்த டேக்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு. இன்னொன்று வந்து ஃபெடரல் கவர்மெண்டோட அவங்களுக்கு போதில் அந்த டேக்ஸ் 2 ரிட்டர்ன் வரும் நம்மளுக்கு. அதை தான் பிரித்து கொடுப்பாங்க, மாரிஸ் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்டேட் இல்லது கவுன்சில், லோக்கல் கவுன்சிலு. இப்போ நீ பார்த்தனா, நீ வந்து இங்கேருந்து நீ கிளம்பி, நீங்களும் எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பி நீ வீட்டுக்கு போகும்போது, வேலை வந்து வீட்டுக்கு போகும்போது நீ பார்த்தனா, ரோடு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசர்ஃபேஸ் பண்ணுவாங்க. குழியாண்டா செய்வாங்க, அல்லூர் செய்வாங்க, அல்லூர் மாற்றுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க, இன்ஃப்ரா வேலை. இப்போ நீ பார்த்தனா எங்கேயுமே இருக்காது. இல்லை, ஆனால் நீ இப்படியே போகும்போது பாரு, எங்கேயுமே இருக்காது. இல்லை, ஆமாம், நீங்கள் சொல்லும்போது ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டானுங்க. ப்ராஜெக்ட் வந்து நீ அந்த காசு வராதுன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காசு வரப்போகுதுன்னு. லோக்கல் கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க, அது அந்த டிபார்ட்மெண்ட். ஏன்னா இவங்க தானே முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆமாம் அதுக்கு இதுக்கு இவ்வளோ வேணும். இல்லை நார்மலாக அவங்க பட்ஜெட் கொடுத்துருவாங்க, அந்த மாரிஸ் காசு வந்துடும். அப்புறம் மெத்தது தான் வந்து நம்ம லோக்கல் சுக்காய் தப்சேனான் கட்டுறமே அதில் செய்வாங்க இப்போ மங்குனானில். பட் இந்த காசு இருக்குல்ல, இந்த காசை நம்பி தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து டெண்டர்லாம். ஏன்னா மாரிஸ் வந்து டெண்டர் ப்ராசஸ் ஓடும். ஸ்டேட் ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ த லோக்கல் கவுன்சில், லோக்கல் ரோட் தான். ஜாலான் நகரிக்கு தான் அது. ஜாலான் நகரி, ஜாலான் கம்புங் தனியாக கொடுக்குறானுங்க. ஜாலான் கம்புங் பண்டாரான்ல, ஜாலான் அது மாதிரி கொடுக்குறானுங்க. இல்லை பண்டாரானு கம்புங் இதெல்லாம் இருக்கு. கம்புங்னா எல்லாம் கம்புங் இல்லை, அந்த கம்புங் ரோடு வந்து ரெஜிஸ்டர் மாரிஸ்ல இருக்கணும்ல. மாரிஸ்ல டஃப்தா ஜேகேல. மாரிஸ்னா வந்து மலேசியன் ரோட் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆமா, ரெக்கார்ட் இருக்கணும். அந்த கம்பத்து ரோடுனா அந்த கம்பத்து ரோட அவங்க ஜேகேல வந்து நீ அப்ரூவ் பண்ணிடு. இப்போ என் வீட்டு லோரோங்க வந்து மாரிஸ் சிஸ்டம்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம், அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது இன்னும் ஃபண்ட் வரலன்றீங்க. பட்ஜெட்டில் அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஒதுக்கியிருக்கானுங்க? 5.5 பில்லியன் ஹையர்ஸ். ஆமாம், மலேசியா பூரா வச்சேன் 5.5 பில்லியன். ஆனால் மலேசியாவில் உள்ள கவுன்சில் எல்லாத்துக்கும் அந்த ஃபண்ட் போகும். ஸோ பட்ஜெட்ல ஒதுக்கிட்டானுங்க. பட்ஜெட்ல தான் எல்லாம் ஒதுக்குவானுங்களே. பட்ஜெட் தான் 400 பில்லியன் ஆச்சு. காசே இல்லாத ஒரு பில்லியன். உன்னோட இன்கம் வந்து டெபிசிட் 90 பில்லியனு. ஸோ உனக்கு இன்கம் வரல, பட் நீ பட்ஜெட் வச்சிருக்க அதுக்கு.
டெபிசிட் பட்ஜெட் தானே. ஆமாம், டெபிசிட் பட்ஜெட் தான். டெபிசிட் பட்ஜெட் மீன்ஸ் உனக்கு காசு இல்லாமல் போட்டு பட்ஜெட் போட்டேன். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சரி, நம்ம 5 பில்லியன் இந்த காசு வந்து எல்லாத்துக்கும் போய் ஆகணும். போனோன்னா அவங்க என்ன செய்வாங்க, லோக்கல் கவுன்சிலில் டெண்டர் ப்ராசஸ் எடுத்து இது முக்கால்வாசி மலையாளம் தான் கொடுக்குறானுங்க. அந்த G1 G4 அது மாதிரி G1 நார்மலி வந்து மலையாள கான்ட்ராக்ட் பரவாயில்ல, அவங்களால எவன் வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி இஷ்யூ கிடையாது. பட் இவ்வளோ நாள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது திரும்ப அப்ரூவ் பண்ணி டெண்டர் வந்து நீங்கள் எடுத்துட்ட, டெண்டர் உன் கையில் இருக்குது, ப்ராஜெக்ட் லட்சணம் பண்ணணும், பார்ஷலாக நீங்கள் செய்வானுங்க. இப்போ வந்து ஒரு அல்லூர் இன்ஃப்ரா வச்சுக்க, இந்த அல்லூர் வந்து நீ ஜாகா பண்ணும் ஒரு வருஷத்துக்கு, உனக்கு வந்து 1 மில்லியன் கொடுக்குறான்னு வச்சுக்க, இந்த 1 மில்லியன் தான் நீ அதில் தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப, கொட்டு போனாலும் செய்வேன், இல்லை மாற்றுவேன், கடைசியாக கட்ட முடியும் போது நல்லா அல்லூர் பெருசாக செஞ்சு மிச்ச காசுல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, உனக்கு லூஸ் பண்ணிட்டு அவங்க 10% கூட வேலை செய்யலை, ஓகே நிப்பாட்டாங்க எல்லாத்தையும். இது வந்து நீங்கள் இது தரலாம் அகியூம்னா அகியூ பண்ணிட்டேன் கூட பிரச்சனை இல்லை. பட் நிப்பாட்டானுங்க ஒரு 10-20% நிப்பாட்டானுங்க. இதுக்காக தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டானுங்க. த மீன்ஸ் இப்போ என்ன மாதம் 6வது மாதம் பக்கம் கூட ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கணும். 50% முடிச்சிருக்கணும். ஸோ 70% முடிச்சிருக்கணும். 70% முடிச்சிருக்கணும். 9ஆம் மாதம் வந்து இதை துத்தம் பண்ணி ஆகணும். 9ஆம் மாதம் இல்லை, 10ஆம் மாதம் இது பண்ணி கம்ப்ளீட் பண்ணி 10ஆம் மாதம் 31ஆம் தேதி ஆடிட் முடிச்சிடணும். இந்த மீன்ஸ் பாதிக்கு மேலே முடிச்சிருக்கணும். நேரம் முடிக்கல அப்படியே இருக்கு, காசு வந்து வரல, ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டாப். இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீன்ஸ் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஏன் கிப்பான சொல்கிறேன்னா, மக்களுக்கு தெரியணும் ஆர்ஐஸ்னா என்னது, அது ஏன் அந்த காசு எங்கே இது வருது, ஏன் இது செய்ய மாட்டாங்கன்ட்டு. ஸோ இது முக்கால்வாசி இது என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், கவர்மெண்ட் வந்து உண்மையை சொல்கிறதே இல்லை. எனக்கு பில்லியன் கணக்கில் வருது, என்ன காசு எல்லாத்தையும் அடிக்கிற, பட் இன்கம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன் வந்து ரோடெலாம் நல்லா தானே இருக்குது, அல்லூர்லாம் நல்லா தானே இருக்குன்னு நினைக்கலாம். வெள்ளம் ஏறுது திரும்ப, வெள்ளம் ஏற ஏரியா உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி. இப்போ கோத்தா கம்யூனிங்கில் வெள்ளம் ஏறுத ஏன் செய்ய முடியல, ஃபன் இல்லைங்க, ஃபன்னு ஒன்றும் வரல. ஃபன் வந்தால் நீ அங்கே சேனல் பண்ணிட்டு செய்யலாமே, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாமே, ப்ராஜெக்ட் நடத்தலை. ஸோ அந்த மாதிரி சின்ன வெள்ளம் ஏறும். அல்லூர் வந்து இப்போ பழைய அல்லூர் இப்போ ஐ திங்க் அது வந்து அந்த மஸ்மா கணக்கு பண்ணுவானுங்க. அது மஸ்மானா நீ வந்து எத்தனை வருஷத்துக்கு, 10 வருஷமா 5 வருஷமா இல்லை 50 வருஷமா 100 வருஷமா, டிபெண்ட்ஸ் ஆன் த ரெயின் தபரான் ஊஜான்னு சொல்லுவாங்களா, அது டிபெண்ட்ஸ் ஆன் கல்குலேஷன் இருக்கு. அந்த அல்லூர் நீ அந்த வர ஏன்னா தாமான் புதுசாக வந்துகிட்டு இருக்கேன், வந்து மண் இழுத்துறோம். இப்போ வந்து ரோடு இருக்கு, தண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த அல்லூருக்கு சைஸ் பெருசாகிட்டே போகணும், காலம் போகும். அதனால தான் மாரிஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த ஃபன்னு. பட் நீ அதை செய்யாமல் நீ செய்யாமல் வச்சிருந்தனா வெள்ளம் இருந்தானே செய்யுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று பாரு, இல்லை நீங்கள் சொன்னது சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா இன்னும் விளங்குற மாதிரினா, எப்படின்னா மழை பெய்யுது, மழை வந்து இப்போ டெவலப்மெண்ட் சுற்றி வந்துருச்சுன்னா முந்தி வந்து வெறும் மண்ணாக இருக்கும், அது மண்ணு சிராப் பண்ணிக்கும், அதுக்கு தான் வந்து மண்ணோட இது நீர்நிலைகள் இருக்கும். இப்போ வந்து டெவலப்மெண்ட் உங்கள் இடத்த சுற்றி டெவலப்மெண்ட் வருதுன்னா உங்கள் வீட்டு அல்லூர் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா உங்கள் வீட்டு அல்லூர் வந்து முந்தி வந்து லெட்ஸே அதோட சைஸ் வந்து அது எத்தனை 4 ஃபீட் 3 ஃபீட் 3 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோமா. அதோட இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த 3 ஃபீட்டாக இருக்கும், அந்த ஆழம் வந்து அவ்வளோதான் இருக்கும். இப்போ உள்ள மலை சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு வச்சு இப்போ வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 ஃபீட்டுனாச்சும் இருக்கணும். அப்போ அதை வந்து அவன் செய்யலைன்னு வச்சுக்கோமா, ஆட்டோமேட்டிக்காக இந்த அல்லூரில் வந்து தண்ணி ஏறும், அந்த தண்ணி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து மழை பெய்யுது வெள்ளம் வருதுன்னு கிடையாது, அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யல, அதெல்லாம் போய் அது வந்து வேற ஆள்கிட்ட சொல்லலாம், நம்ம கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீ பார்த்தனா ஜபத்தான் சலேரான் ஜேபிஎஸ் வந்து மலேசியா பூரா இருக்க, அவங்க தான் வந்து அந்த கஜ்ஜியான் செஞ்சுருப்பாங்க. ஜேபிஎஸ் தே டிட் அ வெரி குட் ஜாப். நான் சொல்கிறேன், என்ன வேணா அகியோன்னா பண்ணிக்கிட்டோம். நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா ஸ்டடீஸ் முடிச்சிட்டானுங்க, அவங்க ஸ்டடீஸை முடிச்சிட்டானுங்க. அவங்களோட வந்து கணக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டெவலப்மெண்ட் வருது, இது வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். நினைக்கிறேன் அந்த கோத்தா கம்யூனி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியன்ஸ் நிறையா வாழ்கிற இடம். இதை கேட்டுங்க நீங்கள், ஒரு டெவலப்மெண்ட் வருது, அந்த டெவலப்மெண்ட் வரும்போது அந்த லோக்கல் கவுன்சில் தான் வந்து அந்த பிளானை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோக்கல் ஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஜேகேஆர் இருப்பான், ஜேபிஎஸ் இருப்பான், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க, ஒரு 20 டிபார்ட்மெண்ட் மேலே இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாகணும். ஒரு டெவலப்மெண்ட் பிளான் உள்ளே போகிறது, ஓகே தாமான் கட்ட போகிறான், ஓகே தாமானுக்கு வந்து இவ்வளோ பெரிய தாமானு இவ்வளோ ரோடு வருது, எவ்வளோ சைஸு சிம்பாங்க என்னது, எவ்வளோ அதோட மஸ்மா ரைடிங்கு, எந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வைக்கணும், அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவன் ஒரு ஸ்டடியை வந்து அனுப்புவான்.
அவனுக்கு என்ன ஸ்டடீஸ் வந்து அனுப்புவானுங்கன்னா என்றைக்கும் ஜேபிஎஸ் கொடுக்குறதுன்னா ஹையஸ்ட் ஸ்பெக் தான் கொடுப்பான். ஜேபிஎஸ் வந்து என்றைக்கும் குறைவான ஸ்பெக் கொடுக்க மாட்டான். மஸ்மா 10 வருஷம் கொடுக்க மாட்டான். மஸ்மானா அது ஒரு கல்குலேஷனு. ஸோ அது 10 வருஷத்துக்கு உள்ள 10 வருஷம் உள்ள தபுரான் ஊஜான கணக்கு பண்ணி கொடுப்பானுங்க. அது வந்து சீப்பாக இருக்கும். ஏன்னா உன்னோட சைஸ் ஆஃப் பாரிட் வந்து சின்னதாயிரும். அதே மஸ்மா 20 வருஷம் தான். மஸ்மானா ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மேனுவல் சலிரான் மிஸ்ரா அலாம், அதுதான் வந்து மஸ்மா. ஓகே. ஸோ நீ பார்த்தனா அதே 20 வருஷம் ஆயிருச்சுன்னா அதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். 100 வருஷம் மட்டும் வச்சிருக்கானுங்க. ரைட். 100 வருஷம் ஆக மேக்ஸிமம்ல 100 வருஷத்துக்கு மேல செய்ய மாட்டாங்க. இல்ல 100 வருஷம் ஏன் செய்ய மாட்டானுங்கன்னு காரணம் இருக்கு. காஸ்ட் ஏறிடும், உன் வீடு விலை ஏறிடும். ஆமா. ஏன்னா இதெல்லாம் சேர்த்து தானே தாமான் வேலை உன் வீட்டு வேலையை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 100 வருஷம் செய்ய மாட்டானுங்க. இவனுங்க கொடுக்கறது வந்து 25 வருஷம் 30 வருஷம் செய்வானுங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வரும் ரெண்டாவது வந்துட்டு. ஸோ அதனால் அந்த மெயின்டெனன்ஸ் வரும்போது 5 வருஷம் சென்று நம்ம செய்யும் போது அந்த மெயின்டெனன்ஸ் செஞ்சுக்கிட்டே அந்த 25 வருஷம் 30 வருஷம் இப்போ சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து கவுன்சிலில் இருந்திருக்கீங்க. அந்த 25 வருஷம் 30 வருஷம் சொல்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 வருஷத்தில் வந்து இப்போ தாங்க மாட்டேது. 5 வருஷத்துக்கு வரும்போதே அதோட கெப்பாசிட்டி வந்துடுது. இல்லை, அதான் அவங்க செய்கிறது என்னென்னா அவங்களோட கல்குலேஷன் படி நீ பார்த்தனா அவன் வந்து 30 வருஷம் கொடுக்கணும். பட் அவன் வந்து என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா 10 வருஷம் தான் அப்ரூவ் பண்ணுவான். ஆமா. ஏன் அவன் 10 வருஷம் அப்ரூவ் பண்றானா அப்பதான் வந்து அந்த டெவலப்பருக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ப்ராஜெக்ட், வீடு வேலையை. ஸோ வீடு வேலையை அப்பதான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அவன் என்ன செய்யறான்ட்டான், 10 வருஷம் அவன் ஜேபிஎஸ் வந்து கொடுத்துருவான் கூட. கவுன்சில் தான் டிசைட் பண்றான். டிசைட் பண்ணும்போது அவனோட கன்சல்டன்ட் சொல்லுவானுங்க முடியாது, அவனுங்களுக்கு வந்து அதால தான் ரேடான்னு ஒன்று இருக்கும். ரேடா வந்து கவர்மெண்ட் கேபிகேத்தி கூட ரியல் எஸ்டேட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இங்க நீ பார்த்தனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தனா, இது வந்து பிரச்சனையான ஒரு இடம். இதுக்கு தான் கேபிகேத்தி வந்து ரொம்ப முக்கியமான மினிஸ்ட்ரி. இப்போ நாகாம் எங்க இருக்கான இவன் தான் வந்து அதுக்கு மினிஸ்டர். டெவலப்பர்லாம் யாரு? சைனீஸ்ல. ஸோ அங்கே தான் பேச்சுவார்த்தை நடக்கிறானுங்க. வீட்டு வேலையை குறைக்கணும். இன்னைக்கு வந்து சொல்றாங்களே, இன்னைக்கு வந்து இதே ராஜு சொல்றாங்களே வீட்டு வேலையை நம்ம குறைச்சிருவோம். ஏன் குறைக்கிற? இதை குறைக்கிற, ரோட் சைஸை குறைப்ப, ரோட்டோட துப்பாயை குறைப்ப, எல்லாத்தையும் குறைப்ப, ஃபெசிலிட்டிஸ் குறைப்ப. குறைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும். விலை வீட்டை வந்து நீங்கள் உன்னோட உந்தம் குறையாது. உந்தம் குறையாதுன்னா வேலை அந்த பெர்சன்டேஜ் அப்படியே தான் வச்சிருப்பேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் டெவலப்பரும் ஒரு சைட் பார்க்கணும். அவனுங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பாரு. டெவலப்பருக்கு வந்து இப்போ நீ 100 மில்லியன் போட்டோன்னா உனக்கு உந்தம் 100 மில்லியன் கிடைக்காது. சாரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நார்மல் ஜெனரல் நாலேஜ், இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தோட 100 மில்லியன் போட்டோன்னா எல்லாத்தோட தோட்டம் எப்படி இருக்குன்னா, நான் 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து அவனுக்கு டெவலப்பர் 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணால் அவனுக்கு 100 மில்லியன் கிடைக்கும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் தோட்டம் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இல்லை, 100 மில்லியன் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது 1.25 மில்லியன் இல்லைன்னா ஒரு 2 மில்லியன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். 100 மில்லியன். அதனால தான் அவனுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் போனாங்க. பில்லியன் கணக்கில் அடித்தா தான் அவன் வந்து ஒரு 10-50 பில்லியன் இல்லை 100 மில்லியன் சம்பாதிக்க முடியும். ஸோ டிபெண்ட் ஆன் த சைஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த அவனோட இன்கம். பெரிய கஷ்டம் இல்லை. டெவலப்பர் வந்து பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸாக இருக்கும். டெவலப்பர் வந்தோடனே எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த இல்லைன்னா சிம்பிளாக கணக்கு பண்ணிடுவோம். ஒரு வீடு இத்தனை வீடு கட்ட போகிறோம், ஒரு வீட்டுக்கு இவ்வளோ இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ தான் நான் செலவு பண்ண போகிறேன். இதை நான் செலவு பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா வராமல் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். இதை செலவு பண்ணுறேன்னா எனக்கு வந்து மார்ஜின் கேப் வந்து ஒரு 10 to 15% எனக்கு கிடச்சிரும், முடிச்சு. இல்லைனா மேக்ஸிமம் பெரிய ப்ராஜெக்டாக 5% கிடச்சா போதும். இவ்வளோ தான், பெருசெல்லாம் கிடையாது. ஸோ அவன் என்ன செய்வான், அந்த தகுந்தாப்புல, ஏன்னா வீடு வேலை தான் கண்ட்ரோலில் இருக்கேன். ஸோ அதில் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரியாக இருக்கணும். வெள்ளம் ஏறக்கூடாது, இதெல்லாம் சரியாக இருக்கணும்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, இங்கே தான் இருக்காங்க அவங்களோட வேலை, சிந்திக்க தெரிகிற வேலை அவங்க வந்து செஞ்சு ஆகணும். இப்போ வந்து வீடு கட்டுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பேசியிருக்கோம் பாரு டாக்டர் பைமனார் கூட, வீடு கட்டுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீடை வந்து உனக்கு டாய்லெட் எங்கே வைக்கணுமோ அவன் வச்சிடறான், உனக்கு கிச்சன் எங்கே இருக்கணுமோ அந்த பைப்பிங் சிஸ்டம் வச்சிடறான். பட் உன் ரூம் இப்படி இருக்கணும், உன் ரூம் எப்படி வைக்கணும், உன் ரூம் சின்ன சைஸாக இருக்கணும், எல்லாம் அவன் டிசைட் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன்னா, டாய்லெட் வச்சிரு, இதை வச்சிரு, கோசமாக விட்டுரு, அந்த கோசை குறைச்சிரு. ஏன்னா உனக்கு வந்து நீ ஒரே குடும்பம் இருக்க, உனக்கு வேண்டியது ரூம் போட்டு தடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்ப. ஜப்பான் அந்த என்ன சொல்லுவாங்க, இது வச்சிருப்பாங்க, ஜப்பானீஸ் இது வச்சிருப்பாங்க, அந்த இது வச்சுக்க என்ன சொல்லுவாங்க, அது சாரி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சிஸ்டம், அந்த மாதிரி சிஸ்டம். தட் மீன்ஸ் வீட்டு வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அந்த இடத்துல வந்து அவன் வந்து பிரிக்ஸ் வச்சுக்க ரூமா பிரிக்க தேவையில்லை. இப்போ என்ன செய்யறானு சொல்லு, இப்போ உள்ள ப்ராஜெக்ட் லைக் கொண்டோமினியம்லாம் பார்த்தோன்னா ஃபுல் ஃபர்னிஷ், உன்னோட சோஃபா கூட நீ வாங்க தேவையில்லை, ஆமா எல்லாமே அவனே போடுவான் மசூலா. ஆமா, அப்புறம் அவன் கோசை ஏற்ற தான் செய்வான் வேலையை. ஆமா, ஸோ ஏன் அதெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? அங்கே கேப்பை குறைச்சிட்டு வீட்டு வேலையை குறைச்சிட்டு அவங்களுக்கு வந்து லோன், வீட்டு வேலை லோன் கொடு. அவங்க ரெனோவேஷன் பத்தலைன்னா அவங்களுக்கு இன்னொரு லோனு கொடு.
அவங்க ரினோவேஷனுக்கு ஒரு கூட கட்டட்டும். உனக்கு வேணா நீ அந்த உன்னோட கெப்பாசிட்டியில் நீ கட்டிக்குவேன். ஆமாம், நாட் நெசசரி. அவங்க 3 ரூம் போட்டுட்டு ஒரு ரூம் தேவையில்லாத சாமி ரூம் ஆக்குவாங்க. நம்பால ஆமாம், சாமி ரூம்பா தனியாக செய்வாங்க. இது ரூம் கோசமாக தானே இருக்குது, சாமி ரூம்பா ஆக்கிறோன்ட்டு. சியா ஸோ ஸ்பேஸ் தருமா, உனக்கு என்ன ஸ்பேஸ் சொல்லுமோ அந்த ஸ்பேஸ் செஞ்சுக்கோ, செஞ்சிடலாம். இது அப்படி இதெல்லாம் வந்து ஐடியா இருப்பாரு. ஸோ ரோடு என்ன சைஸில் வரும், ஸோ இதெல்லாமே இருக்குது சதீஷ். இதுதான் மாரிஸ். இப்போ இஷ்யூக்கு வரும், கவர்மெண்ட் காசுக்கு வரும். மாரிஸ் காசு வந்து பிபிடிக்கு போய்ட்டு சேரல. தட் மீன்ஸ் வெரி சீரியஸ்லி something is going wrong. என்னமோ ஒன்று நடக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஹோல் மலேசியாவில் உள்ள இதில் வந்து மாரிஸ் காசு இல்லை. மாரிஸ் காசு வரல. யாராச்சும் சொல்ல கவுன்சிலரை அதெல்லாம் தெரியுமா தெரியல. மாரிஸ் கவுன்சிலருங்க எங்கே தெரியும்? இங்கே உள்ள கவுன்சிலர்களுக்கு என்ன தெரியுங்களா தெரியும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிம்சா கார்டனில் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து உங்கள் பேர் வந்து ஒரு பெயிண்டிங்கில் வந்து டேவிட் மார்ஷல் அலி மஜ்லிஸ்னு போட்டிருக்கு. அதை போயிட்டு அது முன்னுக்கு எக்ஸ்ன்னு போடுறானுங்க. அதுக்கு தான் லாக்கி இவனுங்க. மாரிஸ்னா என்னன்னு தெரியாது, ஓஏசினா என்னன்னு தெரியாது, அது கவுன்சிலில் வந்து என்னென்ன பாலிசி மேக்கிங் செய்யணும்னு தெரியாது. முந்தி வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கவுன்சிலில் நம்ம வச்சுருந்தோம் டேவிட், இந்தியன்ஸ்கிட்ட பிடிச்சி வச்சுருந்தோம். எப்படி இருந்தாலும் ஒரு இன்டேக்கில் குறைஞ்சது ஒரு இந்தியனாச்சும் எடுத்துருவோம், அவனுங்களே எடுப்பானுங்க. இப்போ போச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்கன்னா ஸோ இவனுங்களுக்கு வந்து பொழப்பு நடத்துறது கஷ்டம். நீ சொல்கிறது அது தெளிவாக சொல்ல, அப்போ தான் புரியும். எக்ஸ் கவுன்சில் என்ன இந்த இடத்துல எழுதியிருக்காங்க நீ பார்த்தனா, அது தீஸ் நம்மளுக்கு பெரிய ஒரு பினாங்கில் வந்து ஒரு ஸ்பாட்டில் அது ஈகோ பிகாக் பார்க். ஸோ ஈகோ பிகாக் பார்க்னா அந்த க்ரீனரி அப்படியே மெயின்டைன் பண்ணோம் நம்ம சொல்லிட்டு, அந்த இடத்த ஒரு அட்ராக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க மைல்களை கொண்டு போய் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தோன்னா 50-60 மைல் இருக்குது இப்போ. ஸோ சரியான அட்ராக்ஷன் இப்போ ஆள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் செய்யணும்னு நினச்சோம். என்ன செய்யலாம்னு நினச்சோன்னா, நான் வந்து இன்ட்ராவாஸ்லேருந்து என்ன சொல்லுவாங்க ஜாகிங் ட்ராக் பாதிலே நிற்கிது. அது வந்து கண்டினியூ டு இங்கே இது பினாங் விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் வெளியிலே பார்க்குறவங்களுக்கு. சிப்ராஞ்சாயா மட்டும் போய் கனெக்ஷன் அபவுட் 5 கிலோமீட்டர் வந்து ஜாகிங் ட்ராக்கு ஆற்று ஓரமாகவே. அது ஈக்கோவான ஒரு இந்த மீன்ஸ் அந்த மேன்க்ரோவ்லாம் இல்லாமல் மேன்க்ரோவ் உள்ளே பூந்து போகிறமை. இந்த மீன்ஸ் அந்த க்ரீனாக வச்சுப்போம். க்ரீன்லாம் நம்ம மரத்தை கூட வெட்டவும் இல்லை, எந்த மரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்ட்டு. பட் என்ன ஒரு இதாக இருக்குன்னா, அது நான் சொன்னேன்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நீ வந்து போறாமையில் சொல்கிறேன். பட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அந்த படத்தை நல்லா பார்த்து அட்டாச் பண்ணுவோம். நீங்கள் பேசுகிறப்ப அந்த படத்தை அட்டாச் பண்ணுவோம். எவ்வளோ சில்லறத்தரமாக நடந்துக்கிறானுங்க. இல்லை அது பரவாயில்ல, பண்ணேன் எக்ஸ் தானே பண்ணேன், அது இஷ்யூ கிடையாது எனக்கு. அந்த பார்க் வந்து ஈகோ பார்க். ஈகோ அவங்க நினச்சிக்கிட்டாங்க நினைக்கிறேன், அங்கே உள்ள அடூர் நினச்சிக்கிட்டாங்க, ஈகோவல் நினச்சிக்கிட்டாங்க நினைக்கிறேன், என்ன வேணா வைக்கலான்ட்டு. இது வந்து ஈகோ பார்க் தானம்மா. ஈகோ பார்க்னா அது க்ரீனரி நம்ம கொண்டு வரோம் அந்த இடத்துல. ரொம்ப டெக்கான் பண்ணோம். கவுன்சிலில் கூட வந்து அதை பற்றி நிறையா வாட்டி பேசியிருக்கோம். அது என்னமோ சொல்லுவாங்க முன்ன, நம்ம நிறையா வாட்டி அதை பற்றி நம்ம இல்லை இது நம்ம நிறையா புக்கெலாம் எழுதியிருக்கோம் அதை பற்றி. இந்த இதை பற்றி ஸ்டடீஸ் நிறையா செஞ்சோம். அது வந்து என்ன செஞ்சிருக்காங்க பிளான் வந்து நானா அலி மஜ்லிஸ் 2017-18 ஸ்டார்டிங் நினைக்கிறேன். 14 தான் நான் அந்த வந்தது அந்த பார்க்க ஆரம்பிச்சது. இல்லை கான்செப்ட் இது வைக்கிறப்ப 2016 கிட்ட வந்துருச்சு. 16-17 நிறைய வாட்டி கான்செப்ட் பிளான் பேசி கான்செப்ட் பிளான் அதை புஷ் பண்ணி டெவலப்பர் இது பண்ணி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சதீஷ், நீ இந்த படத்தை போடணும்னா நீ பிடிச்சுன்னா முடிஞ்சு அட்டாச் பண்ண பாரு. என்ன சொல்லுவாங்க, என்னடா இந்தியன்ஸ் தானே வச்சுருக்காங்க மானுமெண்ட்டு. பட் வெரி சேட் டு சே சதீஷ், லோக்கல் கவுன்சிலரு அவங்கள கவுன்சிலரு அந்த கவுன்சிலரும் சரி அவங்கள ஒய்பிக்கும் ஈக்கோனா என்னன்னு தெரியல. அதில் தான் சொல்கிறேன், அந்த ஒய்பி வந்து ஈக்கோவல் நினச்சிக்கிட்டாரு நினைக்கிறேன். இவன் என்னன்னா ஈக்கோவலில் இருந்தார் பாஸு, அதால் வந்து இது வந்து இப்படி எப்படி என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டாரு. போக்கு பாரு என்ன பண்ணாங்கன்னா சதீஷ், அவங்க வந்து ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட் செஞ்சுருக்காங்க. என்னன்னா மலேசியன் புக் ஆஃப் கல் தோம்பு இருக்கா, அது வந்து செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன். அதை பார்க்க அப்படி தான் இருக்குது, கல் தோம்பு தக்குருமை. அது என்னன்னா பொங்கலுக்காக வந்து பெரிய பானை பொண்ணை பெருசு எனக்கு இந்த ரூமோட பாதி ரூம் பெருசு இருக்கும். பெரிய சைஸ் சதீஷ். அதில் வந்து மூங்கியை வச்சுட்டு அது மேலே இலை வச்சுருக்காங்க. அது என்னன்னா கரும்புலா, அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் அது வந்து ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட் 2000 கட்டணும். அது நம்மளுக்கும் தெரியும், 2500. நம்ம கூட செம்மா போக்கோ செய்யலாம். புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்தியன் சொல்லி நம்ம 2000 கட்டினா தமிழ் பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட்னா 2000 கொடுத்தா கொடுத்துருவான். ஓகே, நம்மளுக்கு தெரியும் அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட் என்னன்ட்டு. பட் என்ன செஞ்சுருக்காங்க சதீஷ், அந்த பார்க்கில் நடுவில் போட்டு போயிட்டு அந்த அவ்வளோ பெரிய தோம்பை வச்சுருக்காங்க, தூக்கி போய் வச்சுட்டாங்க 2007 பொங்கல்ன்ட்டு. அது வந்து ஈக்கோ தருமா. அது அந்த இதை என்னத்தில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா டயர் இருக்குல்ல, மோட்டோ டயர்லாம் இருக்குல்ல, மோட்டோ டயர் தான் அடிச்சு என்ன உள்ளுக்கு என்ன இருக்குது தெரியல, மோட்டோ டயர்லாம் சுற்றி இருக்குது, சாயெல்லாம் அடித்து பொங்க பானை செஞ்சு வச்சுருக்காங்க.
பொங்கல் பானை செஞ்சது நம்ம ஒன்றும் சொல்லலை. பெரிய பொங்கல் பானை சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்க போனால் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கணும், அவன் இன்னும் நம்ம பட் கோயில் இருக்குது, நம்ம விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே வச்சா இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, ஒரு பார்வையாக இருக்கும், ஒரு பொங்கல் பானை பெருசாக இருக்குன்ட்டு அங்கே வைக்கல. கொண்டு போட்டு ஈக்கோ பார்க்கில் வச்சுருக்காங்க. ஈக்கோ பார்க்கில் வச்சுட்டு பெரிய அதுக்கு அது அவங்க செஞ்சதுக்கு வந்து அடையாளமாக பெரிய கல்லில் கட்டி மூஞ்சிலாம் போட்டு வச்சுருக்காங்களா. நாளுக்கு இல்லை அதெல்லாம் இஷ்யூ இல்லை. இப்போ பப்ளிசிட்டி பண்ணிங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. பட் அந்த பொங்க பானைங்க, அங்கே பொங்க பானைங்க அது கல் பானையாக தெரில, அவ்வளோ பெருசாக அங்கே செஞ்சு வச்சுருக்கீங்களே. என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேசிக் நாலேஜ் இருக்கணும். இந்த பார்க்கில் வைக்காத முன்ன இந்த பார்க்கோட கான்செப்ட் லைன் என்னன்ட்டு. இந்த பார்க்கோட கான்செப்ட் லைன் வந்து ஈக்கோ பார்க்கில் தான் வந்து ஈக்கோ பிகாக் பார்க். ஏன்னா அந்த பிகாக்கும் வச்சுருக்கோம், ஈக்கோவும் இருக்காங்கன்ட்டு அங்கே கொண்டு போய் தோம்ப வச்சுருக்காங்க. சரி, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை கொண்டு வேறு இடத்துல வைக்கலாம். எனக்கு தெரியலல்ல இவங்க எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளோ அளவுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு. ஏன்னா இதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த இந்த அந்த அந்த டயரில் செஞ்சது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது வந்து அப் சைக்கிளிங் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஈக்கோ, அப் சைக்கிளிங். ஏன்னா நான் வந்து டியூஷன் கற்றுக் கொடுக்குறதா இருக்குது, இந்த கவுன்சிலர் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த கவுன்சிலருக்கு அனுப்பிவிடுங்க, இந்த ப்ராயில் உள்ள கவுன்சிலருக்கு. அப் சைக்கிளிங் எங்கே இருக்குது? அப் சைக்கிளிங் பார்க்குன்னு இருக்குது கவுன்சில் பக்கத்துலேயே. அதான் அப் சைக்கிளிங் பார்க். வந்து எல்லாம் அந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணது, ரீசைக்கிள் பண்ண பொருளை வந்து அங்கே வைப்பாங்க. அங்கே வைக்கிறதுக்கு உன்னால் கேட்டு அங்கே வைக்க முடியல, தகுதி இல்லை உங்களுக்கு. இது தாண்டா அப்சைக்கிள் பார்க்க, நீங்கள் எங்கே தாண்டா வைக்கணும்னு சொல்லணும். அங்கே உள்ள மலைக்காரெலாம் பார்த்துட்டு போவான். என்னன்னா இது வந்து அவங்களோட கல்ச்சர்ன்ட்டு நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். கொண்டு போய்ட்டு ஈக்கோ பார்க்கில் வச்சுருக்கேன். கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? நான் வந்து வச்சு 2024 செஞ்சாங்க போக்கு, இது 25 ஆயிடுச்சு. நான் அதனால பேசலை, நான் அன்றைக்கி தான் போனேன், பார்த்துட்டு எனக்கே வயிற்றாச்சு. உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? ஆள்லாம் படம் பிடிப்பாங்க தானே? ஆமாம், அந்த பார்க்கில் போனால் படம் பிடிப்பாங்க. என்ன படம் பிடிப்பாங்க? ஒன்று மயில படம் பிடிப்பாங்க, இல்லைன்னா அந்த என்வாரன்மெண்ட் படம் பிடிப்பாங்க, அந்த ஆற்று வரும், செல்ஃபி பிடிச்சிக்குவாங்க. செல்ஃபி எங்கே நம்ம பிடிக்கிறாங்க? நான் செஞ்ச டாய்லெட் இருக்கேன், சாயம் அடிச்சு வச்சுருக்குமே, அந்த பிகாக்லாம் வரைஞ்சி வச்சுருக்குமே, டாய்லெட்டில் நின்று செல்ஃபி பிடிச்சிக்கிறாங்க. அந்த தோம்பு பண்ணுங்க நின்று எவனுமே படம் பிடிக்கல, இவனுக்கு தான் பிடிச்சிக்குவானுங்க போக்கு. உனக்கு ஆத்திரம் வராது? சொல்லிட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பீகாக்லாம் வரைஞ்சிருக்காங்களா டாய்லெட்டில், அதெல்லாம் சாயம் அடித்து மறைச்சிருவானுங்க. இல்லை, அதை அடிச்சாங்கன்னா மக்களே திப்பிடும் செய்வானுங்க. இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது தேவி, சில்ற புத்தி. ஸோ அதான் நான் இப்போ நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். நீங்கள் இவங்களோட இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சில்லறத்தனமாக யோசிக்கிறது. யூ டோன்ட் ஹேவ் இது என்னென்ன டேவிட், ஒன்று வந்து அடிப்படை அரசியல் நாலேஜ் இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஸ்வெம்மம் போக்கம் செய்கிறதுக்கான காரணமே அதுதான். அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ், அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு லேயர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் மாறிஸ்னால் வந்து மஸ்மான்றதே வந்து நான் வந்து எனக்கு தெரியும். தட் இஸ் த ரெயின் வாட்டர்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, ட்ரெயின் வாட்டர் சிஸ்டம் வந்து அதுக்கு பேருன்ட்டு. பட் இது மாரிஸ்ன்னு ஒன்று இருக்குது, மஸ்மான்னு இருக்குது, இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனோட வாழை பிடிச்சிட்டு போயிட்டு நீ வாழை பிடிச்சிட்டு போனதுக்காக உனக்கு பதவி கிடைக்குதுன்னா நீ எப்படி இருப்பேன்னா அப்படி தான் இருப்பேன். அவன் அதே மாதிரி வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு. ஸோ இதுதான் நம்ம சமுதாயத்தோட பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளால் வந்து வி கான் கோ ஃபார்வர்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அலி மஜ்லிஸோட நாலேஜ் வாங்க டேவிட். மாரிஸ் நம்ம ஒன்றும் முடிக்கல. மஸ்மா வந்து நார்மலாக வந்து என்னத்துக்குன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான். பட் மாரிஸ் தான் முக்கியம் இப்போ. ஏன்னா அந்த காசு இருந்தால் தான் வந்து நீ வந்து அல்லூர் செய்ய முடியும், ரோடு செய்ய முடியும். இது நிறைய விஷயம் இருக்குது சதீஷ். பட் விளக்கு போகிறது கூட அந்த மாரிஸ் காசு இருக்குது. மாரிஸ் காசு நிறைய பாய்ப்பாங்க. கான்ட்ராக்டர் குப்பை கூட்டுறானுங்களே, அவனுங்களுக்கும் அந்த மாரிஸ் காசு தான் போகும், அவங்களுக்கும் அந்த காசு தான் போகும். ஸோ தி மீன்ஸ் அந்த ஃபண்டு வரல, அந்த ஃபண்டு வந்து உள்ளுக்கு வராத வச்சு அவங்களால ரொம்ப இன்ஃப்ரா வேலை செய்ய முடியாது. எல்லாம் ஸ்டாப்ல நிக்குது. மாரிஸ் ப்ராஜெக்ட் ஸ்டாப்ல நிக்குது. எல்லா ப்ராஜெக்டும் எல்லாம் நீ போய் பாருப்ப. அதே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாய் எலெக்ஷன் வருது வச்சுக்க, அப்பதான் வந்து ஃபண்டிங் இறங்குதாங்க. ஓ ரைட். சுங்கைபாக்கா மாதிரி சுங்கைபாக்கா நம்ம ஆயர்குணிங்கெல்லாம் போன ரோடெலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வந்து அந்த ஃபண்டு. ஸோ எலெக்ஷன் வந்தால் தான் வந்து அந்த ஃபண்டு வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். ஏன்னா எப்பயும் வந்து ரோடு என்னாச்சும் ஒரு தாமான நம்ம இப்போ நான் அங்கேருந்து ஜூரூர்லேருந்து நான் இங்கே வரேன்னா எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ரோடு செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆமாம், அல்லூர் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க, பார்ப்பேன். இல்லை தானே, பார்க்கவே இல்லை, எங்கேயுமே பார்க்கல. இல்லையா என் தமிழ்லே இது தம்பம் தானே. அதுவும் நான் இருக்கிற லோரவங்க வந்து அப்பப்போ தம்பம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே குழியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் நாத்தகளி கேப்பன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சிடறானுங்க. அது மாரிஸில் வராது. மாரிஸ் அதுவும் மாரிஸ் தான். அந்த ஃபன் வந்து அங்கே இருக்கு. அந்த ஃபன் வந்து ஃபுல்லாக கும்பல் சொல்லுவாங்க. ஓகே, கவர்மெண்டோட நம்மளோட லோக்கல் கவுன்சிலோட இன்கம் வருதுல, அதெல்லாம் வந்து சேர்ந்து அந்த டுவேபர் கும்பலாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து அந்த சேனல் பண்ணுவாங்க, அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு. இது வந்து போன வருஷம் பட்ஜெட்டில் வந்திருக்கும். அப்போ தான் இந்த வருஷம் பாய்ப்பேன். இந்த மீன்ஸ் போன வருஷம் பட்ஜெட்டில் வந்தோடனே ஏர்லி ஸ்டேஜ் வரும், 11ஆம் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா தண்டெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். போன வருஷமே
த மீன்ஸ் இந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ண போகிறாங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்டர் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. ஸோ ரெடி ஆகணும்னு தான் ஃபண்ட் சேனல் பண்ணுவோம். ஃபண்ட் வரும், ஃபண்ட் வந்தோன்னா வேலை நடக்கலாம். அது பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ராக்ரெசிவ் பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. த மீன்ஸ் ஒரே தான் கவர்மெண்ட் கொடுத்துறாது, ப்ராக்ரெசிவ் பேமெண்ட். அந்த ப்ராக்ரெசிவ் பேமெண்ட்டே ஸ்டாப். நீ 5 பில்லியன் சொல்கிறியா, அங்கே சங்கோல்டில் நிற்கிது எல்லாமே. த மீன்ஸ் கவர்மெண்ட்டை வந்து காசு இல்லை, பட் நீ வந்து கோத்தா மடானி செய்கிற. இங்கே வந்து ரோடு தம்பம் பண்ணுறதில்ல, வெள்ளம் ஏற ரோடை செய்யறதில்ல, இந்த ஃபண்டெல்லாம் எங்கே போயிடுச்சு? ஸோ இதெல்லாம் வந்து கேள்வி இல்லை. 5.5 பில்லியன் வந்து அவனுக்கு ஒதுக்கியிருக்கானுங்கன்னா மலேசியாவில் வந்து மொத்தம் வந்து 155 லோக்கல் 155 இருக்குல்ல. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் அந்த அப்படி 155 எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட். ஏன்னா 35 மில்லியன் வருது, எவரேஜா 35 மில்லியன் ஒன்று வச்சா அப்படி வராது. அப்படி வராது, ஏன்னா பினாங் வந்து பெருசு. பண்டாராயா டென்சிட்டி டிபிகேலுக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் வந்து ஃபியூ 100 மில்லியன் கொடுப்பானுங்க. இப்போ பண்டாராயாக்கு வந்து இங்கே ஒன்று கொடுப்பானுங்க, ஜோஹருக்கு வந்து வேற மாதிரி கொடுப்பானுங்க. இந்த மஜ்லிஸ் டயராலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் குறவாக கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்குமே வந்து அந்த ஒரு சர்டன் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. ஆமாம், இப்போ பேமெண்ட் இஷ்யூல அது பேமெண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கானு. இல்லை, ஐ மீன் பேமெண்ட் கூட இல்லை, ப்ராஜெக்டே ஸ்டாப். நீ வேலை செஞ்சால் தானே உனக்கு காசு கொடுக்கணும். ஆமாம், ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மீன்ஸ் அந்த கான்ட்ராக்டை வந்து இதை நம்பி எடுத்திருப்பான். இப்போ வச்சுக்க அந்த கான்ட்ராக்ட். இப்போ நான் ஒரு கான்ட்ராக்டரு, நான் வந்து 1 மில்லியனோட ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருக்குல்ல, அல்லூர் செய்யுது ரிப்பேர்லாம். அல்லூர் ரிப்பேர்னு வந்திருக்கு வச்சுக்க. இந்த அல்லூர் ரிப்பேர் வந்து அவன் கவுன்சிலர் இந்த இடத்துல போய் மாற்றினா தான் நான் போய் செய்ய முடியும். செஞ்சோன்னா நான் அந்த கிளைம் போட முடியும். ஸோ நீ கூப்பிடாம இருந்தனா நான் 1 மில்லியன் ப்ராஜெக்ட் வச்சு நான் கழிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான் வீட்டில் எப்போ அவன் கொடுப்பான்ட்டு. ஏன்னா நீ வந்து உனக்கு வந்து மேன் பவர், உனக்கு மிஷினரி இதெல்லாம் நீ வாங்கி வச்சிருப்ப. எனக்கு 1 மில்லியன் ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு, அட்லீஸ்ட் நீ ஒரு 1 லட்சம் சொல்லி செலவு பண்ணியிருப்ப பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்ப பாரு. அதை வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். இந்த வருஷம் அறவே கொடுக்கல வச்சுக்க, 20% கொடுத்தானா உன்னோட மிஷினரி கட்டுக்கிட்டு உன் ஆள் வேலைக்கு இருப்பானா, அவனுக்கு வந்து இபிஎஃப் கட்டுவியா, இல்லை அவனுக்கு பிரிகேஷோ கொடுப்பியா, சம்பளம் கொடுப்பியா, என்னத்தை கொடுப்ப? உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு வேலைக்குதா எங்க எங்க அஃப்கோர்ஸ்லாம் இது வந்து மோஸ்ட்லி மிலே நிறைய இருக்காங்களா, ஒரு எக்கனாமி இல்ல மிலே நிறைய இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க இது மிளகாய் தானே நீங்க அடிச்சுக்கிறீங்க, சப்போன் எல்லாம் தமிழ, ரோடு போறது எல்லாம் தமிழ. ஸோ இங்கே வந்து மாட்டுதா, இந்த இடத்துல மாற்றோமே நம்ம வந்து. ஸோ இது ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு சதீஷ். இது முடிஞ்ச அளவுக்கு மறைக்கிறாங்க, எனக்கு தெரியல யார் மறைக்கிறாங்கன்னு. பட்டு இதை ஓப்பனாக சொல்லணுன்ற. அதாவது தான் கவர்மெண்ட் வந்து ரெண்டாவது மீன் சொன்னோம், கவர்மெண்ட் வந்து ஜெனுவினாக இருக்கணும். என்ன உண்மையா என்ன சின்னாரியோ ஒன்று சொல்லணும். இல்லை நீ வந்து லப்பையை போட்டு மறைக்கக்கூடாது. நீ லப்பையை வச்சு எப்படி நம்ம மறைக்கிற? தட் மீன்ஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து இருக்குது நாட்டில். கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு, ஃபைனான்சியல் கிரைசிஸ். அதால தான் வந்து நீ கேஸில் கை வைக்கிறேன். என்னோட பார்வை இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஏன் வந்து கேஸ் வந்து விலை திடீர்னு இவ்வளோ தொழில் கேஸ் வந்து சடனாக இன்பேக்கு எல்லாமே சமைக்கிறோம் கேஸ் பாய்ப்பீங்க. நீ கரண்ட் பாய்க்கலாம், கரண்ட் கூட இருக்கு, கரண்ட் அடுப்பு இருக்க விலை அது ஒன்றும் விலை. பட் நான் கரண்ட் தானே பாய்க்கிறேன். ஆமாம், நீ வந்து கேஸ் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு. நான் வரவு கட்ட பாய்க்க முடியாது, ஏன்னா பக்கத்து தாமன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, என்னடா புகையை உண்டாக்குறேன்ட்டு. அந்த காலத்தில் நீ பாய்ச்சிருங்க எஸ்டேட்டில் வரவு கட்டை போய் வட்டிடுவாங்க, வேற கட்டை கிடைக்கும். இல்லை மண்ணெண்ணெய் அடுப்பு சைடில் அந்த கிளாஸ் மாதிரி அதில் அதெல்லாம் புகையாச்சு, அது புகை வருமே, புகை கிளம்பு என்ன ஆயிரும் மேலாம் சிலிங்கலாம். இப்போ ஒரு தாமான் வீடுலாம் எஸ்டேட்டில் இருந்தால் அடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க, நம்ம வரவு கட்டை எடுத்து பற்ற வச்சுக்கலாம், நம்ம சேஃபு. பட் சொல்லுவானு போக இன்னும் கொஞ்ச நாள் பழைய இதுக்கே போங்க, ஈகோக்கே போங்க. இல்லை இது அடிப்பாங்களே, ஆமாம் கேஸ் அடிப்பாங்க. இப்படி அடிச்சு தமிழில் நீ பற்ற முடியாது, கஷ்டம். ஸோ செய்ய முடியாது. ஏன்னா நீ வந்து சம்பாலாம் ஆக்கணும்னா அது சிட்டா போயிடும். பட் அது ஒரு சைடு இருக்கட்டும் சதீஷ். இப்போ என்னென்ன என்னோட பார்வை இன்னொரு என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஏன் வந்து கேஸ் விலை சடன்லி, ஏன்னா கேஸ் இவ்வளோ நாளாக வந்து ஏறாத ஒரு விஷயம் வந்து கேஸு ஏன் ஏற்றாமல் வச்சுருந்தாங்கன்னா, கேஸ் வந்து சொந்தம் நம்ம நாட்டில் நிறையா வருது. நம்ம நாட்டில் எண்ணெயும் தான் வருது, ஆனால் குவாலிட்டி எண்ணெய் வச்சு அதை இம்போர்ட் பண்ணுறானுங்க. நம்ம வந்து வேறு இடத்துலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு கேட்டகரி எண்ணெயை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபியூல் வந்து சரண குவாலிட்டியான ஃபியூல் வச்சு பெட்ரோனஸ் வேறு இடத்துக்கு அனுப்புகிறானுங்க. பட் என்னோட பார்வை என்னவா இருக்கணும், ஏன் கவர்மெண்ட் உண்மையை சொல்லணுன்றனா, பெட்ரோஸும் பெட்ரோனஸுக்கும் ரீசன்லியாக வந்து பெரிய இஷ்யூ ஓடுனுச்சு. பெட்ரோனாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான். பெட்ரோஸ் கேஸ் எடுக்கிறத பெட்ரோஸ் வந்து ஸ்ராவா கம்பெனி, பெட்ரோலியம் ஸ்ராவால் அது. ஸோ இந்த டீல் வந்து இப்போ இடையில வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. எங்களுக்கு வேணும்ட்டு ஸ்ராவா வந்து பெரிய இஷ்யூ ஓடி இருந்துச்சு. இவர் தான் மீடியேட்டராக போனார் பேர். நான் வந்து இதை செட்டில் பண்ணுறேன்ட்டு, ஓகே செட்டில் ஆச்சு, இதை பற்றி யாரும் பேச வேணான்ட்டாரு. இவர் பேச வேணான்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஸ்ராவா பிரீமியம் கூப்பிட்டு பேசுனாங்க. என்ன பேசுனாங்க நான் யாருக்குமே ஓப்பனாக நம்மளுக்கு வரல, மெசேஜ் வரல. பட் இவர் பேசிட்டாரு, உட்காந்து பேசிட்டாரு. பேசி முடிஞ்சு வித்தின் நினைக்கிறேன் ஒரு 2-3 வீக்ஸ் கூட இருக்காது. நீ நான் செக் பண்ணிப்பாரு, இப்போதான் இருக்கும். ஏசியன் வராத ஏசியன் முன்னுக்கு மொதல் மீட்டிங் இந்த மீட்டிங் தான். இவர் எங்கேயோ ஒரு வெளியூருக்கு போயிட்டு நேராக வந்தோன்னா ஸ்ராவா பிரீமியரை பார்த்தாரு. பார்த்து இது பேசி முடிஞ்சோன்னே
பெட்ரோனாஸ் வந்து திடீர்னு பார்த்தா கேஸ் வேலை ஃப்ளாஷ் அவுட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஏர்லி பிளானிங்காக கூட இருந்திருக்கலாம். பட் ஃப்ளாஷ் அவுட் ஆச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பெட்ரோனாஸ் ஸ்ராவாவுக்கு போனோன்னே ஸ்ராவாவில் உள்ள கேஸ் வந்து மலேசியா சிமலாஞ்சவங்க அனுப்புனா தேர்ஸ் சார்ஜஸா என்ன டீல் நம்மளுக்கு தெரியல. இல்லை நம்ம பார்த்தோமா சதீஷ், என்ன என்னோட தோற்றம் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்ராவாலேருந்து கேஸு முன்ன வந்து பெட்ரோனாஸ் இஸ் பெட்ரோலியம் நேஷனல் கம்பெனி. ஆமாம். த மீன்ஸ் இது மலேசியாவில் வந்து அவங்க தான் எடுத்தாங்க கேஸு. த மீன்ஸ் அவங்க வந்து மேபி நம்மளுக்கு சப்சிடி கிடச்சிச்சா என்னன்னு தெரியல. என்ன நடக்குது தெரியல. பட் பெட்ரோஸ் மாறினோன்னே கேஸ் விலை ஏறிடுச்சு. ஏன்னா மேபி அவங்களோட டீல் அது ஸ்ராவாவுக்கு வந்து சாலிடாக எனக்கு இன்கம் வேணும், நோமோ சப்சிடி, கவர்மெண்ட் நீ வந்து கொடுக்க முடியாது எனக்கு சப்சிடி, நான் வந்து டைரெக்டாக என்ன இதுலேருந்து எடுத்துக்கிறேன். என்ன டீல் பண்ணாங்க, என்ன டீல் நம்மளுக்கு தெரியல. டேவிட், ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து மேக் சென்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரவா வந்து மலேசியாவோட லார்ஜஸ்ட் கேஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட். 61% ஆஃப் த மலேசியாவோட கேஸ் இது வந்து எல்பிஜி கேஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அங்கிருந்து தான் வருது. நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்ராவாலேருந்து வருது 61%. ஓகே. ரெண்டாவது வந்து சிமானஞ்சோங்க 26%. மூணாவது வந்து ஓல்ட் சிமானஞ்சோங்லாம் திருங்கானு ஐ திங்க்லாம் தானே இப்போ பினாங்கையும் எடுக்க போகிறாங்களா. ஸோ இது எல்லாம் சேர்த்தா 26% அண்ட் சபா வந்து 13%. இதுதான் வந்து நிலைமை. அப்போ நீ பார்த்தோன்னா அந்த சைட் தான் மேஜரு. 61% ஷேர் ஹோல்டர் கேஸை வச்சிருக்கிறது வந்து ஸ்ராவா. ஒரு டேக் ஓவரா பெட்ரோஸ் எடுத்து டேக் ஓவர் பண்ணாங்க தானே. அது என்ன டீலே எனக்கு தெரியல. பெட்ரோஸ் வந்து என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெட்ரோனாஸ் அந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறான்றாங்க. பெட்ரோஸ் வந்து எஸ்பெஷலி என்ன சொல்கிறானுங்கன்னா, வி ஆர் நாட் ஃபோக்கஸ் ஆன் பெட்ரோலியம், எங்களுக்கு வந்து கேஸ். பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் கேன் பி ரினியூவபிள் எனர்ஜி. பெட்ரோலை விட பெட்ரோல் நீ பார்த்துக்கோ, பெட்ரோஸ் வந்து நாங்கள் தான் என்ன சொல்லுவாங்க, இட் வில் பி நாங்கள் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் பெட்ரோனாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால அதை வந்து ஒன்லி பெட்ரோஸ் டு எக்ஸ்ட்ராக்ட், அதுதான் வந்து இப்போ இது. அப்போ பெட்ரோனாஸ் வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, இஸ் அகெயின்ஸ்ட் த பெட்ரோலியம் நேஷனல் ஆக்ட், நம்மளுடைய பெட்ரோனாஸ் ஆக்ட் இருக்குல்ல. ஏன்னா வந்து இது வந்து அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களோட எனாக்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் எனாக்மெண்ட், இது வந்து MA 63 வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எங்களோட ஸ்டேட் எனாக்மெண்ட் படி நாங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இது வந்து மண்ணு என்ன சொல்லுவாங்க, சும்பரலாம், இது சும்பரலாம், இதை வந்து நீ வந்து பெட்ரோலியம் கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் வந்து இஷ்யூ. இல்லை இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஸ்ராவா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்லாம் சொல்ல இண்டிபெண்டன்ஸாக எக்கானமியை போகிறாங்க. அதுதான் வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஓடுது. இப்போ ரீசன்லேயே கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மலேசியாவில் வந்து நெகிரி தற்காயா வந்து முன்ன வந்து தெலுங்கானு வந்து அஃப்கோர்ஸ்லாம் அவன் ரிசோர்ஸஸ் நிறையா இருந்துச்சு. பட் கவர்மெண்ட் வச்சு இவனுங்க வந்து கொடுக்காம வச்சுருந்தானுங்க. இப்போ வந்து ஸ்ராவா இஸ் எக்கானமிக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பணக்கார ஸ்டேட்டாக மலேசியாவில் வரப்போகுது. அடுத்த ஃபியூ இயர்ஸில் வரப்போகிறது வந்து ஸ்ராவா. த மீன்ஸ் அவனுக்கு எங்கே அவனோட அந்த இன்கம் வரும். த மீன்ஸ் இந்த பெட்ரோஸ் கொடுக்க போகுது. பெட்ரோஸ் வந்து கொடுக்க போகுது. பெட்ரோனாஸ் இல்லை, பெட்ரோஸ் வந்து அவனுக்கு கொடுக்க போகுது. அவன் வந்து இவனோட சப்சிடி யாரா பண்ணா அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொடுக்க மாட்டான் காசுன்னு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து சப்சிடி எப்படி போணுச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்ட போகிற டேக்ஸை வந்து சப்சிடியாக வட்டிக்கிட்டானுங்க, பெட்ரோனாஸ் கொடுக்கறது இல்லை. ஆமாம். ஸோ ஆனால் பெட்ரோஸ் எப்படி செய்வான் அந்த வேலையா? பெட்ரோஸ் வந்து ஒரு என்டிட்டி ஆயிடுச்சு பாரு, ஸ்ராவோட என்டிட்டியா. நீ கட்டுனா தான் உனக்கு நான் கட்டுறேன், நீ கட்டு, எனக்கு சப்சிடி தானே, நீ கட்டு, நான் கொடுக்குறேன், அது பிரச்சனை இல்லை. பட் இவங்க கொடுப்பானுங்களா? அவங்க காசு இல்லையே எங்கே தான். ஸோ அதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன், என்னோட அசியூமில் மேபி இது ராங்காக கூட இருக்கலாம். என்ன நினைக்கிறேன்னா, பெட்ரோஸ் வந்து ஃபுல்லாக எடுக்க போகிறானுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு நான் காசை எடுத்துக்கிறேன், நான் கேஸை கொடுக்குறேன், எனக்கு காசை கொடுத்துருன்ட்டு. ஸோ அதால் மேபி தேர்ஸ் அ காஸ்ட் இந்த ப்ரைஸ் ஹைக்கிங்காக இருக்கும். இல்லை ஒரு ப்ராஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இத்தனாவது இவ்வளோ நாளில் வந்து இந்த இது நடக்கும். ஸோ அதால் வந்து விலை ஏறது வாய்ப்பு இருக்குது. கிராஜுவலியாக இப்போ ஏற்றுவோன்ட்டு. எப்படின்னா முதல் வந்து பிஸ்னஸ் மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், தென் ஸ்லோலியாக வந்து கன்சூமருக்கு போகணும், ஐ மீன் சாதாரண மக்களுக்கு போவோம். முதல் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு என்டிட்டிக்கு போகணும். என்னோட கணிப்பு அப்படி தான். ஏன்னா அதோட ஏறின வழியை பார்த்தோன்னா 26 வெள்ளிலேருந்து திடீர்னு பார்த்தா 70 நிற்கிறத பார்த்தா சம்திங் கோயிங் ஆன் சதீஷ். நம்மளுக்கு தெரியாது என்ன டீல் பிரைம் மினிஸ்டர் ஸ்ராவா கூட பண்ணாரு, பெட்ரோஸ் கூட என்ன டீல் கிடைச்சி இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ண போய் என்ன டீல் நம்மளுக்கு தெரியல சதீஷ். இல்லை ஃபேக்டராக இருக்கும். இதை நீங்கள் சொல்கிறது வந்து ரைட்டு தான். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்யூவே வந்து பெட்ரோஸ் வந்து நீ பெட்ரோனாஸ் எடுக்காத கேஸ்ன்றான். இதுதான் கேஸ் அக்ரிகேட்டை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பெட்ரோனாஸ் கிளம்புன்றான். ஸோ பெட்ரோனாஸ்க்கு வந்து இப்போ வந்து நோ சாய்ஸ். ஏன்னா வந்து இன்னும் டிஸ்கஷனில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்டில் தான் ஓடுது பாருங்க. முந்தினா வந்து அது வேற, ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து கேன் ஜஸ்ட் சே, இவர் வந்து த ப்ராப்ளம் வித் அன்வா இஸ் வீக்,
ஜிபிஎஸ் போனுச்சுன்னா வந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம இதை கொடுத்தோமா வந்து ஸோ இஸ் ட்ரைங் டு பிளே த நைஸ் காய் இதெல்லாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஒரு ஸ்டேட் எடுக்கணும், அந்த ஒரு ரோல் எடுக்கணும். ஏய் பெட்ரோனாஸை வந்து இது பண்ணாத, பெட்ரோஸ் நீ வந்து செய்யி, அண்ட் யூ வாண்ட் டு கோ அண்ட் சாரிகாலி நியூ பிளேஸ் வந்து நியூ இது, ஏன்னா ரிசர்வ் வந்து அவனுங்கள்ட்ட தான் நிறையா இருக்குது. இன்னும் வெளிநாட்டுக்காரங்களே வந்து வாங்குங்க, வி கேன் எக்ஸ்போர்ட்ன்றாங்க, வி கேன் எக்ஸ்போர்ட் த கேஸ்ன்றாங்க, நேச்சுரல் கேஸ் அண்ட் பயோ கேஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க சரவா வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து அக்கார்டிங் டு எக்கனாமிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைட் வந்து ஃபுல்லாக கிடச்சிச்சின்னா சரவாவோட வெறும் இந்த இன்கம் மட்டும் வந்து 20 பில்லியன் per year. அதான் பில்லியன் ஐயோ அவங்க வந்து வேறு எதுவுமே தேவையில்ல, ஃபெடரல் கம்பெனி காசு கொடுக்காதன்னிடுவாங்க. ஸோ இது அந்த 20 பில்லியன் வந்து சரவாவுக்கு வருதுன்னா இப்போ பெட்ரோனாஸுக்கு வந்து அந்த 20 பில்லியன் வந்துகிட்டு இருக்கு, இல்லை மேபி கூட வந்துகிட்டு இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா பெட்ரோனாஸ் வந்து இன்னும் பெரிய டைவர்சிஃபை பாருங்க, பெட்ரோலியம்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா வந்து இவென்ச்சுவலி வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டாக் வந்து குறையிறப்போ வந்து நம்ம இது இப்படி தான் பண்ணி ஆகணும், அப்படி தான் வந்து நம்மளோட எக்கனாமியை வந்து நம்ம, அதாவது பெட்ரோனாஸ் வந்து அதோட எக்கனாமியை வந்து கவால் பண்ணிக்கணும். ஏன்னா மலேசியாவோட த ஹோல் கேஸ் செக்டர் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இது பெட்ரோனாஸ். இது போன வாரம் பேச்சாக இருக்காது. அஃப்கோர்ஸ் இது ஏர்லி பிளானிங்கு. இது என்னைக்கு இவர் வந்தாரோ நம்ம அண்ணா டாயாக்குனார இவர் வந்தாரோ இதுலேருந்து ஆரம்பிச்சு தான் அதுதான் இவர் உட்காந்து பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் இது ஃபியூ மீட்டிங் நடந்திருக்கும், இந்த கேஸ் விலை ஏறது கூட. பட் இதெல்லாம் பார்த்தா ஒரு ரிலேட்டடாக இருக்குது, எல்லாமே எல்லாம் ஒரு இலத்திட்டாக இருக்குது. ஸோ இந்த அதான் தான் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன் என்ன சதீஷ், கவர்மெண்ட் வந்து ஜென்வினாக இருக்கணும். கவர்மெண்ட் வந்து சொல்லணும் உண்மையான நம்மளோட கேடிஎனுக்கு என்னது, உண்மையான நம்மளோட இன்கம் என்னது, நம்மளோட ரிசர்வில் எவ்வளோ இருக்குது, கேஷ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து கோல்டு வச்சுருக்கீங்க, என்ன ரிசர்வ் வச்சுருக்கீங்க, எந்தெந்த நாட்டில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வந்து யூஎஸ் கரன்சி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். இது மட்டும் சதீஷ், இன்னைக்கு தேதி மட்டும் ட்ராம்ப் வந்து 100 நாள் தாண்டி இலான் மாஸ்க் கூட இருந்து இலான் மாஸ்கே இன்னைக்கு பிரச்சனையாக மட்டும் இவ்வளோ நாள் ஓடிடுச்சு. அனுவார்ன்ற ஒருத்த கூட இது மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தலை. நேற்று எவனோ ஒருத்தன் வந்து தொத்திக்கிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு வந்தான். அவன் வந்து என்ன செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஸ்டேட்டு, யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி நினைக்கிறேன். இவர் போயிருக்காரு அந்த மீட்டிங்கு. உடனே பார்த்துட்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி யாருன்னு தெரில எனக்கு, ஒரு யங் ஆயிலாம் யூஎஸோட. ஸோ சக்கரை போய்ட்டு அங்கே படம் படிச்சுட்டு நான் ஓகே இப்போ ரீசன்லியா போன வாரம் என்னமோ அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் ஏற்கனவே எனக்கு நினப்பு இருக்குது. இந்த காங்கிரஸ் வந்து தத்தாப்கான் பண்ணுவாங்களா, அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுக்கு முன்னால் வந்து எனக்கு நினப்பு இருக்குது. காங்கிரஸில் வந்து ஒருத்தி கேள்வி கேட்டான், ஒரு செனட்டர் வந்து ஆசியானில் வந்து என்னென்ன நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்ம வந்து சைனா, அது இப்போ ஜப்பான், கொரியா கூடலாம் நம்ம வந்து க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆசியான் கூட வந்து அவசரா நான் ஆசியானை பற்றி கேட்குறேன், உனக்கு ஆசியான் எத்தனை நாடு இருக்குன்னு தெரியுமா? மறுபடியும் அதையே சொல்கிறான், அவனுக்கு ஆசியானில் எத்தனை நாடு இருக்குன்னே தெரியாது. அவன் வந்து சைனா ஜப்பான்லாம், அது இப்போ ஜப்பான் கொரியாலாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆசியான் வந்து அப்போ அந்த செனட்டர் சைட் ஆசியான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஜப்பான் வந்து ஈஸ்ட் ஏஷியா, சவுத் கொரியா வந்து ஈஸ்ட் ஏஷியா, அந்த மாதிரியான ஆளை பற்றினா அவர் பெருமையாக போட்டிருக்காரா? இல்லை அவங்க கூட படம் படிச்சிருக்காரு. இல்லை ஏதோ ஒரு தோக்கம் நடந்திருக்கலாம். பட் ஈவன் இருந்தாலும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரைம் மினிஸ்டரு இது மட்டும் நம்ம இப்போ வெயிட்டிங் என்னன்னா இவங்க லெட்டர் எழுதியிருக்காருல யாருக்குன்னா நாட் எஸ் மலேசியன் பிரைம் மினிஸ்டர், ஆசியான் சேர்மேனுக்கு எழுதியிருக்காரு. ஸோ ஆசியான் ப்ளஸ் யூஎஸ் மீட்டிங் வைக்கணுன்ட்டு, சைனா கூட சென்டர்லாம் இப்போ அங்கே வைக்கணுன்ட்டு. ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இது மட்டும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ட்ராம்ப்டேருந்து. ஸோ நம்மளோட செமிகண்டக்டர் வந்து என்ன இதில் இருக்குது, 90 days முடிய போகுது, இன்னொரு 45 days முடிஞ்சிருக்கும். என்ன தாரீஃப்னு கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அன்சர்டனான ஒரு எக்கானமியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை விட்டு இவர் வந்து எதிர்ப்பான நாடு கூட ரொம்ப டீல் வச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு போகிறாரு, பாகிஸ்தான் பற்றி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் சொல்கிறேன்னே, நாட்டில் உண்மையான நிலவரத்தை சொல்லலை. மேபி நம்ம ராங்காக இருக்கலாம், மேபி எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கலாம், கஜானாவில் காசை இன்னும் நிறைய சேர்த்து வைப்போம், நிறைய சேர்த்துட்டு எப்படி இந்த மாதிரி ஜாக்பாட் மிஷின் பார்த்துருக்குல்ல, கெந்திங்லாம் போயிருக்கோம் நம்ம ஒரு வாட்டி ஸ்லாட் மிஷின் சொல்லுவாங்க பாரு. அதில் வந்து கேட்டகரி பை கேட்டகரி இருக்கும். ஒரு நீ நார்மல் கேட்டகரி ஒன்று இருக்கும், அதை நீ தட்டுனா அந்த ஓடிக்கிட்டே இருக்கும், டீன்னு கேட்கும், அதுக்கு ஏதோ காசு வரும். அப்புறம் அதெல்லாம் ஏதோ ஒன்று ஜாக்பாட் மாதிரி வந்துருச்சுன்னா அங்கே கேட்டகரி ஜாக்பாட் 1 வந்து $5,000, சாரி நேரத்தை பார்த்தேன் யூடியூப்பில் $5,000. அப்புறம் நான் அது கும்போல் வந்து 2வது கேட்டகரி வந்து ஒரு 30,000
டாலரு ஆக மேலே வந்து மில்லியன் இருக்கும். அது பெரிய ஜாக்பாட்ல அந்த மாதிரி தெரியுமா இப்போ நாட்டில். இப்போ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாக்பாட்டாக காசு சேர்த்து வைப்போம் தெரிலலாம். அப்படி செஞ்சால் நல்லது தான் பாரு. பட் எந்த இடத்துலையுமே நான் பார்க்கல ரிஃபார்ம் நடக்கிறது. ரிஃபார்ம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ரொம்ப ஆர்வமாக இப்போ பேசுகிறது என்ன நடக்குது பார்த்தோன்னா, புது ரிஃபார்ம் என்னன்னு பார்த்தோன்னா 60 வயசுலேருந்து 65 வயசு ஆகும். பென்ஷன் ஏஜ் வந்து 65 வயசு ஆகணும். நீ 70 வயசு ஆகினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சமுதாயம் அங்கே வேலை செய்யலை. நம்ம சமுதாயம் வந்து அங்கே இருந்தாலும் 3% கூட இல்லை கவர்மெண்ட் செக்டரில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதை போதை பண்ணிக்கல. நம்மளோட வந்து 85% வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்காங்க, வேலை செஞ்சு தொழிலாளியாக இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது. அவங்க டே டு டே வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் அண்ட் பட்டர் இஷ்யூ. அதுதான் வந்து சப்சிடி வந்து நம்மளுக்கு சப்சிடி பிரச்சனை இருக்குது. நீ இப்போ வந்து பென்ஷனை வந்து 70 வயசு ஆக்குறியோ இல்லை மாதேர்மை 100 வயசு ஆக்குனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ நான் ஆச்சு அவனுங்கள ஆச்சு. ஏன்னா நீங்கள் அதில் வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குன்ட்டு வருவீங்க. விட்டா வந்து 2 மில்லியனாக கூட ஆக்குவீங்க வேலையில். இல்லைனா வேலை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவனுக்கு கால் வலிக்குதுன்னா கூட இன்னொரு ஆளை வைப்பீங்க அந்த இடத்துல. இது எப்படியாச்சு போங்க, அது உங்களோட பிரச்சனை. பட் நம்மளோட பிரச்சனை இங்கே என்னன்னு பார்த்தோன்னா, சப்சிடி நீ குறைக்கிற அது இஸ் எஃபெக்ட் எவ்ரி ஒன். அந்த ஒரு சத்த ரேஸ் இல்லை, எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகுது. சாப்பாடு எல்லா மேலேயும் ஏறுது. இதுதான் வந்து ரியலியான எஃபெக்ட். இதை வந்து வெளிப்படுத்தலை. அந்த டைமில் வந்து என்ன சொன்னாங்க, பாராங் நாய் சொன்னாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது, பாகிஸ்தான் ஹெபாட் பாராங் நாய் ஆகுது. பாகிஸ்தான் ஹெபாட் பாராங் நாய் பக்கத்தான் ஹேபாட் பாராங் நாய் ஆயிடுச்சு. த மீன்ஸ் இன்னொரு கேட்டகரிக்கு மேலே போயிட்டாங்க, இன்னும் த்ரோவா ஏறிக்கிட்டு போகுது. ஸோ அதனால் வந்து நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து ஜென்வினாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. இதை வந்து நீங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சாதாரண மக்கள் வந்து அரசியல் விளைவிச்சு இதை தான் சொல்கிறோம், ஏன் விலை ஏறுதுன்னு. ஓகே, நம்ம என்டையர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இன் மலேசியாவில். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. இதனால தான் வந்து மாரிஸ் காசுலேருந்து கேஸ் ப்ரைஸ்லேருந்து இதெல்லாம் சம்திங் இஸ் கோயிங் ஆன். ஓகே, கடைசி அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒன்றும் இருக்குது. இப்போ அதுக்கு தான் வரேன். இன்னும் கிரைசிஸில் இருக்குது. இன்னொரு முக்கியமான கிரைசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 6ஆம் மாதம் ஆகுது. மித்ராவுக்கு தரப்பட்ட 100 மில்லியன் வந்து இது வரைக்கும் வந்து அறவே டிஸ்பர்ஸ் பண்ணலையா? அது கடைசியாக பேசுவோமே, அது கடைசியாக வந்துடும். கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் பற்றி முடிச்சிருக்கேன், இன்னும் முடிக்கல. ஏன்னா நீ பார்த்தனா கவர்மெண்ட்டுக்கு ஏன் காசு இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒரு காலத்தில் வந்து டிஏபி வந்து சரண எதிர்ப்பு ஏஇஎஸ் அந்த டிராஃபிக் லைட்டை பிடிக்கிறது 1ஆம் மாதம் ஸ்டார்ட் தரமா நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இது ஆமாம் பேசியிருக்கோம். பட் இப்போ என்னென்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ண இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. அதை மீன்ஸ் இப்போ ட்ரையல் ரன் ஒன்று இது வரல. அன்றைக்கி தான் அந்தனியில் கொடுத்துருந்தேன். நான் என்ன அது சொல்கிறேன்னா, ஏன் வந்து கவர்மெண்ட்டு காசு இல்லைன்னு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம் பார்த்தோன்னா, நீ பாரு எங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் காசு வரும், நம்ம பிளேட்டு விற்றா காசு வருது. எல்லாம் ஃபண்ட் எல்லாம் காசு தான். இப்போ ஏஎஸ் தம்பா டெக்னாலஜியான தம்பா வந்து பெரிய கேமரா இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்தாங்க தான் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ் என்னன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குதுன்னா, என்ன அந்தோனியோக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த அதாவது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மொனோரா டனல் மேரு டனல்லேருந்து இந்த டன்னலில் இப்போ பூந்து அப்போ வெளியானா உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்குற ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா 5 நிமிஷத்தில் தான் நீங்கள் போக முடியும். ஆனால் நீங்கள் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 4.5 நிமிஷத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் இருக்குது. அந்த கேமரா வந்து இங்கே ஒரு கேமரா படம் பிடிக்கும், இங்கே ஒரு கேமரா படம் பிடிக்கும். இந்த டைமில் நீங்கள் 4 நிமிஷத்தில் நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னா ஓகே ரைட்டு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் பிடிக்கும், உங்களுக்கு ஃபைன் இருக்குது. இது வந்து புது வகையான பகல் கொள்ளை அது பகல் கொள்ளை. அதை வந்து எப்படி டிஃபைன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரோட் சேஃப்டி ஆக்சிடென்ட் நடக்குது. பொய் சொல்லாதீங்களா? ஏதாவது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, இதுவும் வந்து எக்கானமி தான். அவர் காசு இல்லாத தான் இதெல்லாம் நோண்டி சொன்னிக்கிட்டு இருக்கானுங்க. இது ஏன் என்ன சொல்கிறேன்னா பார்த்தா, சரி பாயிண்ட் டு பாயிண்ட் அது என்டையர் மலேசியா செய்கிறாங்க தெரியுமா. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அங்கே என்டையர் மலேசியா கண்ட்ரி வரப்போகுது. என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போன்றான். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிற நீ இப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேமரா இருக்குன்னு ஸ்லோ பண்ணிடுங்க. நீங்கள் தாண்டா சைன் போர்ட் போட்டு வச்சுருக்கீங்க அடா கேமரான்ட்டு. மற்ற இடமெல்லாம் கேமராவில் இந்த இடத்துல கேமரா இருக்குன்னா அந்த இடத்துல எந்த மடப்பயனாக இருந்தாலும் படிக்காத ஒரு ஜென்மமாக இருந்தால் கூட அந்த இடத்துல கேமரா இருக்குன்ட்டு யாரெல்லாம் பிரேக்கத்தான் வைப்பாங்க. கிறுக்கு பயலாம் நேராக போடுறது அழுத்திக்கிட்டு கிறுக்கன் போவான். எவன் அந்தனிலோக்கு போவான்னு நினைக்கிறேன். அதை பார்க்க மாட்டான். சைன் போர்ட் பார்த்தா ஸ்லோவாக தானே போவாங்க, ஏன்னா அடுத்தது கேமரா. ஸோ நீ என்ன சொல்கிற, பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்பீடாக போகிறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குதுன்ட்டு. இந்த ஆக்சிடென்ட் கதை சொல்லாதீங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ வேகமான போ, நான் கண்டுக்க மாட்டேன், இந்த கேமராலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தோல் விட்டு வெளியாகும் போது நான் வந்து உன்னை கால்குலேட் பண்ணிடுறான். இப்போ தோல் தருமா, தோல் டு தோல்லா, அதை தான் சொல்கிறானுங்க. தோல் டு தோல் வந்துடும். இதுக்கு கொண்டு வரதுக்கு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம், தோல் டு தோல்ன்றானுங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ இங்கேருந்து வேகமாக வரல, நீ என்ன செய், சீக்கிரம் வந்துட்டா நீ போய்ட்டு பக்கிங்கில் இப்போ ரெஸ்ட் பண்ணுறான்.
வெயிட்டா இதுதான் ஆர்கியூமெண்ட், இதுதான் பேசுறாங்க. Nonsense. வாட் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் இது? இங்கேருந்து வேகமா வந்துட்டு நீ போய் பக்கிங், அப்போ உனக்கு வந்து ஆக்சிடென்ட் பெருசு இல்ல, உனக்கு ஆக்சிடென்ட் பெருசு இல்ல. இங்கேருந்து நீ வேகமா வந்து அடிப்படுறியோ சாவனா சாவு, ஆனா நீ வெளியாகும் போது டைமிங் வெளியாயிரு. எனக்கு காசை கொடு, நீ சீக்கிரமா போனா எனக்கு காசை கொடு. இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க. பாயிண்ட் வந்து அதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட் அதுதான் செய்யணும். அப்போ வந்து நீங்க வந்து உங்க காடி வந்து ஆஃப் கோர்ஸ் டேவிட், நான் கேஎல் போனோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா விடிகால 5-6 மணிக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா 9 மணிக்குள்ளார போய் சேர்ந்துருவோம். 8-8:30க்கெல்லாம் சேர்ந்துடலாம். நான் 6 மணிக்கு எடுத்தேன்னா நான் 8:30 மணிக்கு அங்கே இருப்பேன். 8:45 வந்து டூத்தாவை தாண்டிடுவோம். இப்போ இந்த கணக்குப்படி வச்சா நீ வந்து 110 கிலோமீட்டர் வச்சா நீ வந்து அவர் 110 கிலோமீட்டர் வச்சா 360 கிலோமீட்டருக்கு வந்து நீ வந்து 3 hours 20 minutes தான் நீ வரணும். 2 hours 30 minutes வந்து ஆஃப்கோர்ஸ் காடி இல்லைன்னா நம்ம வேகமாக வந்துடுறோம். ஸோ நீ வந்து 1 hour சீக்கிரமாக வந்துட்டா எனக்கு காசு கட்டு. ஆமா, அதுதான் இது வந்து சேஃப்டி இதெல்லாம் கிடையாது. இல்ல நீ வந்து என்ன சொல்றாங்க, நீ காசு கட்டு, எனக்கு கவர்மெண்ட் காசு வேணும். இல்ல வெரி கிளியர், கவர்மெண்ட் காசு இல்லை, அதை தான் சொல்றான். இன்னொன்னு என்ன சொல்றான்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, நீ வேகமாக வந்துட்ட, நீ போய் பக்கிங் பூந்துடுறான். பக்கிங்கில் பூந்துட்டு அங்கே நீ தூங்க முடியாதுல, எப்பெல்லாம் கிறுக்கணா நமக்கு வேகமாக வந்து போட்டு இந்த இடத்துல படுத்து தூங்குவோன்னு. என்ன இல்லை அது, இது என்ன ஆமையா இல்லை அவர் ரேபிட்டா? அந்த கதையா இல்லை இருக்கு. நீ முதுவா வந்தனா 1 ரூபா போகிறோம், இவர் வேகமாக வந்துட்டு ஒருத்தர் தூங்கிடுவானா, பார்த்தா அவர் தெளிச்சிட்டு போயிடுவான், ஆமாம் தெளிச்சிட்டு போயிடுவான். அந்த கதையால இருக்கு. மாங்கா மாட்டேனுங்க, ஆத்திரம் வரல, வேகமாக வந்துட்டு பக்கிங்கில் போடுன்றான். பக்கிங்கில் போட்டா நீ செலவு பண்ணுவாங்க, சாப்பிடுவேன், உட்காந்துருப்பேன், தண்ணி குடிப்பேன், நீ சும்மா அப்படி உட்காந்துருப்பேன் காடியில். ஆமாம், அதான் எப்படி இருந்தாலும் அங்கே போயிட்டு ஒரு எக்கானமி கிரியேட் பண்ணுறாருங்களா அவருக்கு எக்கானமியை. ஆனால் இன்னைக்கு உள்ள நாளில் அஃப்கோர்ஸ் டெய்லி ரேட் இருக்குது, ஆக்சிடென்ட் ரேட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. பட் லோரி ஆக்சிடென்ட் தான் நீ எந்த ஆயஸாக நீ காமிக்கிறேன். லோரி தான் ஆபத்து, லோரி தான் ஆக்சிடென்ட், லோரி தான் இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. லோரி டெஸ்ட் இல்லை, லோரிக்கு எது போல, லோரி அது போலன்ட்டு. ஏய், லோரி எங்களா வந்து ஸ்பீட் ட்ராப்ல வேகமா ஓடி போட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் போயிருக்கு. ஏறதே வந்து 1 மணி நேரம் ஆகும். சரி, அவனால ஆக்சிடென்ட்னா ஒண்ணு அவன் வந்து நம்மள அடிப்பான், இல்லை நம்ம போயிட்டு அவன் அடிப்போம். அதுக்கு ஏன் பாயிண்ட் டு பாயிண்ட்? எந்த இடத்துல இந்த ஸ்பீட் வந்து அஃப்கோர்ஸ் நான் ஸ்பீட் வேகமாக போனால் ஆக்சிடென்ட் பட்டால் உனக்கு பாதிப்பு கூட இருக்கு. பட் நீ வச்சிருக்கிற காடி அந்த தானே, அப்போ நான் வாங்குற காடி அந்த சிசி. அப்புறம் வந்து நீ வந்து பேன் பண்ணிடு, ஃபெராரி லம்போர்கினிலாம் மீட்டர் 110 வச்சிரு. 110 என்னத்தை என்ன அமுத்தனா 110 தாண்ட கூடாதுன்னு அப்படி வச்சிரு. டெக்னாலஜி தானே. மைவியா அடிக்கிறானே டேவி, 140 150 ஓடுறான் அவன். நான் அன்னைக்கு போயிட்டு வந்தேனே, வரான் இப்போ நான் விட்டுட்டேன், நீ இப்போ எப்படி வேணாலும் எனக்கு என்னன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்த மாதிரி என்ன தோணுதுன்னா, கவர்மெண்ட் காசு இல்லை, இது ஒரு ஏஜென்சி தான், அதோட இன்னொரு ஏஜென்சி பாரு, அது பாரு காசு இல்லாத என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து இவனுங்க சொல்கிறானுங்க மலேசியாவில் வேலை எவ்வளோ பேர், நீ ஸ்டட்டிஸ்டிக் எடு, மலேசியாவில் வந்து தொழிலாளிங்க எவ்வளோ பேருன்ட்டு. ஸோ அதுக்கு நான் வரேன். என்னென்னு பார்த்தேன்னா சதீஷ், இது வந்து வேலை ஆள். நீ வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஒரு 10 பேர் வச்சுருக்கேன் வேலைக்கு. நான் அந்த 10 பேருக்கு வந்து நான் என்ன செய்யணும், ஒரு அக்ரிமெண்ட் போடணும். என்ன அக்ரிமெண்ட்னா, எனக்கு வந்து ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கணும். நீ வந்து என்கிட்ட வேலை செய்கிற, உனக்கு இவ்வளோ சம்பளம், நீ இந்த பொசிஷன் வேலை செய்கிற, இப்படி தான் ரூல்ஸ் தான்ட்டு நீனும் வைக்கணும், நானும் சைன் வைக்கணும். இது நார்மல் லெட்ரு. பட் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வைக்க சொல்கிறாங்க. ஓகே, நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஆளுக்கு 10 வெள்ளினா 10 வெள்ளியில் ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு ஆளுக்கு நீ ஒரு ஆளுக்கு தான் பார்ப்பேன். ஓகே, அதுக்கு நன்மையாக இருக்குது, என்னென்னா கோர்ட்டு கொண்டு போனால் தெளிக்கிறதுக்கு. பட் வந்து கோர்ட் டாக்குமெண்ட் வந்து கோர்ட்டுன்றது வந்து சட்டம்ன்றது வந்து யார் வேணா வைக்கலாம், நான் நெசசரி நீ ஸ்டாம்ப் 10 வெள்ளி கட்டினா தான் அந்த லெட்டர் வந்து செல்லணும் இல்லை. அதை நீ குறைக்கலாம், 1 வெள்ளி ஸ்டாம்ப் வைக்கலாம், 1 வெள்ளியாச்சும் நீ ஸ்டாம்ப் ஒட்டி ஆகணும், வச்சு ஆகணும். ஆனால் 10 வெள்ளி ஸ்டாண்டர்டு. இன்னைக்கு நீ பார்த்தா ஸ்டாம்ப் இல்லை தெரியுமா, தெரியும் ஆன்லைன் 10 வெள்ளி வந்து அவனுக்கு அந்த சிரிஜில் கொடுத்துருவாங்க. அந்த முன்ன மாதிரி ஸ்டாம்ப் இருக்கும், ஸ்டாம்ப்னாச்சும் காசு இருக்கும், அது பிரிண்ட் பண்ண ஆன்லைன்ல. பிஎன்பி வந்து அதையும் கூட பிரிண்ட் பண்ணுற காசு கொடுக்கல. ஸோ இப்போ நீ பார்த்தா மலேசியாவில் வந்து 15.81 மில்லியன், ஏறக்குறைய 16 மில்லியன் ஒர்க்கர்ஸ், மலேசியன்ஸ் ஒர்க்கர்ஸ், 70% மலேசியன்ஸ் ஒர்க்கர், ப்ளஸ் 3 மில்லியன், ஒரு 20 மில்லியன் இருப்பாங்க. ஓகே, 20 மில்லியன்ல ஒரு 20 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கோமே. 20 மில்லியன் ஒர்க்கர்ஸ் நீ இப்போ வந்து இந்த ரூல்ஸை கொண்டு வந்து அவன் ரினியூ டைமில் வந்து அந்த கான்ட்ராக்ட் ரினியூ டைமோ இல்லை அவன் வந்து வேலை கொடுத்தா அவனு பாரு, இப்போ கொண்டு வந்துடுவானுங்க. அடுத்தது எல்லாத்துக்கும் வந்து கான்ட்ராக்ட் சைன் வைக்கின்ட்டு கொண்டு வந்தானா டைம் சேர்த்துறேன் 20 மில்லியன் 10 வெள்ளி ஸ்டாம்ப் வச்சுக்கிட்டோமா 200 மில்லியன் 200 மில்லியன் ஒரு வாட்டி. இதில்
அப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு 30 வருஷமாக நான் இருக்கலாம் அதே கம்பெனியில், ஒரு வாட்டி தானே அது ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேள்வி வரும். வருஷமாச்சு. ஆனால் வருஷம் இருக்கேன் எக்ரிமெண்ட். இன்னொன்று வந்து நீ வந்து உன்னோட பொசிஷன் மாற்றுறாங்க. இன்னைக்கு திடீர்னு நீ வந்து ஆப்ரேட்டராக இருக்க, நாளைக்கு லைன் லீடர் ஆகிட்டேன், உனக்கு வந்து ஒரு புது அக்ரிமெண்ட் சைன் வச்சா அவன் 1 வாட்டி போயிட்டு 10 வழி கட்டணும். த மீன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக 200 மில்லியன் வந்து சம்பாதிக்கிறான், கவர்மெண்ட் சம்பாதிக்க போகிறான். ஏன் அந்த காசு, ஏன் திடீர்னு ஒரு புது வருமானத்தை தேடுற நீனு? சரி, நீ வருமானத்தை 200 மில்லியன் தேடுன, கேஸ் சப்சிடி கொடுத்துருக்கலாமா நம்மளுக்கு? இப்போ இந்த 200 மில்லியன் எடுத்து கோத்தா மடானி கட்ட போறியா, இல்லை இதுலேருந்து 100 மில்லியன் எடுத்து டாய்லெட் செய்ய போறியா, இல்லை இந்த 50 மில்லியன் தான் தமிழ் பள்ளிக்கு கொடுக்க போறியா? என்ன நடக்குது சதீஷ்? சம்திங் இஸ் கோயிங் ஆன், சம்திங் terrible is going. என்ன சொல்றாங்க? கொஞ்சம் நான் ரிஃபார்ம் பண்ண போகிறேன், எக்கானமி ரிஃபார்ம் செய்ய போகிறேன், இந்த எக்கானமி இது பண்ண போகிறேன், அந்த ரிஃபார்ம் பண்ண போகிறேன். பட் நம்ம பார்க்கவே இல்லையா, எல்லாத்தையும் நீ வந்து எல்லாத்தையும் அழுத்தம் தான் சதீஷ் கொடுத்துட்டு இருக்க. ரைட்டா சதீஷ்? அழுத்தத்தை தான் நீ கொடுக்குற சதீஷ், அழுத்தம் தான் எல்லாத்துக்கும், எல்லா செக்டர்லையும் அழுத்தத்தை தான் நீ கொடுக்குற. இது மீன்ஸ் உன்ட்ட ஃபண்ட் இல்லைன்னு வந்து வெரி கிளியராக தெரியுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சுது, நம்மளுக்கு தெரியாமல் பார்லிமெண்ட்டுக்கு வராமல் செத்தன் பவர் இருக்குது சதீஷ். செத்தன் பவர் வந்து ஏஜென்சிக்கு இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணலாம். அவனுக்கு வந்து பிரத்தோரம் கீழே போட்டுக்கலாம். இப்போ நீ வச்சுக்க லைசன்ஸ் கவுன்சில், லோக்கல் கவுன்சில் லைசன்ஸு பார்லிமெண்ட் போக தேவையில்லையா, லோக்கல் கவுன்சிலே அப்ரூவ் பண்ணிடலாமே. லைசன்ஸ் வந்து 60 80 ஆக்குறது. இப்போ வந்து ஸ்டால் கடை இப்போ இது போட்டிருக்காரு மடானி ஸ்டாலு, நம்ம இவர் போட்டிருக்காரு பாரு, கேபிகே மைக் கியோஸ். அது இப்போ வச்சு அதோட லைசன்ஸ் இதாக இருந்தால் லைசன்ஸ் கூடனா அது பார்லிமெண்ட் போக தேவையில்லையா, இங்கே லோக்கல் கவுன்சிலே ஏற்றி விட்ருவானே, மக்கள் போய் கட்டுமே. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இன்க்ரீஸ் பண்ணது. இன்னும் என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தெரியல சதீஷ். தண்ணி விலையை ஏற்றிட்டானுங்க, கரண்ட் விலையை ஏற்றிட்டானுங்க, எல்லாமே தெரியுமா அப்படியே எல்லாம் ஏறிட்டு போய் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஏற்றிட்டானுங்க, நம்மளோட காடி லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஏற்றிட்டானுங்க, எல்லாம் கிராஜுவலியாக ஏறிக்கிட்டு இருக்கு தெரியுமா. இப்போ வந்து மெடிக்கல் கார்டு எடுக்கிறவங்க நம்ம சொல்கிறோம் மெடிக்கல் கார்டுனா, இப்போ அதுக்குன்னு அவங்க கட்டுறாங்களே அதை ஏற்றுறான் 30%. நீ அதை ஏற்றுனா அவங்க எப்பெல்லாம் கட்டுவாங்க? கட்ட முடியாது. சாதாரண அவங்க வந்து நீ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சாகணும், ஒன்று இதாச்சும் நீ அப்கிரேட் பண்ணணும், இது நீ அப்கிரேட் பண்ணுறதில்ல. ஸோ ஃபண்டிங் எங்கே போகுது சதீஷ்? ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் நம்மளோட அரசாங்கத்துக்கு வந்து கொத்தா மண்டானி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன சொன்னால் பாலிங் ஹெபாட் இல்லைன்னா Pakatan hebat barang naik lah. Pakatan hebat தான் பாலிங் ஹெபாட். பாலிங் ஹெபாட் barang naik தான். பாலிங் ஹெபாட் barang naik. இது துருவான ஏறுது பாருங்க. ஏன்னா வந்து அவன் வந்து ஜாமா தான் விலை ஏறிச்சு டிவிட். ஜிஎஸ்டி நடங்க, ஜிஎஸ்டி 6%ல 10 வழி ஜாமா வாங்கினீங்கன்னா 60 காசு கட்டணும். 100 வழி ஜாமா வாங்கினா 6 வழி கட்டணும். இது வந்து கேஸ் தோம்பு 26 வழிலேருந்து 70 வழி. என்ன எல்லாமே இன்னொன்று இது செயினா ஏறும் டிவிட். ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து இஸ் ரியல். நம்ம வந்து அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னது வந்து மேபி நீ சொன்ன மித்ரா சொல்கிறல மேபி இது காசு கொடுக்காம அதனால இருக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த குரூப்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த குரூப் சாத்திரா இங்கே போட்டுக்கிட்டு என்ன 6ஆம் மாதம் ஆச்சு இது வரைக்கும் வந்து காசு வந்து அறவே இது இல்லை, என்னென்னமோ பயங்கரமாக வச்சிங்க, பெரிய டீம்லாம் போட்டோம் நீங்கள், ஆனால் வந்து காசு வந்து இது வரைக்கும் வரல. 6ஆம் மாதம் ஆச்சு இது வரைக்கும் மித்ராவோட ஒரு ப்ரோக்ராம் கூட காசு வரலன்றாங்க. ஐம் நாட் ஷுர் அது எவ்வளோன்னு. பட் ஆனால் இப்போ மெஜாரிட்டி சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட இது வரைக்கும் காசு கொடுக்கல. மேபி ஒரு செலக்டட் ப்ரோக்ராம்ஸு அது வேண்டப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா மித்ராக்கு காசு வராது. 6ஆம் மாதம் ஆக போகுது. 6ஆம் மாதம் ஆயிடுச்சு, ஆஃப் இயர். அவர் கஜானாவில் தான் உட்காந்துருக்காரு பிரைம் மினிஸ்டர், அவரோட கீழே தானே இருக்கு. இன்னும் வந்து 9ஆம் மாதத்துக்குள்ளே வந்து இந்த காசை முடிச்சு 10ஆம் மாதம் வந்து ரெப்போர்ட் அனுப்பி ஆகணும். ஸோ எப்போ கொடுப்பாங்க? ஸோ மேபி மித்ராக்கு வந்து அறவே காசு கொடுக்கலையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தெரியல. போகிற பக்கம் பார்த்தா மாரிஸுக்கு கொடுக்காத மாதிரி தான் மித்ராவுக்கும் காசு இல்லை. அதை டிக்ளேர் பண்ண வேண்டியது தானே. இவனுங்களுக்கு டிக்ளேர் பண்ண மாட்டானுங்க. என்னென்னு பார்த்தோன்னா கொஞ்ச நாள் மித்ரா சத்தமே இல்லை. அதே மித்ராவை தூக்கி யார் போயிலாச்சும் அவனுக்கு பிடிக்காதவங்க கீழே இருந்துச்சுன்னா நாத்தக்களி கேட்கறது, இல்லைன்னா இவனுக்குள்ளே அப்படியே மறைச்சிக்கிறது, எல்லாம் மறைச்சி எல்லாம் வேலை. ஏன்னா இதில் இந்த மித்ராவில் வந்து அந்த கரையும் இருக்கானே, அங்க போயிட்டு செய்ய வேண்டியதானே. ஃபோரன்சிக் ஆடி செய்ய வேண்டியதானே. டே கரையா அங்க போயிட்டு செய்ய வேண்டியதானே. அதை ஏன் செய்ய மாட்டான்? அவனும் உட்காந்துருக்காங்க, வந்துருவான், அவனும் உட்காந்துருக்காங்க. டே அங்க உட்காந்துருக்கான். எனக்கு என்ன ஒரு கேவலமா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹிந்து என்டோமெண்ட் போர்ட், பிறகு ஹிந்து என்டோமெண்ட் போர்ட் வந்து 70,000 வழி கொடுத்துருக்காங்க 100 எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு. ஒரு ஏக்கு 50 வழியா அதை கொடுத்துப்புட்டு உலகம் படம் காமிச்சிக்காரு. 50 வழி கொடுத்துப்புட்டு பேசுறீங்க. எனக்கு உண்மையிலே மாத்திரமாடா முந்தி வந்து 2 லட்சம் வழியிலேருந்து 2.5 லட்சம் வழி 3 லட்சம் வழிலாம் கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து சூஸ் பண்ணுவோம்லாம். நம்ம சூஸ் இந்த மாதிரி நீங்கள் படம்லாம் பிடிச்சி போட்டதில்ல புக்கு? இல்லை போடுவாங்க நார்மலாக. இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்லாம் வச்சு அதுக்கு நம்மளே மாலை போட்டுக்கிட்டு பயங்கரமாலாம் பணம் காட்டுவோம். அவனுக்குள்ள மாலை போட்டுக்கிட்டானுங்களா? மாலை காசு யாரும் ஆடுறா? டே
மாலை போட்டுக்கிறானுங்க 70,000 வழி 50 வழி கொடுக்குறது, ஒரு ஏக்கு 50 வழி கொடுக்குறது. ஆக்சுவலி வந்து இதுவும் வேலை கிடையாது. வருஷம் வருஷம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பான் காசு, அதுலேருந்து நீ வாங்கி கொடு. என்டோமெண்ட் போர்டோட வேலை வந்து ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன் த டிவைட் ஸ்டடீஸ், டிகிரி அண்ட் டிப்ளமா. டிகிரி எடுத்தாங்கன்னா 2,000 to 3,000. சில பேர் வந்து அறவே காசு கட்ட முடியாது, மெடிக்கல் காசு கட்ட முடியாது, அதுக்கு தான் 5,000 வழி 10,000 வழி அந்த மாதிரி கொடுப்போம். அதுதான் வந்து என்டோமெண்ட் போர்டோட ரோல். இது வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பாராட்டு விழா கொடுக்குறோம். எனக்கு வார்த்தை ஏதாவது வந்துருமான்னு தான் இருக்குது. அவன் ஒருத்தர் இருக்கான்ல அந்த வாழைப்பழம், அவங்க அப்பா இருக்கான்ல, அவங்க அப்பா வந்து ஊர்லேயே போயிட்டு ஊரில் உள்ள பிஸ்னஸ் மேன்ட்டெல்லாம் போயிட்டு பிச்சை வாங்குவான், பிச்சைக்கார பையன். சாரி, கடுமையான வார்த்தை, நான் பிச்சைக்கார மாதிரி தான். போயிட்டு அங்கங்கே வந்து 5,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், வருஷ கடைசியில் தீபாவளிக்கு வந்து இவரு கொடுக்குறாரு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நிகழ்ச்சி செய்வான். அந்த மாதிரி அந்த கேவலமான புத்தி வந்து அப்படியே வந்து மௌனம் வச்சு இவனுக்கு வந்து இந்து அறப்பணி வச்சுட்டு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்து அறப்பணி வாரியத்துக்கு வர பணம் வந்து முழுக்க வந்து இந்து மக்களுடைய கோயில் உண்டியல்லேருந்தும் தைப்பூச ரதத்துலேருந்தும் வர காசு. இந்த வருஷம் இந்த தைப்பூச கொலெக்ஷன் இவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னானுங்க. தங்கரதத்தில் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லலை, மேல் கோயிலில் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்ல. முந்தி வந்து நம்ம இருக்கிறப்போ வந்து எல்லா கோயிலுக்கும் எவ்வளோன்னு கணக்கு காட்டுவோம். இந்த வருஷம் அதெல்லாம் காட்டல. மொத்தமாக இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கு தான் சொன்னானுங்க. ஏன்னா தங்க ரதத்துலேருந்து வர மொத்த காசும் வந்து எஜுகேஷன் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஃபுல்லி எஜுகேஷன் ஃபண்ட். அண்ட் அதில் வந்து ப்ரொபோஷனலாக 30% ஃபார் டிவேட், 70% ஃபார் த டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ அந்த கணக்கெலாம் இல்லை. இதில் வந்து என்னென்னா அந்த 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 அப்ப புத்தி வருது பாருங்கள், அந்த கேவலமான புத்தி. எப்படி போயிட்டு வந்து 500 வழி 1000 வழின்ட்டு ஊரில் உள்ள பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் வாங்கிடுவான். அது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் வாங்கிட்டு தீபாவளி அப்போ அரிசி பருப்பு கொடுப்பான். கேட்டால் வந்து நான் 25 வருஷமாக செய்கிறேன், 25 வருஷமாக இது பிச்சை எடுத்துட்டு அந்த பிச்சையை வந்து இவர் என்னமோ பெரிய தானம் பண்ணுற மாதிரி காமிப்பான். அந்த புத்தி வந்து அப்படியே வந்து வாழைப்பழத்துக்கு வந்திருக்கு. அந்த வாழைப்பழத்தை இந்த கறியை வந்து சொந்தமாக யோசிக்கிற இது இல்லாதவன் பாருங்கள். சொந்தமாக யோசிக்காமல் அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் வந்து எஸ்பிஎம்மில் 7 எடுத்த பிள்ளைங்களுக்கு 50 வழி கொடுக்குறது என்னடா சாதனை டே, என்ன சாதனை? எடுத்த பிள்ளைங்க அது A- இருந்தாலும் அதுக்கு மெட்ரிகுலேஷன் இடத்த வாங்கி கொடு, ஃபவுண்டேஷன் இடத்த வாங்கி கொடு. அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை, நாங்கள் 50 வழி கொடுத்துறோன்னு பெருசாக இது பண்ணுறாரு. எனக்கு ஆத்திரம். 2 லட்சம் வழி 3 லட்சம் வழி வந்து எஜுகேஷனுக்கு நம்ம கொடுப்போம், டிகிரி ஹோல்டர்ஸ் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு. இது வந்து 70,000 வழி, நாங்கள் 70,000 வழி கொடுத்துட்டோம். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து 420 வழி வருது. 420 வழி இப்போ இருக்கிற விலைவாசியில் இந்த கரையனோட பொருத்தக்கான 1.3 மில்லியன் 1 மில்லியன் கிட்ட இருக்கு. அவன் காசை கொடுத்துருக்கலாம், அந்த காசை கொடுத்துடலாம். உண்மைதான் நீங்கள் சொல்றது, அதே கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பணம் காட்டுறானுங்க. 3 லட்சம் வழி கொடுக்குறோம், நம்ம 3 லட்சம் வழி எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம்ல. அதை வந்து தெரியுங்களா, அந்த இப்போ 26வது மாடியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீட்டிங் ரூமு. அந்த மீட்டிங் ரூமில் வச்சுட்டு நாங்கள் ஒரு 3 பேர் கடைசியாக கொடுக்குறப்ப 4 பேர் கமிஷனர்ஸ், இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இவருக்கு வந்து இந்த 50 வழி ஒரு ஏக்கு 50 வழி கொடுக்குற கடை 420 வழி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 450 வழி கிடச்சிருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதை கொடுக்கறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காருங்கன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி வச்சு அதில் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொறுமையாக எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது, இப்போ எங்களை 368 பிள்ளைங்க எடுத்துருக்குங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்கணும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் நீ கொடுத்தியா, அதை கொடுக்காம இந்து பிள்ளைங்கன்னா என்டோமெண்ட் போர்ட்டை எடுத்துக்கோங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி காசு கொடுக்குறது. இது வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு கேவலமான செயல். கேட்டால் வந்து நாங்கள் அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்திரிக்கைங்க இருக்குங்களே, இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, எல்லா ஊடகமும் டிஜிட்டல் மீடியா இவங்களும் வந்து அந்த ஒரு கேள்வி கேட்குறதெல்லாம் கிடையாது. அவன் சொல்கிறானா அதை எடுத்து அப்படியே போடுறது. முந்தி அதை வந்து 3 லட்சம் வழி 4 லட்சம் வழி கொடுப்பாங்க, நீங்கள் என்ன 70,000 வழி ஒரு பிள்ளைக்கு வந்து 420 வழி தானே கிடைக்குது. இப்படி அதை கூட கேட்கறதுக்கு கூட வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போ நம்ம தான் பேசி ஆகணும். அங்கே 50 வழி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஏறி இருக்கும் 100 வழி. சரி சதீஷ், இப்போ என்னன்னா நீ பார்த்தனா அதான் இந்த கரையின்னு தான் மித்ராவில் உட்காந்துருக்கான். எங்கேயே போயிட்டோம் மித்ரா, நீ எங்கேயே போயிட்டேன். மேபி இப்படி கூட கொடுத்துருக்கலாம் பாரு, மித்ராவே எல்லாமே கொடுத்து முடிச்சிருக்கலாம் பாரு. பிள்ளைங்களுக்கு தானே பேசுறது, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே பேசுறது. எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து படித்து எடுத்த யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு 5000 வழி கொடுக்குறோம், B40 பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் 1000 வழி. நீங்கள் கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கிங்க, நீங்கள் போய் பிச்சைக்காரமே இந்த YB காலெலாம் போய் நிற்காதீங்க. ஏன்னா 222 பார்லிமெண்ட் இருக்குது, நான் வந்து பத்து பார்லிமெண்ட் ஒண்டி தான் கொடுப்பேன், அவர் தஞ்சோங் என்னது ஜுல்தோங் ஒண்டி தான் அவர் கொடுப்பாரு. அப்படி இல்லாமல் மலேசியாவில் உள்ள இந்தியர்கள் எங்கே வாழ்ந்துருந்தாலும், ஏன்னா இப்போ நீ போனா அவன் சரி எம்பிங்களுக்கு பிரித்து 100,000 கொடுத்தானுங்களா,
அதை கொடுத்தேன்னா என்ன இருக்குது அது வந்து ப்ரோக்ராம் தானே செய்ய முடியும். நான் என்ன சொல்கிறேன், டைரக்ட் ஃபண்ட் நேராக காசு கொடுங்கன்ட்டு பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும் சதீஷ். என்ன செலவுக்குன்னா புக்கு வாங்கணும், ஒரு படிக்க போன லேப்டாப், கண்டிப்பாக லேப்டாப் வேணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 6 படிக்கிற ஃபார்ம் 3 படிக்கிற பிள்ளைங்களுக்கே இப்போ வந்து ஆமாம், ஏன்னா அதுங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கானுங்க, இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுலாம் தனியாக இருக்குது. அதுங்களுக்கே இன்றைக்கி லேப்டாப் வேணும். இவ்வளோ பிள்ளைங்க இல்லாமல் இருக்குங்க. இது யூனிவர்சிட்டி. அப்புறம் வந்து அங்கே போய் செட்டப் பண்ணணும். அங்கே போயிட்டு ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு அதுங்களுக்கு மெத்த அங்கே போயிட்டு செட்டில் டவுன் பண்ணிட்டு படிக்க போகிறதுக்கு அப்புறம் தான் வந்து பித்தியான அது இதுன்னு கொடுக்குறானுங்க. பட் இதெல்லாம் போகிறதுக்கு காசு வேணும். இதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இவங்களுக்கு வக்கு இல்லை. 50 கொடுத்துட்டு இதோட என்னதுக்குன்னா இந்த 50 ஒரு ஏக்கு கொடுத்து கண் துடைப்பு இதை பெரிய விஷயத்தை மறைக்கிறது. பட்ட பகல் கண் துடைப்பு பெரிய விஷயத்தை மறைச்சிருது. பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸுக்கு ஃபைட் பண்றது இல்ல, ஃபவுண்டேஷனுக்கு ஃபைட் பண்றது இல்ல. எனக்கு மெட்ரிக்ஸோட ஃபவுண்டேஷன் டிவைட். ஃபவுண்டேஷன்னா அது ஆட்டோமேட்டிக்லி கெட்டிங் த பிளேஸ். அன்னைக்கு ஒரு கேர்ள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தமிழ் பிள்ளைங்களுக்கு நீ அதை கேளு, டைரக்ட் ஏ எடுத்தா நீ மெட்ரிகுலேஷன் கொடுக்காத. இங்க வந்து 5A 6A 7 எடுத்து டைரக்ட் ஏ எடுத்தா ஸ்ட்ரெயிட் அவே ஃபவுண்டேஷன் கொடு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை அவங்களுக்கு. அதையும் -A இருந்தா கூட மெட்ரிகுலேஷன் கொடுக்க முடியும். எனக்கு அதுதான் டிவைட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏய் என் பிள்ளை வந்து 11A எடுத்திருக்கு, அதில் 2 -A வச்சுக்கோ, 9A 2 -A, நீ மெட்ரிகுலேஷன் போட முடியாது. அங்கே அவன் 2A எடுத்த பையன் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சு யூனிவர்சிட்டி போவான். என்னடா நியாயம் அது? அதை கேட்கறது கூட வக்கு இல்லை டிவைட். அவன் வந்து whatever it is, நஜீப் காலத்தில் 2200 மெட்ரிகுலேஷன் கொடுத்தாங்க, அது 2500 ஆக்கி இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க. அதையும் வந்து பிரிச்சானுங்க. அப்பயே நம்ம சொன்னோம், ஸோ இதை வந்து சரியில்லை, நீங்கள் வேணும்னா தம்பா பண்ணுங்கன்ட்டு. அப்போ தான் வந்து 10% கொடுக்குறோன்ட்டு 4000 ஆக்கினானுங்க. 4000ல் 2000, அதுவும் வந்து நம்ம பிள்ளைங்களோட 2500 குறைச்சிட்டு 2000 தான் வந்து கொடுத்தானுங்க. 2000 வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்னானுங்க. அப்பயும் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாக வரலன்னா நம்ம என்ன சொன்னோன்னா 7A 8A 5A எடுத்தாலும் நீங்கள் கொடுங்க மெட்ரிகுலேஷன் சொன்னோம். எப்போ என்ன திரும்ப சொன்னானுங்க, இல்லை 8Aக்கு மேலே தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 கூட தாண்டல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற கோட்டாவை சைனீஸ் கொடுப்போம். நம்மகிட்டேருந்து எடுத்தானுங்க. இது வந்து உண்மையாக நடந்தது டிவி. ஸோ வி ஒப்போஸ்லாம் அந்த டைமில் நம்ம உள்ளே இருந்தோம். ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஒப்போஸ் பண்ணோம். நீயா அப்போ வந்து வெளியே பேசலைன்னா அப்போ நாங்கள் உள்ளே இருந்தோம், உள்ளே இருந்தால் பேச முடியும். இப்போ வெளியே வந்துட்டோம், நான் வந்து அதை மூடி மறைச்சேன் அப்படின்னா வந்து வேறு. இப்போ நான் வந்து தைரியமாக சொல்கிறேன் பாருங்கள், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அடிப்படையில் யூனிவர்சிட்டி இப்போ இவங்களாம் உள்ளதான் பேசியிருக்காங்க போக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அநியாயமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டம். பிள்ளைங்க வந்து 7A 8A எடுக்கிற பிள்ளைங்களை நீ 2A எடுக்கிறவங்க கூட கம்பேர் பண்ண சொல்கிற. 11A எடுத்த பிள்ளைய வந்து 2 -A வந்து உனக்கு வந்து மெட்ரிகுலேஷன் இல்லை, நீ எங்கேனாச்சும் போய்க்கோ, நீ போய்ட்டு STPM படி. இதெல்லாம் வந்து நீ கேட்க முடியல. நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் A எடுத்துட்டோன்னா நாங்கள் வந்து ஒரு ஏக்கு வந்து 50 கொடுக்குறோம். மிஞ்சி போனால் மேக்ஸிமம் வந்து 550 கொடுத்துருப்பானுங்க. அவ்வளோதான்லாம். இது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து எந்த விதத்தில் வந்து இதனால் 550 வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் கூட வாங்க முடியாது. இப்போ லேப்டாப் கொடுத்துருக்கானுங்க போக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு நெட் பார்த்தேன். என்ன எத்தனை பேருக்கு? நல்லா ஒரு 10-15 பிள்ளைங்க இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்களா? 10-15 பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அன்றைக்கி அப்போ 168 பிள்ளைங்களுக்கா? 168 பிள்ளைங்களா? 168 பிள்ளைங்களுக்குன்னா 167 பிள்ளைங்க. 167 பிள்ளைங்களும் கொடுக்க வேண்டியதானே? அதான் கொடுக்க வேண்டியதானே. அதை செய்ய அப்பா கிட்ட காசாடா இருக்காங்க, எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அது செய்ய வேண்டியதானே. அது வந்து 1.5 லட்சம் வந்துருக்கோம்ல, 1000 வச்சுக்கிட்டாலும் நீ வந்து பல்காக வாங்கினா உனக்கு குறவா கூட கொடுப்பானுங்க. அதை செஞ்சுருக்கலாமே. சில பேர் எல்லாத்துக்கும் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். சில பேர் லேப்டாப் வச்சுருக்கோங்களா? ஸோ தட் இஸ் த செகண்டரி இஷ்யூ. இல்லை நீ என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு வவுச்சர் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் 400-550 கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பீத்தை வச்சு வரிசையாக வச்சுட்டு மாலை போட்டுக்கிட்டு பெரிய நிகழ்ச்சி செஞ்சு கேவலமாக இருக்குடாடி. அந்த ஆள் 2 லட்சம் வள்ளி கொடுக்குறப்ப கூட சும்மா எல்லாருக்கும் செக்கை நேராக கொடுத்துட்டு வாங்க ஒரு படம் பிடிப்போம், போய் நியூஸில் போடுவோம், அவ்வளோதான். இது 550 கொடுக்குறீங்கடா ஒரு ஏக்கு. அதை போயிட்டு கரியா உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடா. வந்து உன்னை வாடா போடான்னு தான் நான் பேசுவேன். நீ எம்பியோ என்ன போ இனிமேல் நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா உனக்குன்னு சுயமாக அறிவு இல்லை. அவன் வந்து அவங்க அப்பனோட புத்தி அப்படியே இருக்கும், வாழைப்பழம். அவங்க அப்பா வந்து ஒரு பிச்சைக்கார பையன், ஊரை ஏமாற்றி இன்சூரன்ஸ் ஏமாற்றி இப்படி வாழ்கிறவன். அவனோட இதை வந்து நீ எடுத்துக்கிட்டு இருக்கிய. 15 வருஷமாக என்னடா எம்பியாக இருந்த நீனு? 15 வருஷமாக என்ன எம்பியாக இருந்த? சொந்த அறிவு இல்லையா உனக்கு? அவ்வளோதான் டிவி. எனக்கு இது மேலே பேசினா மித்ரா பற்றி பேசிட்டு இருக்க, நீ பேட்ட கரைக்கு. ஆனால் அந்த கறி அங்கே இருக்கிற அங்கே மித்ராவில் இருக்கிற இங்கே இண்டோ மோட்லேயும் அங்கே மித்ராலும் இவங்க தான் பாரு. அங்கேயும் உருப்படியாக ஒன்றும் நடக்கல. என்ன நடந்துட்டு தெரியல. ஐ திங்க் மித்ரா வந்து வெளியே வந்து சொல்லணும், எவ்வளோ கிராண்ட் அப்ரூவ் பண்ணிட்டீங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, போன வருஷம் எவ்வளோ கொடுத்தீங்க, யார் யாருக்கு கொடுத்தீங்க, எந்த லிஸ்ட்டும் கிடையாது. கேட்டால் சிஸ்டமில் போய் பார்த்துக்கணுவீங்க.
வாட்ஸ்அப் என்னதுக்கு நாங்கள் ஏசும்போது உண்டு அந்த வாட்ஸ்அப்பை வந்து ஊர் பூரா போயிட்டு பேச முடியுது. வாட்ஸ்அப்பா இல்லைனா பிரைம் மினிஸ்டர் இது ஒரு மடானி கொடுத்துட்டாரு, உடனே மடானி பேச தெரியுது, இதை போட வேண்டியதான லிஸ்ட்டை. அந்த என்னன்னா இப்போ எதை போட்டலாம் சதீஷ், டாக்குமெண்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுறான். அது மலேசியாவில் போகிற எல்லாத்துக்கும் பரவுமே, ஜென்வினாக இருந்தால் செய்யலாமே, நீ ஜென்வினாக டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நீ செய்யலாமே. பட் இது மட்டும் என்ன நடந்துருக்கு தெரியல. மேபி ஃபண்ட் போடலன்னா உண்மையை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தடங்கள் இருந்துகிட்டு இருக்கு சதீஷ். ஃபைனான்ஷியலியாக சம்திங் இஸ் மிசரபிள் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் மலேசியாவில். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச போய் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் எதிர்கட்சியோட டைவர்ஷனும் வந்து 3R கொண்டு போயிட்டு இப்போ ஃபோக்கஸே இப்போ எல்லாம் 3R தான். எல்லாம் 3Rல 2R தான் ரொம்ப ரிலீஜியஸ் அண்ட் ரேஷியல் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் என்டையர் இந்த பின்னால் வந்து எவ்வளோ அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ மறைச்சி இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அன்னாடிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவும் புரியலன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது தெரியல. விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகிறது தெரியல. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போக்கு, மேபி 2 மணி நேரம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் விட்டா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்க இது நினைச்சிருக்கா சதீஷ்? அவ்வளோதான் இல்லை, அது மிட்ரா தான். இப்போ இன்ஃபேக்ட் வந்து மிட்ரா வந்து நம்ம வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணணும். நமக்கு இன்னும் டீட்டெயில் வந்து அது ஃபுல்லாக வந்துடும், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். பட் அதை பேசிக்லி சம் அப் பண்ணுறது என்னன்னா, மடானி கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருக்குது. அதுதான் கிளியராக தெரியுது. எண்ட் ஆஃப் த டே நம்ம பேசுறது எல்லாமே வந்து அங்கே தான் வருது. காசு இல்லை, மாரிஸ்க்கு காசு இல்லை, இஎஸ்லேருந்து இப்படி காசு எடுக்கிறானுங்க, மித்ராக்கு காசு கொடுக்கல. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருக்குது. ஸோ இந்த அரசியல் புரிந்துணர்வு வந்து உங்களுக்கு வேணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி தான். நம்மளுக்கு தெரியாம ஏஜென்சி எவ்வளோ என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியல, நாடு வெளியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியல. நிறைய விஷயம் மாற்றம் இருக்கு சதீஷ், நிறைய. ஸோ ஐ திங்க் நாடு வந்து சரியா போய்கிட்டு இருக்கு, எக்கனாமி சரியா இருக்கு, அன்வார் சரியா வழி நடத்துறாரு இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்க. பட் ஆக்சுவலாக வந்து அது கிடையாது. ரியாலிட்டி வந்து வெரி ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது. அது வந்து மக்களுக்கு டைரெக்டாக இம்பேக்ட் இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிறோம். அது வந்து அன்வாரோட வீட்டு அவங்க இப்போ கட்சி பிரச்சனை, நூருல் இசாக்கு மட்டும் அதனால் பிரச்சனை, நூருல் இசாக்கு வந்து அலாவன் குறைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் நம்ம பேசலை, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் இது வந்து சாதாரண மக்கள் உங்களை போல் என்ன போல் மக்களுக்கு பாதிப்பு வருது, அதனால தான் அதை பற்றி பேசுகிறோம். கடைசி அது முடிக்க கட்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான நேற்று நடந்ததுன்னா ஒரு நியூஸ்லாம் இந்தியன் சசி என்னைய வந்து மினிஸ்டர் ஆக்குவாரா, நேரம் வரும்போது அவர் ஆக்குவார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு டத்தோஸ்ரீ ரமணன். அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு அடுத்த மினிஸ்டர் அவர். ரஃபீசி ரம்லி போய் போய் ரமணன் ராமகிருஷ்ணன் உள்ளுக்கு வராருல. எஸ், அப்படிதான் நினைக்கிறேன். வந்தால் அல்லது தான் ஒரு ஆள் இருப்பாரு ஏசுறதுக்கு வசதியாக. நாங்கள் கேபினட் மினிஸ்டர் இதுக்கு மேலே வந்து நாங்கள் உங்களை தான் கேட்போம், வேற யாரும் கேட்க முடியாது. வேற யாரும் கேட்க அந்த ஆம குஞ்சு குலசேகரனும் கேட்க முடியாது, சரஸ்வதியும் நம்ம கேட்க முடியாது. கொஞ்சம் பெருத்தலூர் பண்ண போச்சு நினைக்கிறேன். வேற யாருக்கா மினிஸ்டர் அவனை கேட்க மாட்டோம். நம்ம டைம்ல இப்படி கை காமிக்க கூடாது, வங்காளியை கேளுங்கன்ட்டு. நம்ம அங்கேயும் கேட்க மாட்டோம். ஏன்னா தமிழ் பேசுமே உன்னே தான் கேட்போம். அந்த டைம்ல சொல்ல முடியாது, நான் வந்து இதுக்கு தான் வந்தேன், இந்த ப்ரொஃபைலை தான் நான் பார்ப்பேன் சொல்லக்கூடாது. ஸோ என்டையர் இந்தியன்ஸுக்கு நீங்கள் தான். அதால் நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நிறையா காத்திருக்கோம். எப்போ உங்களை வந்து அங்காட் சுப்பா பண்ணி அகோங் மண்ணுக்கு நீங்கள் வந்து அங்காட் சுப்பா பண்ணுவீங்கன்னு காத்திருக்கோம். ஸோ சிறப்பாக செயல்படுவீங்க, கண்டிப்பாக இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது நினைக்கிறேன். மினிஸ்டர் இருக்குது. ஐ திங்க் ரமணன். ஸோ முன்கூட்டியே வாழ்த்து சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள் டத்தோஸ்ரீ ரமணனுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நம்ம அந்த வாழ்த்து சொல்கிறது வந்து சில பேர் வயிறு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ ரமணனுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டா அவன் வயிறு ஏறிட்டுமே சொல்லிட்டு டிஏபி கான வந்து கொடுத்துருவான். இல்லை, அவனுக்கு தான் இப்போ முக்கியமாக கேம்பெயின் பண்ணுறது. ரமணனுக்கு கொடுக்காதீங்கன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டிஏபி அவனுக்கு தான் முதல்ல கொடுக்கூடாது. அவருக்கு தான் இப்போ கேம்பெயின் பண்ணுறாரு. மேசா பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இந்தியன் மினிஸ்டரை எடுத்துக்கிட்டு ரமணனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கங்கே லாபி பண்ணிக்கிட்டு இருக்காருங்களா டிஏபி லீடர்ஸ். எனக்கு தெரியும்ல, வெரி ரிலையபிள் சோர்சஸ் தகவல் வந்துச்சு. ஓகே, இருந்தாலும் அதை அடுத்த டாப்பிக்கில் பேசுகிறோம். ஸோ மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வைங்க. காமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணா முடிஞ்சா பேட் வேர்ட்ஸ் காமெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க எங்களை ஏசுனீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுப்போம். ஸோ பரவாயில்ல, சொன்னதுக்கும் நல்லது தான் போச்சு. கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்டாக கொடுங்க. அவர் அது ஈஃபா திருவா அடிக்கடி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஃபெக்ட் இல்லை என்ன ஃபெக்சுவலி ராங்னு நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தென் வி கேன் டிஸ்கஸ் தட். ஓகே, மீண்டும் சந்திப்போம். செம்பாம்பக்கம். நன்றி.